ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செயில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓர் ஊரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். வீடல் ஆலவாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடலால வாயிலாய் பரவநின்ற பண்பனே. காடலால வாயிலாய் கபாலினீன் கடிமதிள் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்றோதியே மலர்கள் தூவி ஒருங்கி நின் கழல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர் சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. சொக்கநாதா உன்னையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் நின்று வினை பாற்றியே எக்காலும் மீண்டும் வாராத கதி மேவுவிப்பாய் தென்மதுரை தாண்டவனே சொக்கநாதா. ஆலம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாம் எங்கும் முளைத்த லிங்கம் பால் ஒளியாம் அத்தனே கூடல் மதுராபுரி உமையாள் அத்தனே சொக்கநாதா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபாநடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமை ஆதீன குருமகா சன்னிதானுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் 3வது நாளாக திருவிளையாடற் புராண தொடர் உரையில் திருவருளும் குருவருளும் துணை நிற்க பரஞ்சோதி மாமுனிவர் பாடிக் கொடுத்த திருவிளையாடற் புராண தொகுப்பில் 3வது காண்டமாக விளங்கும் திரு ஆலவாய் காண்டத்திலிருந்து புராணங்களை சிந்திக்கவிருக்கிறோம். பெருமான் தான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்யும் பொருட்டு கோடி கோடி லிங்கமூர்த்தங்களாக உலகெங்கிலும் எழுந்தருளி அவரவர் தன்மைக்கு ஏற்ப அந்த லிங்க வடிவத்தை வணங்கி வழிபட்டு அதன் மூலமாக சிவஞானம் தலையெடுத்து வினை குறித்த தெளிவு ஏற்பட்டு நல்வினை தீவினை ஆகிற நிலை கடந்து சத்தினிபாத முத்தி கூடி நிறைவிலே பேரானந்த பெருங்கடலாய் விளங்கும் எம்பெருமானுடைய தூக்கிய திருவடி தாமரைகளின் நிழலிலே இளைப்பாரும்படியாய் இத்தனை பெரிய ஒரு செயலுக்கு நம்மையெல்லாம் ஆட்படுத்த வேண்டி திருக்கோயில்களிலே சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளி வழிபட்ட அடியவர்கள் வாழ்விலே வளம் சேர்க்கும் பொருட்டு பற்பல திருவிளையாடல்கள் செய்தும் அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் நிறைவிலே நமக்கு இன்பத்தை தரும் விதமாகவே இருக்கும்படியாய் செய்தும் நடக்கும் போக்கிலே அது ஒருவேளை துன்பத்தை தந்தாலும் கூட எதனால் இது நடந்ததோ என்று நினைத்து கொள்ள முடியாதபடிக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் அதையெல்லாம் நடந்தவை நாதன் செயல் என்ற அளவிலே எல்லாம் நமசிவாய பொருளால் நிகழ்ந்தது என்ற எண்ணத்தோடு கொண்டு வாழ்ந்த அடியார்கள் நிறைவிலே நிறைவானதொரு இன்ப நிலையை அடைவார்கள் என்பதை காட்டித்தரும் விதமாகவே இந்த அற்புதங்கள் எல்லாம் மதுரை எம்பதியிலே ஆலவாய் அண்ணலும் அங்கையர்கண்ணி அம்பிகையும் நிகழ்த்தினார்கள் என்ற அளவில் பக்தர்களிடையே எளிமையான கதைகளின் மூலமாக சிவகதைகளின் மூலமாக அதிலும் கூட பெருமான் நிகழ்த்திய லீலைகளின் மூலமாக இறைவன் குறித்த ஒரு நெருக்கத்தை புரிதலை அன்பை ஏற்படுத்தி அதன் வழியே எக்காலத்தேயும் நான் நம்பிய கருப்பொருளாய் விளங்கும் பரமன் என்னை கைவிட மாட்டான் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையையும் அதன் மூலமாக இறைவன் வகுத்த கொடுத்த அந்த வழிக்கு பங்கமில்லாது அறம் சார்ந்ததான ஒரு வாழ்க்கையும் வாழும்படியாய் நம்மை மாற்றியமைக்கிறது. காலச்சூழல் இப்படி இருக்கும்போது இது போன்ற அறக்கதைகள் மட்டுமே நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியதாய் இருக்க பார்க்கிறோம். வேதங்களையெல்லாம் எடுத்து வேத பாஷ்யமெல்லாம் அறிந்து தெளிந்து அதன் பிறகு இறைவன் என்ற ஒரு நிலை அது உண்டாகி
அதன்பின் அவன் சொன்ன வழிக்கே நடந்து இதெல்லாம் அடைவது சற்று கடினம். அதற்கு மாறாகத்தான் படித்தவர் பாமரர் என்ற வேறுபாடு இல்லாமல் வாசிப்பவர்கள் எல்லோருக்கும் இன்பம் பயக்கக்கூடியதாய் பௌராணிக மரபிலே புராணக் கதைகளின் மூலமாக இறைவனோடு ஒருவித நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் மார்க்கத்தில் ஞானவான்களாக இருந்த ஆச்சாரியர்கள் இந்த புராணக் கதைகளையெல்லாம் தொகுத்து காலந்தோறும் மதுரையிலே குறிப்பாக எம்பெருமான் நிகழ்த்தி அருளிய 64 திருவிளையாடல்களும் வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு அடியார்களுக்கு இன்ன வண்ணத்தில் செய்தவை என்ற தொகுப்பெல்லாம் 11ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இன்னும் பிரசித்தமாய் 64 என்ற எண் கணக்கிலே கொண்டு அது வழி வழியே வந்த காலத்தில் பல்வேறு புலவர் பெருமக்களும் இறைவனால் அருளப்பட்ட நிலையில் வடமொழியிலும் தென்மொழியிலுமாக இந்த புராணங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நிறைவாக எழுதப்பட்டதாய் 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி மாமுனிவர் என்ற இந்த ஆச்சாரியர் எழுதி கொடுத்த திருவிளையாடற் புராணம் இன்னும் பிரசித்தமாகவே அறியப்படுகிறது. ஏனைய புராணங்களை காட்டிலும் இது இன்னும் பிரசித்தமாகவே இருக்க பார்க்கிறோம். இந்த புராணத்தில் 64 திருவிளையாடல்களும் 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டு பெருமான் திருவருள் விளக்கமாய் நமக்கு வாய்த்த 3 நாட்களில் முதல் நாள் மதுரை காண்டம் என்ற தலைப்பிலே சில அற்புதங்களையும், 2வது நாள் கூடல் காண்டம் என்ற பெயரில் சில அற்புதங்களையும், இன்றைய தினம் திரு ஆலவாய் என்று வழங்கப்படும் அந்த திருநாமத்தினாலே சில அற்புதங்களையும் சிந்திக்கவிருக்கிறோம். ஆலவாய் என்ற திருநாமம் தேவார காலத்திலிருந்தே பிரசித்தமாக வழங்கி வருவதை பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் ஆலவாயில் அப்பனே என்று அழைப்பதும், சம்பந்த பிள்ளையார் தம் தேவாலத்தில் ஆலவாய் என்ற பதத்தை பல இடங்களில் பயன்படுத்தி இருப்பதையும் பார்க்கிறோம். அந்த ஆலவாய் என்ற பெயருக்கான காரணத்தையே முதல் திருவிளையாடலாக இந்த புராணத்திலே தாபித்து கொடுக்கிறார். இந்த 3 காண்டங்களிலும் அந்தந்த பெயர்களுக்கான காரணம்தான் முதல் திருவிளையாடலாக இருந்து வந்திருக்கிறது. அந்த வழியே இந்த காண்டத்திலும் திரு ஆலவாய் ஆக்கி அருளிய திருவிளையாடல் என்ற தலைப்பிலேயே இந்த உலகை பெருமான் படைத்தும் காத்தும் அழித்தும் ஆகிற செயல்களை விளையாட்டாகச் செய்வார் என்று பெருமானுக்கு இருக்கக்கூடிய சர்வசக்தி என்ற அந்த தன்மையினாலே அறியப்படுகிறது. எதையும் எப்போதும் செய்வதற்கு தான் தன்னுடைய சங்கல்பத்தாலே திருவுள்ள கருத்தினாலே செய்யக்கூடியவர். ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு இயற்கை விளைவு? எதனால் இது முன்பே நடக்கவில்லை? மனிதர்கள் கூடக்கூடிய இடத்தில் இப்படி ஒன்று நடக்க வேண்டுமா? இது போன்ற கேள்விகளுக்கு இடமில்லாதபடி பெருமான் சர்வசக்தனாக இருப்பதினாலே இந்த கணக்கையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரகசியங்களையும் தான் ஒருவனே அறிந்தவாறு இருக்கக்கூடிய தன்மையினன். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு விளங்கும் பரம்பொருள். அதனால் என்ன காரணத்தினால் இதை செய்தார் என்பதை நாம் கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. அவர் சொன்னாலும் புரியாது. சிருஷ்டி தொடக்கமாக இந்த செயல்களின் இரகசியத்தை அறிந்து கொள்ளுதல் என்பது நம்மால் முடியவே முடியாது. அதனால்தான் ஜோதிஷம் முதலிய கலைகள் எல்லாம் இறைவன் வகுத்த விதியை சற்றே நெருங்கிப் போய் முன்கூட்டியே பார்த்து சொல்லக்கூடிய காரணத்தால் பெருமானுடைய சங்கல்பத்தை அறிந்து கொள்வதற்கு விழைகிறோம் என்பதனாலேயே சில தோஷங்களும் சேர்த்து ஏற்படுகின்றன. அதனால்தான் தொட்டதற்கெல்லாம் ஜோசியம் பார்ப்பது இல்லைங்கிறது பழைய வழக்கமாக இருந்தது. காலையில் உடுத்திக்கொள்ளும் சட்டைக்கு என்ன நிறமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க. வாஸ்தவத்தில் பெரிய அளவிலேதான சிரமம் ஏற்படுமோன்னு பார்த்து அரசர்கள் நாடு சார்ந்து ஒரு பெரிய தேசம் சார்ந்த நன்மைக்காக முயற்சி எடுக்கும் போதெல்லாம் தான் ஜோதிஷ முதலிய சாத்திரங்களை பயன்படுத்தினார்கள். அற்பமான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவது இல்லை. அதுக்கு மேலே நடப்பதெல்லாம் சுவாமியினுடைய அனுகிரகம்னு தெரிஞ்சு அந்த அளவில் தான் நாம் பார்க்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த சிருஷ்டி தொடக்கமாய் பெருமான் செய்யக்கூடிய 5 தொழில்களுக்குமான காரணத்தை நம்மால் ஒரு காலத்திலும் விளங்கிக் கொள்ள முடியாது. விளங்கிக் கொள்ள முயல்வதையும் ஆச்சாரியர்கள் செய்ததில்லை. பெருமான் திருவருள் எல்லாவற்றையும் நல்ல விதமாக நடத்தி வைக்கும். நடந்தது நன்மைக்கு என்ற அளவிலே எடுத்துக்கொண்டுதான் பக்குவான்மாக்களாக நாம் எல்லாம் இருந்தோம். அந்தபடிக்கே இயற்கை சீற்றங்கள் அவ்வப்போது ஏற்படும் விதத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவிலே சம்ஹார காலம் வெள்ளம் ஏற்பட்டதாம். அப்போது மதுரையை ஆட்சி செய்து வந்த மன்னனுக்கு கீர்த்தி பூஷண பாண்டியன் என்பது பெயராயிற்று. அந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில், அவனுடைய தந்தையாரின் காலத்தில்தான் மிகப்பெரிய அளவிலே ஒரு வெள்ளம் சூழத் தொடங்கியது. 7 கடல்களும் ஒரே நேரத்தில் கொந்தளித்து எழுந்தது போலே ஒரு காட்சி. அதனால் உலகின் எல்லா பகுதிகளும் தண்ணீரிலே மூழ்கின. சப்தலோகங்களும் மூழ்கின என்றும், அந்த கடும் வெள்ளத்தினால் அதற்கு பிறகு எஞ்சியவைகள் என்று எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் முதலிலிருந்து தொடங்க வேண்டுமோ என்பது போலே, வேறொன்றும் இல்லை, சிருஷ்டியைத்தான் அப்படி சொல்கிறார். சம்ஹாரம் ஆகி முடிகிற காலத்தில் எல்லா உயிர்களும்னா 84 லட்சம் 100,000 கோடி ஜீவார்ப்பணர்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை ஜீவன்கள் உண்டோ அது அத்தனையும் சேர்த்து இத்தனை லட்சம் கோடி என்ற ஒரு கணக்கு உண்டு. அவைகள் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் பெருமானுடைய திருமேனியிலே ஐக்கியப்பட்டு போய் சம்ஹார காரகனாக மங்களச் செயல் செய்பவனாக ருத்ரன் இவற்றையெல்லாம் தன் திருமேனியிலே தாங்கியபடி தான் ஒருவர் மட்டும் தனித்திருந்து வீணை வாசித்து மகிழ்வார் என்கிறார் பெருமான். இந்த பெருமான் அப்போ என்ன செய்வார்னா, தனியாக இருந்தால் அவருக்கு மட்டும் என்ன நேரம் போதணுமே,
சம்ஹாரம் பண்ணி ஆகிவிட்டது, பூராத்தையும் தன் திருமேனியிலே சேர்த்து கொண்டார். என்ன செய்வார்னா, என் தெய்வம் அப்போது வீணை வாசித்து கொண்டு இருக்கும்னு சொன்னார். ஏகாந்தமாக வீணை வாசித்து கொண்டு எம்பெருமான் சம்ஹார காலத்திலே தனித்து வீற்றிருப்பாராம். சக்தி தத்துவமாகிற உமா பார்வதியார் கூட சுவாமியின் திருமேனியில் உள்ளே ஐக்கியப்பட்டிருப்பார். அவர் கூட வெளிப்படாத ஒரு காலத்தில் தான் ஒருவனாய் நிற்கக்கூடிய அந்த நிலையில் வீணை வாசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பாராம். அப்படி செய்யக்கூடிய சம்ஹார காலம் அது முடிந்து மறுபடியும் சிருஷ்டி தொடங்க வேண்டும். பெருமான் ஒவ்வொன்றாக முதலிலே திருவருள் விளக்கமாக அம்பிகையை தோற்றுவிப்பார். தன் உள்ளேயே இருந்த அந்த சக்தி தத்துவம் வெளிப்படும்படியாக செய்வார். ஒன்றாய் நின்ற தத்துவம் இரண்டாய் மிளிரும்படியாக காண்பித்து கொடுப்பார். அதன் பிறகு தன்னுள்ளே இருந்தே பிரம்மா, திருமால், ருத்ரனாகிற மும்மூர்த்திகளையும் படைத்து அவர்கள் மூவருக்குமே சக்தி தத்துவங்களாக முறையே கலைமகளையும் அலைமகளையும், ருத்ரனுக்கு சக்தியாக ரௌத்ரி என்ற திருநாமத்தோடு ஒரு அம்பிகையையும் சிருஷ்டித்து கொடுத்து இப்படி மூவரையும் கொண்டு படைத்தல், காத்தல், அழித்தல் முதலியவற்றை செய்து மறைத்தல் தொழிலை மகேஸ்வரனாகவும் மாகேஸ்வரியாகவும் தானே முன்னின்றும், அருளல் என்ற 5வது தொழிலை சதாசிவ தத்துவமாக இருந்து மனோன்மணியாகிற சக்தியோடு கூடியிருந்து தானே செய்தல் என்று இந்த 5 தொழில்களையும் செய்ய தொடங்குவார். இப்படி சிருஷ்டி தொடங்கும். ஆயினும் சில புண்ணிய தலங்களுக்கு பெருமான் தானே மேவி உரைப்பதி ஆனபடியால், தேவாரத்தில் நிறைய வரிகளிலே மேவி உரைதல் என்று ஒரு சொல் வரும். மேவி இருத்தல்னா விரும்பி பற்றி இருத்தல். எம்பெருமானுக்கு தன்னளவில் எந்த ஆசையும் கிடையாது, பற்றும் கிடையாது. ஆனால் சில ஸ்தலங்களின் விசேஷத்தினாலே விடாது அந்த தலத்தில் தானே விரும்பி உறைவானாம். விருப்பம்னு சொல்வது அந்த தலம் செய்த தவத்தினாலே. பெருமானுக்கு அந்த ஊரின் பேரில் எதுவும் சௌக்கியமாக தனித்து சிறப்பெல்லாம் இல்லை. அந்த தலத்திற்கு இருக்கக்கூடிய விசேஷம் பெருமான் நீங்காது நிறைந்திருப்பான். அந்த விதத்தில் மதுரையம்பதியின் இந்திர விமானமும் மூலலிங்கமாய் விளங்கிய சோமசுந்தரேஸ்வர லிங்க திருமேனியும் அதை சுற்றியிருந்த மலைப்பகுதிகளும் மூழ்காமல் காக்கப்பட்டனவாம். அதன் பிறகு சந்திரகுலத்தை தோற்றுவித்து அந்த சந்திரகுலத்திலே வழி வழியே மறுபடியும் விட்டுப்போன இடத்திலிருந்து அரசர்கள், பாண்டிய குலாதிபதிகள் அவர்களெல்லாம் வரும்படியாக செய்து அவர்கள் தொடர்ந்து வந்த காலத்திலே, சந்திரகுலத்தில் மீண்டும் பாண்டியர்கள் எல்லாம் வந்த காலத்தில் வங்கிய சேகர பாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னனை நிர்ணயித்து அவனை அரசு சூட்டி ஆட்சி செய்யும்படியாக வைத்திருந்தார். அப்போதிருந்த மதுரை மாநகரம் பிரளய வெள்ளத்தில் பெரும்பகுதி மூழ்கடித்து போய் மிகச் சிறிய அளவிலான நகரமாக காட்சி தந்ததாம். ஆனால் மதுரை எப்போதுமே பகல் பொழுதாகவே இருக்கக்கூடிய ஊர். சங்க காலத்திலேயே சொல்லும்போது அங்கே மட்டும் அங்காடி கூட 2ஆக இருந்ததாம். ஒன்று பகலங்காடி, மற்றொன்று அல்லங்காடி என்று அழைக்கிறார்கள். பகல் பொழுதிலே கடைகள் கதவு திறந்து அதில் வியாபாரமெல்லாம் நடக்கும். மாலை வேளையிலே கடை வைத்திருந்த வியாபாரிகள்லாம் கதவை சாத்திட்டு போயிட்டா வீதியிலே கடை போட்டு விற்பார்களாம். இப்படி 2 வகையாகவும் பகலும் இரவுமே அங்கே வேறுபாடு தெரியாத அளவிற்கு எப்போதும் பரபரப்போடு இருந்த நகரம். அதனால் நிறைய மக்கள் வந்து சேர்ந்தார்கள். இப்போ ஊரை பெரிதாக்க வேண்டும், என்ன செய்வதுன்னு அரசனுக்கு தெரியலை. ஒரு நகர நிர்மாணம் என்பது அரசர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய கலைகளிலே ஒன்று. இந்த திருவிளையாடல் முழுக்க பார்த்திங்கன்னா எம்பெருமான் தானே 64 திருவிளையாடல்களின் மூலம் 64 கலைகளையும் கூட விளக்கி கொடுத்திருப்பார். ஆடல் கலை, சிற்பம் செய்யும் கலை, ரசவாதம் செய்யும் கலை, பறவைகளோடு பேசுவது, இசை பாடுவது, யாழ் மீட்டுவது என்று இவைகளெல்லாம் 64 கலைகள். சத்திரிய குலத்திலே பிறந்தவர்களுக்கு என்று ஒரு 64 கலைகள், வணிகர்களுக்கு ஒரு 64 கலைகள் என்று இப்படி தனித்தனியே 64 கலைகள் பிரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. சோமசுந்தர பாண்டியனாக சத்திரிய சிகாமணியாகவே எம்பெருமான் இந்த திருத்தலத்தில் இருப்பதால் அந்த 64 கலைகளிலும் தானே வல்லவனாயிருந்து எல்லாவற்றையும் செய்து காண்பித்திருப்பார். அந்த விதத்தில் அரசர்களுக்கு நகர நிர்மாணம் செய்வது என்பது ஒரு கலை. ஒரு நகரத்தை கட்டித்தர வேண்டும் என்றால் அதன் விஸ்தீரணம் எவ்வளவு இருக்கலாம், அகலம் எவ்வளவு இருக்கணும், எந்த இடத்திலே மேட்டுப்பகுதியாக இருக்கணும், எங்கே பள்ளம் இருக்க வேண்டியது, தண்ணீர் தொடர்பு நதியிலிருந்து தொடங்கி அந்த தண்ணீர் வாய்க்கால்களாலே வடிந்து வந்து குளங்களிலும் ஏரிகளிலும் சேர்ந்து அங்கிருந்து வயல்வெளிக்கு சென்று இப்படி இந்த நதியை நீரை பங்கிட வேண்டியிருக்கே, இதையெல்லாமும் சேர்த்து அவர்கள் கற்றறிந்திருக்க வேண்டும். இப்போது வங்கிசேகர பாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன், அவன் நகரத்தை எத்தனை தூரத்திற்கு விஸ்தீரணம் செய்வது, மலைகளால் சூழப்பட்டிருக்கே, எந்தெந்த பகுதிகள் நமக்கு மேட்டு பகுதிகளாக இருக்கும், மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி தண்ணீர் பாய வேண்டும், மீண்டும் ஒரு முறை வெள்ளம் வந்தால் அந்த தண்ணீரால் மதுரை நகரம் சிரமப்படாதபடிக்கு மேடும் பள்ளமும் மாற்றி மாற்றி அமைக்கப்பட வேண்டும், கோயிலை நடுநாயகமாக வைக்க வேண்டும். இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக் கொண்டிருந்தான். பார்த்தான், வழி வழியாக நம் பெரியவர்கள் கடைபிடித்தது ஒன்றுதான். ஒரு சிரமம் ஏற்பட்டுடுதுன்னா நேராக சொக்கநாதர்கிட்ட போகிறது. அவர் தலையில் இந்த பாரத்தை ஏற்றி வைத்து விட்டால் நமக்கு கவலை இல்லை, எப்படியும் தான் பார்த்து கொள்வார். அவரே இந்த குலத்திற்கு அதிபதியாக இருந்தவர் தானே, அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று எண்ணம் கொண்டு சொக்கநாதரை வேண்டி துதித்து நின்றானாம். விருப்பத்தோடு இந்த தலத்திற்கு மீண்டும் தாங்களே எழுந்தருளி இந்த மதுரை மாநகரம் புதிதாய் அமைக்கப்படுவதற்கு எல்லை வரையறை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
எதன் வரையில் சென்று நான் இந்த மதுரையை விஸ்தீரணப்படுத்துவது, எதை கொண்டு இதை நான் கட்டி அமைப்பதுன்னு கேட்டுக்கொள்ள அதற்கு தகுதியாக எம்பெருமான் ஒரு சித்தர் வேடம் புனைந்து வந்தாராம். அவர் வந்த விதத்தையே பல பாடல்களால் கொண்டாடுகிறார் புராண ஆசிரியர். கையிலேயும் கழுத்திலேயும் காதிலேயும் சர்ப்பங்களே ஆபரணமாக திகழ்ந்ததாம். பார்த்தவுடன் எல்லோரும் ரொம்ப வினோதமாக இருக்கிறாரே நினைக்கும்படியாக பாம்பு தன் திருமேனி முழுவதும் விளையாடும்படியாக எங்கெங்கெல்லாம் சொல்கிறார்னா, பாம்பினால் கடி சூத்திரம், கோவனம், பசும் தாள். பாம்பு ஒன்றை இடுப்பிலே கடி சூத்திரமாக அணிந்து கொண்டார், அரைநான் கயிறு. அதில் கட்டியதுதான் கோவன கச்சாக கட்டி கொண்டிருந்தார். பாம்பினால் புரி நூல். யக்ஞோபவீத தாரணம் பெருமான் பாம்பினாலே செய்து கொள்வார். அவருக்கு மட்டும் அந்த ஒரு விசேஷம் தனியாக உண்டு. மார்பிற்கு குறுக்கே புரிநூல், முப்புரி நூலாக பூநூலையும் ஒரு பாம்பையே தோளிலே சார்த்தி சுற்றி கொண்டு எழுந்தருளுவார். சன்ன வீரம், மார்பிற்கு குறுக்கே 2 தோள்களிலும் விழும்படியான ஒரு ஆயுதம், ஒரு ஆபரணம். அந்த ஆபரணமும் தரித்திருந்தார். வெம்பகுவாய் பாம்பினால் குழை குண்டலம். 2 காதிலே, ஒரு காதிலே குழையாகவும் மற்றொரு காதிலே குண்டலமாகவும் சர்ப்பத்தை அணிந்து கொண்டார். குண்டலம் என்பது காதிலே மாட்டி கீழே தொங்க விடப்படுவது. குழை காதின் துளையிலே அடைக்கப்படும். இந்த துளை வளர்ந்து கொண்டே போகணும், அதனுடைய அளவு பெரிதாக பெரிதாக. இப்படி குண்டலமும் குழையுமாக 2 காதிலே பாம்பை அணிந்து கொண்டிருந்தார். பாத கிண்கிணி நான் பாம்பினால் கரக்கங்கணம் பறித்தனர் வந்தார். கையிலே கங்கணம் வளையல் போலே அதற்கும் பாம்பு அணிந்திருந்தார். காலிலே கிண்கிணி சதங்கை கட்டிக்கொள்வதற்கும் பாம்பை அணிந்திருந்தார். இப்படி இடுப்பிலிருந்து தோளிலிருந்து காதுகள் என்ன கைகள் என்ன திருவடி வரையிலும் சர்ப்பம் ஊற அந்த நிலையிலே எழுந்தருளினார். வந்தவர் கோயிலுக்குள்ளே எழுந்தருள பாண்டிய மன்னனும் வந்தவர் பற்றி செய்தி அறிந்து அவரிடம் வந்து, மதுரை மாநகரத்தை புதிதாக நிர்ணயம் செய்ய வேண்டியது, அதற்காக சோமசுந்தர பெருமானை வேண்டி இருக்கிறேன். உங்கள் அருள் இருந்தால் சித்தர் போலே இருக்கக்கூடிய நீங்கள் இதிலே தலையிட்டு எத்தனை தூரத்திற்கு மதுரையை நாங்கள் பெரிதாக்கி கட்ட வேண்டும் என்று அருளி செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொண்டார். இவர் பார்த்தார், அதற்கு என்ன பிரமாதம்னு கையிலே அணிந்திருந்த கங்கணமாகிற பாம்பை அவிழ்த்தார். அதன் தலையை தடவி கொடுத்து அது கீழே செல்லும்படியாய் துள்ளி குதித்து ஓடும்படியாய் அதை வீசி எறிய அந்த சர்ப்பம் நேரே போய் ஒரு பகுதியிலே நின்றது. அங்கே தன்னுடைய சிரசை பதித்து கொண்டது. அங்கிருந்து தன்னுடைய வால் பகுதி நீண்டு கொண்டே செல்லும்படியாய் செய்து அது வளர்ந்து கொண்டே போய் மிக பிரம்மாண்டமான ஒரு சதுரத்தை பூமியிலே வரைந்தது. வரைந்து 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 போய் இடம் வலம் திரும்பி திரும்பி ஒரு சதுரத்தை வரைந்து முடித்து எங்கே தன் தலையை பதித்ததோ அங்கே வால் நுனி வந்து சேரும்படியாக செய்து தன் வாயினால் அந்த வால் நுனியை கவ்விக்கொண்டு காட்சி தந்தது. தலையும் வால் நுனியும் ஒரு இடத்துல இருக்கு. உடம்பின் நீளம் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய சதுரத்தை போட்டு கொடுத்துருக்கு. எங்கெங்கெல்லாம் அது பாய்ந்து வந்ததுன்னா, கீழ்த்திசை தலை சென்று தன் கேழ்கிளர் வாலை நீட்டி மாநகர் வலம் பட நிலம் படிந்து கீழத்திசைக்கு போயிட்டு நேரம். கிழக்கு தான் எப்பயும் ஆரம்பிக்கிற பகுதி, சூரியன் உதிக்கும் திசை, அதனால் மங்களமான திசை. நேரே போய் தன் தலையை மதுரைக்கு கிழக்கே வைத்து பதித்து கொண்டு கேழ்கிளர் வாலை நீட்டி மாநகர் வலம் பட தன் வாலை நீட்டிக்கொண்டே போய் இந்த நகரம் முழுவதையும் ஒரு பிரதட்சணமாக வந்து படிந்து உடலை கோட்டி வாலை வாய் வைத்து வளைந்து வளைந்து போய் அந்த வால் நுனி தன் வாயில் வரும்படியாய் பிடித்து கொண்டு வேல் கொற்றவர்க்கு எல்லை காட்டி மீண்டும் அரண் கங்கணம் ஆனது கரத்தில். இதுதான் எல்லை. பார்த்துக்கோ, எங்கே தலை இருக்கிறதோ அது கிழக்கு எல்லை. அது போய் ஒரு இடத்துல திரும்பி நேராக வந்தது இல்லையா, அந்த இடத்தை தெற்கு எல்லையாக வைத்துக்கொள். மேலே மேற்கும் வடக்கும் அதே போலே பதிந்து கொள் என்று சொல்லி அந்தந்த இடத்தை குறித்து காண்பித்து மறுபடியும் அந்த பிரம்மாண்ட வடிவம் குறுகிப்போய் பெருமான் கைக்கு கங்கணமாக மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டதாம். அரசன் அது தலை வைத்த இடத்திலிருந்து கணக்கு கொண்டான். தென்திசை பரங்குன்றமும், தெற்கு திசையாக சத்தியகிரி பரம்குன்றம், எந்த மலையே இறைவன் வடிவமோ அந்த திருப்பரங்குன்றம் மதுரை மாநகரத்திற்கு புதிதாக கட்டப்படும் நகரத்திற்கு தென் திசை எல்லையாக கொள்ள வேண்டியது. வடதிசை இடபக்குன்றம், தெற்குக்கு அப்படியே அந்த பக்கத்தில் வடதிசையிலே ரிஷபாத்ரி ரிஷபகிரி என்று சொல்லப்படும் இடபக்குன்றம். இன்றைய காலத்திலே பழமுதிர்ச்சோலை இருக்கக்கூடிய மலைப்பிரதேசம் ரிஷபகிரி என்று பெயர். அந்த பகுதியை வடக்கு எல்லையாக கொள்ளுகிறார்கள். குடக்கேடக நகரமும், குடக்கு என்பது மேற்கு பகுதி, குடகு மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்கு பகுதி. அந்த மேற்கு எல்லையாக ஏடகம் என்று அழைக்கப்படும் திருத்தலம். ஞானசம்பந்தருக்காக ஏடு எதிரேறிய தலம், அந்த திருத்தலம் ஏடகம் என்ற தலம். வைகைக்கு கடந்து அக்கறைக்கு போனோம்னா இன்றைக்கும் மதுரையிலே தரிசனம் பண்ணலாம். பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற தலங்கள் 14 ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடியது திரு ஏடகம். அந்த திருவேடகம்தான் மேற்கு எல்லையாக கொள்ளப்படும். குணபால் பொன்றால் கிழித்து எழுபொழில் பூவன நகரும்.
குணவால் குணதிசை என்பது கிழக்கு திசையை சொல்கிறார். கிழக்கு திசை திருப்பூவனம் ஆகிற நகரம். வைகை தெற்கே அப்படி ஓடி வரும் வழியிலேயே நடந்து வந்தோம் என்னால் திருப்பூவனம் நகரத்தை வந்து அடையலாம். இப்போது பிரபலமான இந்த கீழடி முதலிய பகுதிகளை எல்லாம் கடந்து வந்தால் இந்த திருப்பூவனம் வரும். அதனால்தான் இது மதுரையினுடைய பழைய பகுதிகள் தான் இதெல்லாம்னு சேர்த்து சொல்லுவது. அந்த விதத்தில் திருப்பரங்குன்றம் தெற்கேயும் மேற்கே திரு ஏடகமும் வடக்கே ரிஷபாத்ரி என்று சொல்லப்படும் பழமுதிர்ச்சோலை திருக்கோயில் இருக்கும் மலைப்பிரதேசமும் கீழே கிழக்கு திசைக்கு திருப்பூவனமாகிற திருத்தலமும்னு சொல்லி இதற்கு இடைப்பட்டதுதான் புதிதாக கட்டப்பட வேண்டிய மதுரை மாநகரம் என்று சொல்லி அதை வளைத்து அதற்கு உள்ளே கோட்டை வாசல் அமைத்து கோட்டை சுவர் எழுப்பி புதிதாக நகரம் கட்டிக்கொள் என்று சுவாமி நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். எந்த வாயிலே விஷம் தாங்கி இருக்கிறதோ அந்த ஆலம் தங்கிய வாய் அது பதிந்த இடத்திலிருந்து தொடங்கி இத்தனை பெரிய பிரம்மாண்டத்தை அது வரையறை செய்து கொடுத்து இதற்கு இடைப்பட்டது மதுரை என்று சொன்னபடியால் புதிதாக இந்த தலத்திற்கு ஆலவாய் என்றொரு திருநாமம் ஏற்பட்டதாக புராணம் சொல்லுகிறது. ஆலாசிய க்ஷேத்திரம் என்று வடமொழியிலே இதை சொல்லுவார்கள். ஆலம் என்பது அந்த விஷத்தை குறிக்கும். விஷம் கொண்ட வாயினாலே இடத்தை தொட்டு காண்பித்து இங்கிருந்து தொடங்குவதுன்னு காட்டியதால் இந்த திருத்தலத்திற்கு ஆலவாய் என்ற திருநாமம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். ஆலவாயில் அப்பனே என்றெல்லாம் சொல்லி ஆச்சாரியர்கள் பாடியிருப்பதால் இதுவும் தொன்மையான திருநாமம் என்று கொள்ளப்படுகிறது. இப்படி புதிதாக ஒரு தொடக்கத்தை ஹாலாசியமாகிற இந்த க்ஷேத்திரத்திற்கு திரு ஆலவாய் என்ற திருநாமத்தோடு சொக்கநாத பெருமான் தொடங்கி வைத்தார். மேலே இந்த திருத்தலத்தில்தான் பல பல கலைகளும் சிறப்பு பெற்றன. முன்னே சொன்னது போலே சோமசுந்தர பாண்டியனான சொக்கநாத பெருமானே எல்லா கலைகளுக்கும் தானே அதிபதியாக இருக்கிறார். பரதம், சங்கீதம், சிற்பம்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா பல கலைகளும் ஒன்றோடொன்று இணைந்துத்தான் வரும். அழகியல் என்ற ஒரு புள்ளியிலே எல்லா கலைகளும் சங்கமிக்கக்கூடியது தான். அப்படி சங்கமிக்கும் எல்லா கலைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நாதமும் லயமும் தொடக்க புள்ளியாக இருக்கும். இது இரண்டையும் தானேயாய் இருந்து எம்பெருமான் செய்வதினாலே கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குபவன் சதாசிவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். அவரிடத்தே இருந்து தான் சப்தம் பிறந்ததுன்னா அந்த சப்தத்தின் வழியே தான் நாதம், அந்த சப்தத்தின் வழியே தான் லயம்னு இது அத்தனையும் வெளிப்படுகிறது. கட்டடக்கலையோ ஓவியக்கலையோ சிற்பக்கலையோ எல்லாவற்றிலும் இந்த நாதத்திற்கு இந்த லயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் கலைகளுக்கு அதிபதியாக விளங்குபவன் சதாசிவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். அவரிடம் இருந்துதான் எல்லா கலைகளும் தோன்றின. அந்த நிலையில் கலைஞர்கள் எல்லோரும் கூட மதுரை மாநகரை வந்து அடைந்தார்கள். அங்கே கற்றோர்கள் ஒன்று கூடக்கூடிய கூடலாகவே அந்த நகரம் மாறிப்போனது. இது இப்படி மதுரையிலே இருக்க காசியிலே ஒரு காட்சி. அங்கே பிரம்மதேவன் தன்னுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரி இந்த 3 பேரோடும் போய் அஸ்வமேத யாகம் செய்வதற்காக கங்கையிலே சங்கல்பித்து கங்கா ஸ்நானம் செய்து யாக காரியங்களை தொடங்கினான். பல பல நாட்கள் தொடர்ந்து நடந்த யாகத்தில் மனைவிமார்களோடு இருந்தவன் யாகத்தை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு நிறைவு நாளிலே கங்கா ஸ்நானம் செய்து மறுபடியும் விஸ்வநாத பெருமானை தரிசிப்பதற்காக புறப்பட்டான். 3 மனைவிமாரும் புடைசூழ புறப்பட்ட பிரம்மன் நடந்து வரும் வழியிலே சரஸ்வதி தேவியின் காதில் ஒரு கந்தர்வன் யாழ் மீட்டக்கூடிய அந்த இசை கேட்டது. தானே வீணாகானம் செய்யக்கூடியவள், இசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதை, கல்விக்கும் இவளே தேவதையாக இருப்பதினாலே இந்த இசை அவளை ஈர்த்ததாம். சரஸ்வதி தேவியை கலைவாணியை ஈர்க்கணும்னா அந்த இசை எவ்வளவு சிறப்பானதாக இருக்கணும். கந்தர்வ இசை அதிலே கொஞ்சம் மயங்கி நின்று விட்டாளாம். அது போக 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 தன்னையும் மறந்து அந்த இசையை கேட்டுக்கொண்டிருந்தவள் வந்த காரியத்தை மறந்து போய் அங்கேயே நின்றுவிட பிரம்மன் மீதி 2 மனைவிமார்களோடு போய் கங்கா ஸ்நானம் செய்து விஸ்வநாத பெருமானை தரிசித்தெல்லாம் வந்து முடித்து கால தாமத மாரணத்துக்கு காரணத்தை கேட்கிறார். சரஸ்வதி தேவி அப்போதுதான் நினைவு வந்தவளாக நடந்தவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல பிரம்மதேவனோ இந்த யாகமெல்லாம் பூர்த்தி பண்ணி ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டிய காலச்சூழலில் அதை மறந்து போய் ஒரு இசைக்கு மயங்கி நின்றாயே, இது ஒரு தோஷம். அதனால் கலைகளை ரசிக்கக்கூடிய ஒரு பிறவியாக நீ பிறந்து பலமுறை அந்த இடத்தில் இருந்து அந்த ஆசை, கலைகள் பேரிலே இருந்த ஆசை பூர்த்தி அடையும் அளவிற்கு காலம் கழித்து மீண்டும் வந்து நம்மை சேரலாம்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போது சரஸ்வதி தேவியை 49 அக்ஷரங்களாக விளங்கக்கூடிய வடமொழி அக்ஷரங்கள், அதில் அகாரம் சிவபெருமானை குறித்து வருவது. அகாராதி அக்ஷரங்கள் 51ன்னு பிரபலமாக சொல்கிறது. அதிலே 50வது 51வது அக்ஷரம் 2ஐயும் அது துணைக்கு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்ங்கிறதுனால பழைய வடமொழி மரபிலே 49ன்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. அதைத்தான் இந்த புராணக்காரர் எடுக்கிறார். 49 அக்ஷரங்கள்னு ஒரு கணக்கு உண்டு. அகாரத்திலேருந்து ஆரம்பித்து அ ஆ இன்னு ஆரம்பித்து அதில் வரக்கூடிய இந்த கிரு ரு இதெல்லாம் சேர்த்து
51 அக்ஷரம். அதில் 2 அக்ஷரங்கள் துணை அக்ஷரங்கள். அதை பிரித்து விட்டால் நடுநாயகமாக 49 அக்ஷரங்கள். அதிலே அகாரம் ஆங்கிற எழுத்து சாட்சாத்தா சிவபெருமானை குறிப்பது. அதற்கு ஈடாக யாரும் வர முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிறதுனாலே ஆங்கிற எழுத்து சிவபெருமானை குறிப்பது. ஏனைய 48 எழுத்துக்களும் 48 கலையார்வம் நிறைந்த புலவர்களாக பிறந்து நிறைய பாடல்கள் பாடி கலையோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்து நீ நம்மை வந்து சேரலாம்னு சுவாமி சொல்லிடுறார். அப்படி சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சத்தோடு அந்த 48 எழுத்துக்களும் வெவ்வேறு புலவர்களாக பிறந்தார்களாம். அந்த புலவர்கள் எல்லாம் கற்றோர்களை ஆதரிக்கக்கூடிய மதுரை மாநகரத்தின் பெருமை அறிந்து மதுரை நகரத்தை வந்து அடைந்தார்கள். அங்கே பாண்டியன் இந்த புலவர்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து தமிழை கொண்டாடும் விதமாக தமிழ்ச்சங்கம் ஒன்றை அமைத்து அதிலே கற்றறிந்த புலவர்கள் தாம் பாடிய பாடல்களை எல்லாம் அரங்கேற்றி அதை மற்றவர்களெல்லாம் கேட்டு முடித்து அங்கீகரிக்கும்படியான ஒரு சூழல். இந்த சூழலில் வந்து சேர்ந்த 48 புலவர்கள் அவர்கள் ஒரு பட்சம். இதற்கு முன்பாகவே பல பல தேசத்திலிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்த புலவர்கள் அது இன்னொரு பக்கம். இப்படி இந்த 2 கோஷ்டிகளாக இருந்து கொண்டு இவர்கள் வித்வத்து சதசு போலே நடத்திய போது யார் இதற்கு நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதுன்னு ஒரு கேள்வி வந்தது. யாரானா நடுவராக வரணும்னா மற்றவர்களை விட அவர் இன்னும் அதிகம் கற்று இருக்கணும், கூடவே அவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கணும், மற்றவர்கள் செய்ததை எடுத்து பார்த்து மதிப்பீடு தருவதற்கு யோக்கியதை இருக்கணும். அத்தனை பேரும் ஒரு சேர கற்றவர்கள், அத்தனை பேருக்கும் அனுபவம் ஒரே வாரியாக இருந்தது. எல்லோருமே துறையிலே வல்லவர்களாக இருந்தபடியால் யாரை கொண்டு இந்த பாடல்களை அங்கீகரிப்பது, எதை துலாக்கோலாக கொண்டு இந்த பாடல்களை சீர்தூக்கி பார்ப்பதுன்னு ஒரு கேள்வி எழுந்தது. செய்வதறியாத அவர்கள் எல்லோரும் குழம்பி நின்றபோது சொக்கநாத பெருமானை கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அங்கே ஒரு புலவர் தோன்றினாராம். அவர் இவர்களைப் போல் அல்லாது நல்ல நீண்ட நெடிய வடிவம். பார்த்த மாத்திரத்தில் இவரையே கவிதையாக பாடணுமோன்னு ஆசை தூண்டும் அளவிற்கு இருந்தது. எல்லா பாஷைகளிலும் நல்ல விற்பன்னராக இருந்தார். 18 பாஷைகள்னு சொல்கிறார் புராணக்காரர். 18 மொழிகளிலே நல்ல விற்பன்னராக இருந்தாராம். அதிலே இலக்கண இலக்கிய நயங்களெல்லாம் கற்றுத் தேர்ந்தவராய் கையிலே சுவடி கட்டும் எழுத்தாணியும் தோன்ற சொக்கநாத பெருமான் எழுந்தருளினார். வந்தவரை பார்த்த புலவர்கள் எல்லாம் வணங்கி நின்று நீவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர்னாராம். புலவருக்கு ஏதையா தேசம், சென்ற தேசமெல்லாம் நம் தேசம்தான் என்றாராம் எம்பெருமான். கற்றறிந்த கலைஞர்களுக்கு இதுதான் சிறப்பு. ஒரு தேசமோ ஒரு மொழியோ இதுக்குள்ளே அவர்கள் எப்போதும் அடங்கியிருக்க மாட்டார்கள், எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளுவார்கள். அந்த சிறப்பை எம்பெருமான் காட்டி கொடுத்தார். அத்தனை மெத்த படித்தவர். அதனால் தேசமெல்லாம் இல்லை, சென்ற இடமெல்லாம் நம்மிடமேன்னு சொல்லி நின்றாராம். அவரிடத்தே இவர்கள் அனுசந்தித்து வந்த அந்த கஷ்டத்தை எல்லாம் எடுத்துச் சொல்ல சொக்கநாத பெருமான் தலைமை தாங்குவதற்கு ஒருத்தர் வேணும், அவ்வளவுதானே, இந்த ஊர்லேயே இருக்கார், நான் அவரை காட்டித் தருகிறேன்னு சொல்லி 48 புலவர்களையும் அழைத்து கொண்டு போய் சுவாமி சன்னதியின் முன்பாக நிறுத்தி தான் உள்ளே எழுந்தருளி மூலலிங்கத்தினுள்ளே மறைந்தருளினார். புலவராக தாமே வந்து இவர்களுக்கெல்லாம் தலைமை யாருடையது என்பதை காட்டிக் கொடுக்கும் பொருட்டு செய்த லீலையாக உள்ளே எழுந்தருளி மூலமாக இருக்கக்கூடிய சொக்கநாத லிங்கத்தின் உள்ளே தாம் எழுந்தருளி மறைந்தார். புலவர்கள் வந்தது நேரடியே இறைவனே தோன்றி நமக்கெல்லாம் தானே தலைவராக இருந்து தமிழ் வளர்க்கும் சிறப்பை காட்டிக் கொடுத்தார் என்று சொல்லி காண்பித்தார். அதனால தான் சொக்கநாத பெருமானை சொல்லும்போது தமிழறிந்த பெருமான் என்று சொல்வது, தமிழறியும் பெருமாள் என்று கொண்டாடுவார்கள். தமிழறியும் சிவமாக அந்த எம்பெருமான் இருக்கிறார். இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை தாமே முன்னின்று எடுத்து காண்பித்த தனிமை தத்துவமாக இந்த எம்பெருமான் விளங்குகிறார். செந்தமிழ் சொக்கநாதர் என்று அவரை சிறப்பித்து சொல்லுவதுண்டு. அந்த எம்பெருமான் தாமே அந்த தமிழ்ச்சங்கத்திற்கு தலைவராக இருந்து, தலைமை பொறுப்புன்னா ஒவ்வொரு வாட்டியும் யாரோ மானிடரை நிறுத்தினால் அவர் இறந்து பிறந்துன்னு இந்த சுழற்சி வரும். அந்த இடம் காலி ஆகிட்டுன்னா அதுக்கு யார் வர்றதுன்னு பெரிய சண்டை வரும். இந்த சச்சரவெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த தமிழ்ச்சங்கம் நல்லபடியாக நடக்கணும்னா தலைமை பதவிக்கு போட்டியே இருக்கக்கூடாது. இவர் நித்திய பொருள், நித்தியம் அங்கேயே இருக்கார், குறையே கிடையாது. அவர் எப்போதும் தலைவராகவே இருப்பார். மற்றைய பணிகளை யாரும் செய்யட்டும், தலைவர் மேற்பார்வையிலே சங்கம் நடக்கும்படியாக தாமே தலைமை பதவி வகித்து தமிழ்ச்சங்கம் நடக்கும்படியாக செய்து கொடுத்தார். இப்போ எழுதிய இந்த பாடல்களை எல்லாம் எப்படி மதிப்பீடு செய்வது? ஒரு முறையும் நீங்களே புறப்பட்டு வந்து இதெல்லாம் செய்வீர்களான்னா சுவாமி பார்த்தார். ஒரு மரப்பலகை ஒன்றை கொடுத்தார். சின்ன அளவிலான மனைப்பலகை போல இருந்தது. வீட்டில் பூஜை பண்ணும்போது உட்காந்து போமே அந்த மாதிரி ஒரு பலகைன்னு வச்சுப்போம். சின்ன ஒரு பலகைத்தான் கொடுத்தார். இதை கொண்டு என்ன செய்வதுன்னா, மிகுந்த சிறப்புடையதான அந்த பொற்றாமரை குளத்திலே இந்த பலகையை இடுங்கள். யார் பாடல் எழுதி கொடுத்தாலும் அந்த புலவரை இந்த பாடலோடு மேலே ஏறி உட்காரும்படியாக செய்யுங்கள். அவர் உட்காரத்துக்கு அதில் இடமே இல்லையே, ஒருத்தர் அதில் உட்கார முடியாது, என்ன உட்காரும்படியாக செய்யுங்கள். அந்த பாடல் அங்கீகரிக்கப்பட்ட பாடலானால் அந்த பலகை அந்த அளவிற்கு வளர்ந்து அவர்களை நிறுத்தி கொள்ளும். இல்லைன்னா அவர்கள் பொற்றாமரை குளத்திலேயே அந்த ஏடோடு கீழே விழ ஏடு தண்ணீரில் கரைந்து போய்
அது பயனில்லாததுன்னு தெரிந்துவிடும். இந்த நிலையில் சங்க பலகை என்ற ஒரு பலகை கொடுத்து அதை கொண்டு புலவர்கள் பாடிய பாடல்களை மதிப்பீடு செய்து எது மக்களுக்கு தேவைப்படும், எதை வைத்து கொள்ள வேண்டும், எது தேவையில்லைங்கிறத பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு வழியை செய்து கொடுத்தார். இது சங்க பலகை கொடுத்தருடைய லீலை. மேலே இத்தனை புலவர்கள் வந்து சேர சேர மதுரை மாநகரம் எப்போதும் புலவர்கள் கூடலாகவே மாறிப்போனது. கலைஞர்கள் என்ன, இசைவாணர்கள் என்ன, நிறுத்தக்காரர்கள் என்ன, நாடகக்காரர்கள் என்ன, இப்படி பல்வேறு கலைஞர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். கலைஞர்களை நிறைய ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னாலே அந்த ராஜ்யம் ரொம்ப சுபீட்சமாக இருக்குன்னு அர்த்தம். கடைசியாக தான் கலைஞர்களை ஆதரிப்பதை வழக்கத்திலேயே வைத்திருப்பார்கள். அடிப்படையான தேவைகள் எல்லாம் முடித்த பிறகு தான் கலைஞர்களுக்கு இடமே கொடுக்கப்படும். நிறைய அவர்களுக்கு ஆதரவு இருக்குன்னாலே நாடு ரொம்ப சுபீட்சமாக இருக்குன்னு நினைக்கப்படுகிறது. அந்த அளவில் இங்கேயும் கூட இந்த மன்னனும் மிகுந்த கலை ரசனையோடவே இருந்தானாம். இவனுடைய திருநாமமாக சூடாமணி பாண்டியன் என்று சாத்தப்பட்டு சூடாமணி பாண்டியன் என்ற பெயரோடு இவன் இருந்து வந்தான். நல்ல கலா ரசிகன். அதனால் என்ன பண்ணினானாம், நேரம் கிடைத்த போதெல்லாம், இவர்களுக்கு யுத்தமே நடக்கிறதில்லை, மதுரையை நோக்கி யாரும் வரலை, நான் சொக்கநாதர் பாதுகாவலாக இருக்கார், இந்த தேசத்தை போய் நாம் ஏன் யுத்தம் பண்ணணும்னு நினைத்து விட்டார்கள் போலும். யுத்தம் எதுவும் இல்லை. மன்னனும் கூட அந்த நகரம் முழுவதும் அழகாக தோன்றும்படியாக பார்த்த இடமெல்லாம் நந்தவனங்கள் அமைத்து கொண்டே போனான். அந்த நந்தவனத்திலும் கூட செண்பக மலர்கள்னா அவனுக்கு ரொம்ப பிரீத்தி. சொக்கநாத பெருமானுக்கே மிகப்பெரிய ஒரு நந்தவனம் அமைத்து அது முழுவதுமாய் செண்பக மலர்களால் வளர்ந்து அது செழிக்கும்படியாக செய்தான். நாள்தோறும் பல 100 செண்பக மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து 6 கால பூஜைக்கும் சொக்கநாத பெருமான் செண்பகச் சொக்கநாதராகவே காட்சி தரும் விதமாக செண்பக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தாராம். அப்படி இருந்தபடியாலே அவனுக்கு செண்பக பாண்டியன் என்ற ஒரு விசேஷ திருநாமமும் வாய்க்கப்பெற்றது. செண்பக பாண்டியன் என்றே பிரபலமாகவும் அறியப்பட்டார். சுவாமியும் செண்பக சுந்தரர், பாண்டிய மன்னனும் செண்பக பாண்டியன், இப்படி ஒரு சிறப்போடு அந்த திருத்தலம் இருந்த காலத்திலே ஒரு நாள் இந்த செண்பக பாண்டியன் ஆகிற மன்னனுக்கு மாலை வேளையில் தன் அரசியாரோடு சேர்ந்து இந்த நந்தவனத்திற்கெல்லாம் பிரவேசம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கண்டு ரசிக்கும் வழக்கம் ஏற்பட்டது. அப்படி அவன் சென்றபோது அந்த மனைவியோடு, இந்த மகாராணியோடு நெருக்கமாக அமர்ந்திருந்தான். அவள் மேலே இருந்து ஒரு கந்தம் புறப்பட்டு வந்ததாம். மகாராணி அதனால் சந்தனம், கோரோசனை முதலிய கந்தங்கள் எல்லாம் தரித்திருப்பாள் போலும்னு நினைத்து கொண்டான். அப்புறம் இன்னும் நெருங்கி சென்றபோது அவள் அணிந்திருந்த குழல் அதையும் 5ஆக பிரித்து முடித்திருந்தாளாம். எல்லாம் பின்னல் போடும்போது 3ஆக பிரித்து போடுறோம். இவள் 5 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை கொண்டையாயிட்டும் முன்னே விழுந்த அந்த மயிர்கற்றைகளை சுருள் முடிகளாக மாற்றியும், இன்னைக்கு செய்கிறது பூராவும் அப்போவே இருந்திருக்கு. நேராக ஒரே படிக்கு பின்னுவதே கிடையாது. முன்னே விழுந்த முடியை சுருள் முடியாக ஆக்கிக் கொள்வார்களாம். பின்னே விழுந்த முடியில் கழுத்தை ஒட்டி கொஞ்சம் முடி கடைசியாக இருக்கும் இல்லையா, அதை தோளில் விழும்படியாக செய்து கொள்வார்களாம். முன்னே பக்கவாட்டிலே ஒரு கொண்டை, மேலே தொங்கக்கூடிய அந்த மயிர்கற்றையை எடுத்து 5ஆக பிரித்து பின்னல் முடித்து அணிந்திருந்தாளாம். இந்த மயிர்கற்றையிலிருந்து மட்டுமே தனியே கொஞ்சம் கந்தம் புறப்பட்டு வந்தது. இதை பார்த்த பாண்டிய மன்னனுக்கு மலர்கள் சூடியிருந்த அவள் கூந்தலுக்கு வண்டுகள் வந்து மொய்க்கும் காட்சியையும் பார்க்க ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த வண்டுகள் வந்து மொய்ப்பது இந்த பூவில் இருக்கும் மகரந்தத்தையா அல்லது உன் கூந்தலிலிருந்து புறப்படும் அந்த வாசத்தையேவான்னு கேட்டான். அரசி அவள் என்ன கண்டாள், கிடைக்கிற கந்தங்களை எல்லாம் எடுத்து தடவி கொள்ளுகிறாள். யாரோ முடிந்து விடுகிறார்கள், யாரோ பூச்சூட்டி விடுகிறார்கள், அழகா இருக்குன்னு பார்த்துட்டு இவள் புறப்பட்டு மாலை வேளையிலே மன்னரோடு உலா செல்ல வந்து விட்டாள். அவளுக்கு என்ன தெரியும் இதுக்கு மேலே? அவளுக்கு ஒன்றும் புரியல, பேசாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பாண்டிய மன்னனுக்கு இந்த கேள்வி ரொம்ப ஆழமாக பதிந்து போனது. ராஜாக்கு இருக்க வேண்டிய யுத்தம் முதலிய காரியமெல்லாம் இல்லைன்னா இப்படித்தான் யோசிக்க தோணும். அதனால் இது ஒரு சந்தேகமாக வந்து சேர அவனும் சிந்திக்க ஆரம்பித்தானாம். இரவெல்லாம் உறக்கம் கொள்ளவில்லை. பல நேரத்திலே அது ரொம்ப ஒரு அற்பமான விஷயம் போலே தோன்றும். ஆனால் இதுக்கு நமக்கு விடை தெரியாமல் இருந்து விட்டோமேங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனை நம்ம இரவெல்லாம் கூட உறக்கம் கொள்ள முடியாமல் செய்துவிடும். இவனால் உறக்கம் கொள்ள முடியவில்லை. கலா ரசிகன், நிறைய கலைகளிலே கற்று தேர்ந்தவன், ரொம்ப சௌக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு திடீர்னு இந்த ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே நெருடிக்கொண்டே இருக்க இதற்கு ஒரு தீர்வு காணணும்னு பார்த்தவன் புலவர்களை எல்லாம் அழைத்து கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்னென்னா, புலவர்களை எல்லாம் அழைத்து கேட்டு தன்னை பற்றி ஏதாவது இதெல்லாம் ஒரு விஷயம்னு யோசிக்கிறானேன்னு நினைப்பார்களோன்னு ஒரு எண்ணம். இல்லைன்னா இவர்களை விடுத்து வேற யார்கிட்டையான போனான்னா எப்படியும் புலவர்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தான், நேரே சங்கப்புலவர்கள் அத்தனை பேரையும் வரும்படியாக கட்டளையிட்டு சபாமண்டபத்திலே புலவர்கள் அத்தனை பேரும் சூழ உட்கார்ந்து கொண்டார்கள். நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி, இப்போது நிறைவாக சொல்லுங்கள், பெண்களுக்கு கூந்தலுக்கு இயல்பிலேயே இந்த மனம் உண்டா, இல்லை கந்தம் முதலியவற்றை தடவுவதாலும் மலர்கள் கொண்டு முடிவதனாலும் இந்த வாசம் ஏற்பட்டதான்னு கேட்க புலவர்கள் திகைத்து போனார்கள். இதுவரையில் இப்படி ஒரு கேள்வியை யாருமே கேட்டதில்லை. இது ஒரு யோசனையாக இதுகாரும் யாருக்கும் வந்ததில்லை. புராணக்காரர் சொல்றார், வங்கத்தார் பொருள் போல வேறு வகை அமை கேள்வி நோக்கி.
ஒரு பெரிய கடல், அந்த கடலுக்கு மேலே பிரம்மாண்டமாக ஒரு கப்பல். அந்த கப்பலில் நிறைய சரக்கரைகள் இருக்குது. ஒவ்வொரு சரக்கரையிலேயும் 100 100 1000 1000 பெட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. வெளியிலேருந்து ஒரு களிப்பாக்க அதில் தூக்கி வீசினானா. நீ போய் அந்த களிப்பாக்கு எங்கே இருக்குன்னு தேடி எடுத்துகிட்டு வான்னு யார்கிட்டையோ சொன்னார் போலே இருந்ததான் புலவர்களுக்கு. இதற்கு விடை காணணும்னா மூட்டை மூட்டையாக புஸ்தகங்கள் இருக்குது. இதை எந்த சாஸ்திரத்தில் பார்க்கறது? இது சார்ந்து எந்த நூல்கள் இருக்கும்? சிருங்காரமாக இருக்கே, அது சார்ந்த நூல்களில் இருக்குமா? இதில் கொஞ்சம் அந்த முடி இதெல்லாம் பார்த்தோம்னா உடம்பு சார்ந்து மருத்துவ நூல்களில் இருக்குமா? இல்லை அலங்காரம் செய்து கொள்வதை பற்றி சாஸ்திரம் உண்டே, அதிலே தேடி பார்க்கலாமான்னு எதை பார்ப்பதுன்னு தெரியல இவர்களுக்கு. கடலுக்குள்ளே போய் கள்ளிப்பாக்கு, அந்த கப்பலிலே கள்ளிப்பாக்கை தேடுவது போலே அவ்வளவு சிரமப்பட்டார்களாம். வேறு வகை அமைய கேள்வி நோக்கி சங்கத்தார் எல்லாம் தம்மில் தனித்தனி தேர்ந்து சேர்ந்து உட்காந்து யோசிச்சோம்னா நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆளுக்கு 10 புஸ்தகமாக பிரிச்சுப்போம். நீங்கள் 10 புஸ்தகம் பாருங்க, விடை இருந்தால் சொல்லுங்க. நான் ஒரு 10 புஸ்தகம் பார்க்குறேன், எனக்கு விடை கிடைத்தா சொல்கிறேன்னு ஆளாளுக்கு பிரித்து கொண்டார்களாம். தனித்தனி தேர்ந்து துங்கத்தார் வெம்பன் உள்ளம் சூழ் பொருள் துழாவி உற்று. தும்பத்தார் பாண்டிய மன்னர்களுக்கு வேப்பம் பூதாம் மாலை அணிந்து கொள்ளும் வழக்கம் உண்டு. பாண்டியர்களுக்கான மலர் வேப்ப மலர். எப்படி சோழர்களுக்கு அத்திப்பூவோ அதுபோல இவர்களுக்கு வேப்பம் பூ தான் பாண்டியர்களுக்கான மலர். அதைத்தான் இன்னும் கூட பட்டாபிஷேகத்தன்றைக்கு மீனாட்சி அம்பிகை பெரிய வேப்பம்பூ மாலை அணிந்து கொண்டு காட்சி தருவாள். அது பாண்டிய மன்னர்களுக்கான மலர். அந்த விதத்தில் இவனும் தும்பத்த வேம்பன் உள்ளம் தூங்கத்தார் வேம்பன் உள்ளம். வேம்பத்தார், வேம்புன்னா வேப்ப மரம், அந்த மலர்களால் ஆன மாலை அணிந்திருக்கும் பாண்டிய மன்னன் மனம் சூழ் பொருள், உள்ளம் சூழ் பொருள் துழாவி உற்ற பங்கத்தாராகி எய்த்து படருரு மனத்தரானார். அவன் மனசில் இருக்கக்கூடிய அந்த இருள், அந்த கேள்விக்கான விடை கிடைக்காமல் பங்கப்பட்டு போய், இந்த பெரிய தமிழ் புலவர்கள்னு சொல்கிறீங்க, நீங்கள் கூடினா எல்லோருக்கும் எதை வேண்டுமானாலும் சொல்லித்தரலாம், நீங்கள் வாசிக்காத சாத்திரம் இல்லை, தெரியாத மொழி இல்லை, இந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விடை இல்லையான்னு சொல்லும்படியாக அவர்களெல்லாம் மனசு நொந்து போய் பங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே இது ஒரு பக்கம். பார்த்தான் மன்னன், இவர்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் என்ன? மதுரைக்கு என்ன 48 பேர்கள் தானா? இந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? நாம் பொதுவிலே அறிவித்து விடுவோம், எல்லோருக்குமாக எடுத்து சொல்லி யாரான ஒரு சாமானியன் வந்து சொல்லட்டுமே, மருத்துவத்துறையிலே சிறப்பு வாய்ந்தவன் யாரான வந்து சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி பேசட்டுமே, அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் யாராவது வந்து பேசட்டுமேன்னு சொல்லி இவன் பறை அறிவித்து மன்னன் மனதிலே எழுந்த இந்த கேள்விக்கு விடை சொல்வாருக்கு இத்தனை பெரிய ஒரு கிழி, பரிசு கிழி, பொற்காசுகள் நிரம்பிய ஒரு பரிசு கிழியை அங்கே வாசலிலே கட்டி தொங்கவிட்டு இந்த சுல்கத்திலே இருக்கக்கூடிய தனம் முழுவதும் இந்த சந்தேகத்திற்கு விடை தருபவர்களுக்கு உண்டுன்னு சொல்லி கட்டிவிட்டார்கள். நக்கீரர் என்ன சொல்கிறார்? சந்தேகத்திற்கு விடை தர்றது பிரமாதம் இல்லை, அது சரியான விடையாக இருக்கணும். மன்னன் மனதிலே எழுந்த சந்தேகத்தை மட்டும் தீர்த்துட்டா போருமானா அது சரியானதாக இருக்கணும். இதை நம்மிடத்தை கேட்கலன்னு ஒரு கர்வம் நக்கீரருக்கு. சங்க புலவர்களுக்கு தலைவராக அவர் இருக்கார். நக்கீரரை கலந்து ஆலோசிக்காமல் இவன் பொதுவிலே ஒரு போட்டியாக இதை அறிவித்ததோடு மன்னன் மனம் குளிரும் அளவிற்கு விடை இருந்தால் போரும்னு சொல்லிட்டான். அதை நக்கீரரால் ஏற்றுக்க முடியல. நாளை பின்ன இதில் ஒரு குறை இருக்கே, நக்கீரர் எப்படி இதை விட்டார்னு கேட்டு தன் பேர் கிடக்கூடாது, அதனால் நக்கீரர் இதை சரியாக எடுத்துக்கல, மனசில் ஒரு கோபம் இருந்தது, அதை தனியே வைத்திருந்தார். இது ஒரு காட்சி. இப்போ இந்த பக்கத்துக்கு வருவோம். மதுரை எம்பதியிலே சிவபெருமானை, மூலலிங்கமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை தினமும் பூஜித்து வரக்கூடிய சிறந்த பேறு பெற்ற ஆதிசைவர்களாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள். முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று அவர்களுக்கு திருநாமம். ஆகம கோயில்களிலே குலத்தால் சிவாச்சாரியார்கள் ஆனவர்களை தவிர யாரும் உள்ளே சென்று சுவாமி திருமேனியை தீண்டுவது இல்லை என்ற விதிகளை சைவாகமங்களே வரையறை செய்து கொடுத்திருக்கின்றன. சைவாகமங்கள் சொல்லித்துன்னா சிவபெருமான் சொல்லியிருக்கார், சுவாமி சொல்லியிருக்கார். ஆகமோக்தமான பிரதிஷ்டையிலே தம் திருமேனியை தீண்டும் உரிமை ஆதிசைவர்களாக இருக்கக்கூடிய சிவத்விஜர்கள், சிவபிராமணர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பது பெருமான் வரையறுத்து கொடுத்திருக்கக்கூடிய விதி. அந்த குலத்திலே பிறந்த ஒரு ஏழை பிராமணன், அவனுக்கு தாய் தந்தையர் இல்லை. அந்த வேளையில் ஆதிசைவரில் வந்த மாணவன் மனம் செய் வேட்கையான். தாய் தந்தையர் இல்லை, கேட்பார் யாரும் இல்லை, செல்வமெல்லாம் ஒன்றும் கிடையாது, பரம ஏழை. ஆனால் ஆர்வத்தினாலே பெருமான் அருளினாலே வேதக்கல்வியும் ஆகமக்கல்வியும் கசடர கற்று தேர்ந்திருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாக ஆசை, உள்ளே போய் சொக்கலிங்கமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தீண்டித்தான் வழிபாடு செய்யணும். குலத்தளவிலே செய்யலாம், அது ஒன்றும் குறையில்லை. வாசிக்க வேணும்னா வாசித்து முடித்திருக்கிறான், வேத ஆகமங்கள்லாம் வாசித்து முடித்திருக்கான், செய்யலாம். மூன்றாவதாக இன்னொரு தேவை இருந்தது, மனமானவனாக இருக்க வேண்டும். கல்யாணமாகி தம்பதிகளாக இருக்கும் பட்சத்தில் தான் சிவாலயத்தின் மூலாலயத்திற்குள்ளே பிரவேசம் செய்து மூலலிங்கமாக இருக்கும் எம்பெருமானை தீண்டி வழிபாடு செய்யலாம். அதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன குறைன்னா, தாய் தந்தையர் இல்லை, உறவினர்கள் இல்லை, யார் போய் என்னன்னு பெண் கேட்கிறது? அப்படியே கேட்டாலும் ஸ்திரீதனமாக காசு கொடுத்துத்தானே பெண்ணை அழைத்து வரணும். அதற்கு தகுதியாக தங்கமும் பரிசும் காசும் பட்டும் கொடுப்பதற்கும் காசு பணம் ஒன்றுமில்லை.
இவன் வேண்டி கேட்டுக்கொண்டது இதை மட்டும்தான். பரமஞானி, வேடிக்கைக்கான கதாபாத்திரம் இல்லை. தர்மி என்ற பெயரோடு இருந்த இவர் பரமஞானி, அவ்வளவு அனுஷ்டானத்தோடு கூடியவர், வேதாகம கல்வி எல்லாம் கற்று தேர்ந்தவர். பார்த்தார், சுவாமியினிடத்தை இதை விண்ணப்பமாக வைத்தார். சொக்கநாதா, உன் கருணையினாலே இந்த மன்னன் அறிவித்திருக்கக்கூடிய பரிசு பொருள் நமக்கு வரும்படியாக அனுகிரகம் பண்ணணும். இதைத்தான் கேட்டுக்கொண்டார். அந்த வேளையில் ஆதிசைவரில் வந்த மாணவன் மணம் செய் வேட்கையான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. முந்தை ஆட்சிம முயலும் பெற்றியான், தந்தை தாய் இலான் தருமி என்று உளான். தருமி என்பது அவன் பெயர். முந்தை வினைப்பயனாலே உயர்ந்த ஒரு குலப்பிறப்பு, ஆயினும் தந்தை தாய் இலான், கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலை. தந்தை தாயிலேன் தனியேனாகிய மைந்தனேன் புது வதுவை வேட்கேன். வதுனா மணப்பெண். தாய் தந்தையர் இல்லை, தனித்திருக்கும் எனக்கு யார் போய் மனம் முடிப்பார்கள்? அதைத்தான் கேட்டிருக்கிறேன். நெடிய வேத நூல் நிறைய ஆகமம் முடிய ஓதிய முறையினில், நீண்டதாக இருக்கக்கூடிய பலபலவாயிருக்கும் வேதங்கள், அதன் ஆழ்பொருளை சொல்லக்கூடிய ஆகமங்கள், இவற்றையெல்லாம் விதிப்படி ஓதியினேன். ஓதி கற்று தேர்ந்திருக்கிறான் எனும் வடிவில் இல்லற வாழ்க்கை இன்றி நின் அடி அர்ச்சனைக்கு அருகன் ஆவனோ. திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் இந்த நிலையில், பிரம்மச்சரிய நிலையிலே உன் திருவடியை மலர்களால் இட்டு அர்ச்சிப்பதற்கு அருகதை இல்லாமல் இருக்கிறேனே. திருமணம் செய்து வைன்னு கேட்கிறார் சுவாமியினிடத்தே. வந்த ஒரு வாய்ப்பு, மன்னன் பெரிய அளவிலே பரிசறிவித்திருக்கிறான். அவன் கேட்ட அந்த கேள்விக்கு விடை தரும்படியாக, ஐய யாவையும் அரிதியே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. மன்னருக்கு சந்தேகம் வரலாம், 48 புலவர்களுக்கு விடை தெரியாமல் இருக்கலாம், மதுரை மாநகரத்தில் யாருக்குமே அதற்கான தெளிவில்லாமல் இருக்கலாம். ஐய யாவையும் அரிதியே, உனக்கு இதெல்லாம் தெரியுமே, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே நீதான் சிறந்தவன், சமர்த்தன், உனக்கெல்லாம் தெரியுமே. யாவையும் அரிதியே கொலாம் வையை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான். வைகை நாடுங்கிறது பாண்டிய நாட்டை சொல்றார். வைகை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து, அவன் என்ன கேள்வி என்ன சொல்லியிருக்கான்? மன்னனுடைய மனம் உகக்கும்படியான விடை. இப்போ அவன் மனசில் ஏதோ ஒரு விடை ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். அதை உனக்கு அது தெரியும். நீ தான் அவன் மனசுக்குள்ளேயே சேர்ந்து வாழ்கிறாயே. எங்கே நீ இல்லை, அவன் மனசுக்குள்ளே நீ இருக்கிறதுனாலே அவன் விரும்பும் விடை என்னன்னு உனக்கு தெரியும். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். உண்டா இல்லையாங்கிறதான் கேள்வி. மன்னனுக்கு அதில் எது பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும். அதற்கு பொருத்தமாய் ஒரு பாடல் எழுதி கொடு. இவரே அதை செய்யக்கூடாதன்னா இது இவருடைய துறை இல்லை. இவர் வேதக்கல்வி பயின்றவர், ஆகமங்கள் எல்லாம் பயின்றவர். காவிய நாடக அலங்காரம், சிருங்காரம் இதுக்குள்ளெல்லாம் இவர் போகலை. இவர் பண்ணினது கோயில் பண்ணுறதுக்கான கல்வித்தான். அதை கற்று தேர்ந்திருந்தார். பெண்களுடைய கூந்தலுக்கு உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் பிரம்மச்சாரியான இவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் இவருக்கு அது தெரியாது. ஆனால் உனக்கு அப்படி இல்லையே, மன்னன் மனதிற்குள்ளேயும் நீ இருப்பதால் அவன் வேண்டிய விடை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு தகுதியாக ஓர் கவி உரைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான். மன்னன் மனம் மகிழும்படியாக ஒரு கவியை பாடி எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். பெருமானுக்கு என்ன குறை? கேட்டவுடனே கொடுக்கும் பெருமான். தென்னவன் குலதெய்வமாகிய மன்னர் கொங்குதேர் வாழ்க்கை இன்தமிழ் சொல் நலம் பெற சொல்லி நல்கினார். அடுத்த பாடலே சொல்லிட்டார். பாட்டு தானே வேணும், ஒரு சுவடி தானே, எழுதி கொடுத்துட்றேன்னு உட்கார்ந்தார் பெருமான். தென்னவன் குலதெய்வமாகிய மன்னர், தென்னவன்னா பாண்டியன், பாண்டியனுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய சோமசுந்தரனான இந்த எம்பெருமான் மன்னர் கொங்குதேர் வாழ்க்கை இன்தமிழ் சொல் நலம் பெறச் சொல்லி, கொங்குதேர் வாழ்க்கைன்னு தொடங்கும் அந்த பாடலை நல்ல சந்தத்தோடு கூட சங்கத்தமிழ் பாடலை சங்கம் மரபிலேயே அமைத்து பாடலாக எழுதி நல்கினார். இன்னல் தீர்ந்து அவன் இறைஞ்சி வாங்கினான். கையில் கொடுத்துட்டார். இதை எடுத்துகிட்டு போ, இது போரும் கொண்டு போன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டார். இவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன எழுதியிருக்குன்னா தெரியல. சொக்கநாதரே கொடுத்துட்டார். அவர் கொடுத்தா சரியாக தானே இருக்கும். வாங்கி கொண்டார். வாங்கி படித்தால் பாடல் இதுதான். இது சங்க இலக்கியம், சைவ இலக்கியம் என்று அடியன் எப்போதும் சொல்லுவதற்கு காரணம் சிலது உண்டு. ஒன்று, சங்கப்பாடல் தொகுப்பில்தான் ஏனைய புலவர்களெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க, இறையனார் என்ற பெயரோடு சாட்சாத்தா சிவபெருமானே ஒரு புலவராக இருந்து பாடல்கள் பாடியிருக்கார். அந்த பாடல்கள் சங்க நூல்களிலே இன்றும் தொகுக்கவும் பட்டிருக்கிறது. தமிழிலே இறையனார் என்ற சொல் சிவபெருமானைத்தான் குறிக்கிறது, வேறு தெய்வத்தை குறிக்கவில்லை என்பதற்கு சங்கப்பாடல்களே ஆதாரமாக இருக்க பார்க்கிறோம். இறையனார்னு தான் சொல்லியிருக்கு. சிவபெருமான் அங்கே ஆசிரியர் பெயர் போடவில்லை. இறையனார் என்ற சொல்லாலேயே அந்த சப்தம் வெறுமனே இறைவன் சொன்னாலே சிவபெருமானைத்தான் குறிக்கிறது சங்கத்தமிழிலே என்பதற்கு இதுவே தெளிந்த ஆதாரமாக அமைகிறது. இவர் பாடிய பாடல்களை சங்கத்தமிழிலேயே சேர்த்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் இப்போது இவர் பாடி கொடுத்திருக்கக்கூடிய பாடல், தர்மி என்ற அந்த ஆதிசைவருக்கு பாடி கொடுத்த பாடல் குறுந்தொகை என்று சொல்லப்படும் தொகை நூல்களிலே ஒன்று. அந்த குறுந்தொகை தொகுப்பிலே 2வது பாடலாக வைத்து பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல். ஆசிரியர் இறையனார் என்றே அழைக்கப்படுகிறார்.
பாடல் இதுதான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று ஒரு பாடல். முழுக்க சங்க நடையிலே அமைந்திருக்கு. சுருக்கமாக பொருள் சொல்லிடுறேன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. கொங்கு அப்படின்னு சொன்னால் அந்த மகரந்தம், மலர்களில் மேலே மஞ்சள் மஞ்சளாக மறந்திருக்குமே அந்த மகரந்தம், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிப்பதே வாழ்க்கையாக கொண்ட அம்சிரை தும்பி, தன்னுடைய இறகுகள் உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அழகான தும்பியே என்று வண்டை பார்த்து பாடும்படியான பாடல். பூவுக்கு என்ன குணம்ங்கிறத வண்டை தவிர யாருக்கு தெரிந்திருக்க முடியும்? அதுதான் காலையிலிருந்து போய் பூத்த உடனே மலர்களை பார்த்து இதுதான் போய் அதோடு சம்பந்தப்பட்டுக்குது. அந்த மகரந்தங்கள் ஒவ்வொன்றையும் தன் உடம்பிலே பதியும்படியாக அமர்த்தி எடுத்துக்கொண்டு வண்டு அந்த பூவிலிருந்து தேனை பருகுகிறது. அப்போ பூவினுடைய மனம், பூவினுடைய குணமெல்லாம் நன்கறிந்தது வண்டுதான். மகரந்தங்களை, கொங்குதேர் வாழ்க்கை, அந்த மகரந்த பொடிகளை, தேர்ன மலர்களிலிருந்து அந்த மகரந்த பொடிகளை சேர்ப்பதே வாழ்க்கையாக கொண்டு விளங்கக்கூடிய சின்ன வண்டை பார்த்து சொல்றார். அஞ்சிரைய தும்பி, அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. இவர் அந்த தும்பியை பார்த்து கூப்பிட்ட உடனே அது என்னன்னு கேட்டிருக்கும் போல் இருக்கு. முதல்லே சொல்லிடுறேன், உன் இஷ்டத்துக்கு எதையும் சொல்லாதே, உன் மனசுக்கு விரும்பினதெல்லாம் சொல்லாதே, கண்டது மொழியினர், பார்த்து விட்டு சொல், உண்மை என்னவோ அதை சொல். காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. காமம்னா உன் மனதிற்கு விரும்பமானது, உனக்கு பிடித்தபடிக்கு சொல்லிவிடாதே, உண்மை என்னவோ அதை சொல். காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியயிற்று அறிவை கூந்தலின். பெண்ணுடைய அந்த பந்தத்தை சொல்றார். எப்படிப்பட்டதுன்னா, இந்த பெண் பல பிறப்புகளிலேயும் பயிலியது கெழிய நட்பின், பல பல பிறவிகளாக தொடர்ந்து பந்தத்திலே, நட்புன்னு இங்கே சொல்லப்படுவது காதலோடு கூடி பல பல பிறவிகளில் தொடர்ந்து பந்தப்பட்டு வரக்கூடிய மயிலினுடைய கண்கள் போன்ற அழகான பற்களை உடைய பாண்டிமாதேவி. மயிலுக்கு பற்கள் கிடையாது, அவளுடைய மயிலுக்கு கண்கள் அழகு, அதனுடைய நுனி வெள்ளையா கூர்மையா இருக்குமா, அதுபோன்ற அழுத்தமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்வரிசை, ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய பல்வரிசை கொண்டவளான பாண்டிமாதேவி செரியயிற்று அறிவை கூந்தலின். அறிவைன்னா பெண், பாண்டிமாதேவியை சொல்றார். இந்த பாண்டிய அரசியினுடைய கூந்தலின் நரியவும் உளவோ. நறுமணம்ங்கிறது வச்சுக்கோங்களேன், நரியவைங்கிறது வாசம், அதை விடவும் வாசம் உளவோ நீ அறியும் பூவே. நீ பார்த்த மலர்களிலே, வண்டை பார்த்து சொல்றார், ஏ வண்டே, நீ போய் சந்தித்த மலர்களுக்குள்ளேயே பாண்டிமாதேவியின் கூந்தல் மனம் வாய்ந்த மலர் வேறொன்று உண்டான்னு சொல்லி கேட்கிறார். அப்போ வேற ஒன்றும் இல்லை, இயல்பிலேயே மலர்களை விடவும் இந்த கூந்தலுக்கு இயல்பிலேயே வாசம் இருக்குன்னு சுவாமி திருவுள்ளம் பற்றியிருக்கார். பெண்களின் கூந்தலுக்கு இயல்பிலேயே வாசம் உண்டுங்கிறது சிவபெருமானுடைய திருவுள்ளம். அதை பாடி கொடுத்துட்டார். அதை எடுத்துக்கொண்டு அவன் சென்றான். இது ரொம்ப அழகான நேர்த்தியான பாடல். இதை சார்ந்தே சில ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு இயல்பிலேயே உண்டாங்கிறதெல்லாம் பற்றி கூட சிலர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அவன் செய்து கொடுத்து விட்டான். பாடலை எடுத்துக்கொண்டு சென்றார். இதை போய் பாண்டியர் சபையிலே இவர் சமர்ப்பித்தார். ரொம்ப வினயத்தோடு சமர்ப்பித்தார். பாண்டிய மன்னனுக்கு ஒரு முறை வாசித்த உடனே மனம் தெளிவாகியது. அப்பா, மனைவி கூந்தலுக்கு இயல்பிலேயே வாசம் உண்டு, இந்த ஒரு புலவர் சொல்லிட்டார், இது போரும். மலரை விடவும் இந்த கூந்தலுக்கு வாசம் இருக்கு. அதனால தான் வண்டுகள் மலர் இல்லைனாலும் அந்த கூந்தலை சுற்றி சுற்றி வருகிறது. இப்போ மலரை விட இயல்பிலேயே இந்த கூந்தலுக்கு வாசம் உண்டுன்னு தெளிவாகி விட்டது பாண்டிய மன்னனுக்கு. மனமகிழ்ச்சி கொண்டானாம். அங்கே அருகிலே இருந்தவர்களை அனுப்பி வாசலிலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சுல்கத்திலிருந்து அந்த பணமுடிப்பை கொண்டு வானான். அவர் குடுகுடுன்னு உள்ளே போனார். இந்த பணமுடிப்பை பிரித்து இந்த வீரர்கள் எடுத்து வந்தார்கள். வேந்தன் ஏவலால் விபுதர்த்தம் ஓடும் போந்து மீண்டவை புறம்பு தூங்கிய ஆய்ந்த பொன் கிழி அறுக்கும் நம்பியை நேர்ந்து கீரன் நில் என விளக்கினான். அரசர் சொன்னபடியே கேட்டு அந்த காவலாளர்கள் ஓடிப்போய் அந்த புறம்பிலே வாசலிலே கட்டப்பட்டிருந்த அந்த கிழியை, பொன் கிழி, பொற்காசுகள் நிரம்பிய பையை அறுக்கும் நம்பியை, அதை அறுத்து கிட்ட கொண்டு வரும்போது நேர்ந்த கீரன் நில் என விளக்கினான். நில்லுப்பா அப்படின்னார். யாரு? கீரன். நக்கீரனார் அதை நில் என்று தடுத்து நிப்பாட்டினார். அதை பார்த்துட்டும் அரசன் என்ன ஆயிற்று நக்கீரரேன்னு கேட்கிறார். இதில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வேறு கொஞ்சம் சிரமம் இருக்குது. நக்கீரருக்கு என்னென்னா, சங்கத்துக்கு தலைவர்னா என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தையும் பேசலை, கேட்காமலேயே பொதுவிலே ஒரு போட்டியை அறிவித்து விட்டார். இப்போ யாரோ ஒரு புலவன் எங்கிருந்தோ வருகிறான், திடீர்னு ஒரு பாட்டை நீட்டினான்னா அதுக்கு பரிசு கொடுத்துட்டா 48 புலவர்களுக்கும் தெரியாத விஷயம் யாரோ ஒரு ஆதிசைவர் வந்தவருக்கு புலவருக்கு தெரிந்திருக்கே அப்படின்னு தன் பதவிக்கும் சேர்த்தது ஒரு பங்கமாகும். அதனால் அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன சிரமம் ரெண்டு பேருக்கும். அதனால் நக்கீரர் தடுத்து நிப்பாட்டினர். என்ன ஆயிட்டுன்னு கேட்டபோது இந்த பாடலிலே குற்றம் இருப்பதாக சொல்லி காண்பித்து புலவருக்கு இதை கொடுக்கக்கூடாதுங்கிறார். நீர் ஆதிசைவர்,
வேதாகமம் வல்லவர், இதை எங்கிருந்து கற்றீர்னா இவரால் பதில் சொல்ல முடியல. இவர் என்ன சொல்ல முடியும்? கோவிலில் போய் நான் சொக்கநாதர்கிட்ட சொன்னேன், சொக்கநாதரே புறப்பட்டு வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். அப்படியே சொன்னாலும் அவர் எழுதி கொடுத்த பாட்டுக்கு நீங்கள் எப்படி பரிசு வாங்கலான்னு கேள்வி வரும். அது இதெல்லாம் ராஜத்ரோக வழக்கு, பெரிய அளவில் ஏதானா தண்டனை வாய்க்க பெறும். பயந்தார். சரி, எனக்கு பரிசு வேண்டாம், எதுவும் வேண்டாம், அந்த மட்டும் உயிரோடு விட்டா போரும்னு சொல்லி சுவடியோடு புறப்பட்டு கோயிலுக்கு வந்தார். மனம் நொந்து போய் வந்தார். பெருமானை பார்த்து கேட்கிறார், குற்றம் இக்கவிக்கு என்று கூறலும் கற்றிலான் நெடும் காலம் வெம்பசி உற்றவன் கலத்து உண்ணும் எல்லை கைப்பற்ற வாடினான் பண்பு பற்றினான். ரொம்ப ஆவலோடு இருந்தார். வாஸ்தவத்தில் 1000 பொற்காசுகள் மொத்தமாக கிடச்சதுன்னா கொண்டு போய் தகுதியான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நித்தியமும் போய் சொக்கநாதரை தீண்டி பூஜிக்கலாம். அவருக்கு எண்ணம் அதில் தான் இருந்தது, மற்ற ஆசைகள் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். வாசித்து கற்றுத்தேர்ந்து வல்லவரவர். அவருடைய ஆசை முழுவதும் சொக்கநாத பெருமானை வழிபடணும், அதற்கு திருக்கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணத்திற்கு தனம் கொடுத்து ஒரு பெண்ணை அழைத்து வரணும்னு பார்த்தார். அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. கை முன்னாடி வரைக்கும் வந்துட்டுது. இந்த தட்டை கொண்டு வந்தால் நீட்டியாச்சு. க்ஷணப்பொழுதிலே நக்கீரர் தடுத்தார். எப்படி இருந்ததுன்னா, கற்றிலான் நெடும் காலம் வெம்பசி உற்றவன் கலத்து உண்ணும் எல்லை. பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் பசித்த ஒருவனுக்கு இலை பரப்பி பக்கத்தில் நிறைய பாத்திரங்களில் வகை வகையாக பதார்த்தங்கள் சமைத்து அதையெல்லாம் இலையில பரிமாறியாச்சு. கை போய் அதில் வைக்கிற நிலையிலே உண்ணும் எல்லை கைப்பற்ற வாடினான். கை போய் அதில் வச்சு சாப்பிடணும். அந்த க்ஷணப்பொழுதில் ஒருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்தபடிக்கு வாடினானாம். அவ்வளவு பசித்த ஒருவனுக்கு உணவிடும் போது தடுத்தார் போலே வாடினான். நேரே போய் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தான். செய்யுள் கொண்டு போய் திருமுன் வைத்து அந்த சுவடியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டார். ஓலையை கொண்டு போய் வைத்தார். உளப்பையுள் கொண்டு அப்பனவன் என்னை நீ மையுள் கண்ட இவ்வழுவப் பாடலை கையுள் நல்கினாய் கதியிலேற்கே எனா. நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தெரியாமல் கேட்டுட்டேன், அதனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தப்பு தப்பாக ஏதோ ஒரு பாட்டை எழுதி என் தலையில் கட்டி அனுப்பிட்டேன். அவ்வளோ பெரிய சபையில் எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா எனக்கு. இந்த பாடலிலே வழுவுன்னு சொல்லிட்டாங்க. வழுவுன்னா குறை. மையுள் கண்டம் கருத்து, மை போன்ற கருத்து இருக்கக்கூடிய கண்டத்தை உடைய எம்பெருமானே, இவ்வழுவு பாடலை கையுள் நல்கினாய். ஏமாந்தவங்கிறனால தூக்கி கையில் கொடுத்துட்டேன். வேற யாரானா இருந்தால் படித்து பார்த்து தப்பாக இருக்குன்னு அங்கேயே திருப்பி உங்கள் கையில் கொடுத்துருப்பான். எனக்கு விஷயம் தெரியாது, கேட்பாரற்றவன் தானே, போய் அசிங்கப்படட்டும்னு நீ கொடுத்துட்டியோ. கதியிலேற்கு, கதி இல்லாதவன் நம்ம விட்டால் எங்கே போயிட போகிறான், அங்கே சுற்றி இங்கே தானே வரணும்னு சொல்லி கொடுத்தியோ நீ என்று சொல்லி அதை அங்கேயே வச்சுட்டார். வைத்தவர் மனமெல்லாம் நொந்து போய் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாம் முடிஞ்சிட்டுது, அடுத்த வாரம் சுவாமியை பூஜை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அது இல்லாமல் போச்சே. பயம் கொண்டு அவமானப்பட்டு இந்த நிலையிலே அங்கே வைத்து விட்டு அசந்து போய் சந்நிதியிலேயே உறங்கி விட்டாராம். பார்த்த எம்பெருமான் மூலலிங்கத்திலிருந்து புறப்பட்டான். எந்தை இந்நிகழ்ச்சி நின்னது அல்லதை எனக்கு யாது என்னா சிந்தை நோய் உழந்து சைவச் சிறுவன் இன்று இறங்கப் பார்க்கும் பந்தமும் வீடும் வேத பனுவலும் பயனுமான சுந்தர விடங்கன் அங்கோர் புலவனாய் தோற்றம் செய்தான். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு படுத்தார். அப்பா, இவ்விகழ்ச்சி நின்னதல்லது எனக்கு யாது. இவ்வளோ பேர் என்ன பேசினாங்கல்ல, இந்த பாட்டு தப்பு, இவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதுன்னு நீங்கள் ஏசினது பேசினது உனக்கு தான். பாட்டு நான் எழுதலை, கொண்டு போனவன் தான் நான், தப்பு பண்ணினது நீ. அப்போ அவர்கள் சொன்ன குற்றம் பூராவும் உனக்கு தான். அந்த குற்றத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. இவ்விகழ்ச்சி நின்னதல்லதை எனக்கு யாது என்னா சிந்தை நோய் உழன்று சைவச் சிறுவன் இன்று இறங்க யார்க்கும். இந்த சிவபிராமணனான இவர், இந்த இளைஞர் அங்கேயே உறங்கி போய் விழுந்தார். பந்தமும் வீடும் வேத பனுவலும் பயனுமான சுந்தர விடங்கன் அங்கோர் புலவனாய் தோற்றம் செய்தான். எல்லோருக்கும் பந்தமாயும் அந்த பந்தத்தை அறுப்பவனாகவும் வேதத்தின் முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய உண்மை பொருளான எம்பெருமான், அந்த வேதத்தின் பயனாகவும் இருக்கும் எம்பெருமான், சுந்தர விடங்கராக அறியப்படும் எம்பெருமான் சோமசுந்தர பாண்டியர், இவருக்காக வேண்டி எல்லா உலகங்களுக்கும் எல்லா கலையும் வழங்கி செய்த பெருமான் வாதாடுவதற்காக புலவர் வேடத்தில் வந்து தோன்றினாராம். அந்த கம்பீரத்தோடு அங்கே சென்றார். அங்கே போய் சபையிலே இந்த பாடலில் குற்றம் சொன்னவர் யார் என்பதிலிருந்து பேச்சு ஆரம்பிக்குது. நக்கீரர் எழுந்து நின்றார். ஒன்றும் கவலையே இல்லை அவருக்கு. சொல்லில் ஒன்றும் குற்றம் இல்லை, பொருளிலே நிறைய குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டார். பொருளில் குற்றம்னா நேரடியாக பேசி தீர்ப்போம். கேட்கப்பட்ட கேள்விக்கு உண்டா இல்லையாங்கிறது தான் பதில். நான் உண்டுன்னு சொல்லியிருக்கேன், நீர் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், இதுதானே வாதம்னு சுவாமி ரொம்ப சமத்காரமாக அங்கே வாதம் செய்ய தொடங்கினார். ஆரவை குறுகினேர் நின்று அங்கு இருந்தவரை நோக்கி, யாரை நம் கவிக்கு குற்றம் எம்பினார் என்னா. போய் அங்கே போய் நின்னார் சபையிலே. யாரையும் எதுவுமே கேட்கல. நேரே போய் நின்றவர் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. என் கவியிலே குற்றம் என்று சொன்னவன் யார் என்று அங்கே கேட்டார். இயம்பினார் என்ன, முன்னம் கீரன் அஞ்சாது நானே கிளத்தினேன் என்றான். பயமே கிடையாது கீரனாருக்கு. எழுந்து நின்று, அவன் நான் தான் சொன்னேன், சுவாமியை பார்த்து சொன்னார், நான் தான் சொன்னேன். நின்ற சீரணி புலவன் குற்றம் யாது என தேரா கீரன்.
என்ன குற்றம் கண்டீர்னு சொல்ல கீரன் சொல்லத் தொடங்கினார். ஒவ்வொன்றாக. என்ன ஒன்றும் பெருசாக விசாரம் இல்லை, சொல்லில் ஒன்றும் குற்றமில்லை, அது தவிர கிடக்கட்டும். பொருளில் குற்றம். பெண்களின் கூந்தலுக்கு இயல்பாக வாசம் கிடையவே கிடையாது, ஒரு காலத்திலும் வராது. உடம்பின் எல்லா அங்கங்களைப் போலே தான் அதிலேயும் வேர்வை முதலியவைகளெல்லாம் சேர்வதினாலே துர்நாற்றம் வேணுமானால் வீசுமே தவிர நல்நாற்றம் வர முடியாது. அதிலே தைலம் முதலிய கந்தங்கள் சேர்ப்பதாலும், நல்ல வாசனை நீரிலே ஸ்நானம் செய்வதாலும், அதிலே மலர்களிட்டு முடிப்பதாலும், புகை முதலியவை கொண்டு அதை அலங்கரிப்பதினாலேயும் வரக்கூடிய வாசம்தானே தவிர இயல்பிலே வாசம் கிடையாது என்றவர் வாதாடினார். சுவாமி பார்த்தார், மானிட பெண்கள்னு நீ தனித்து கேட்கல, பெண்களுக்கு பொதுவாக கேட்ட. நீ சொன்ன தோஷங்கள் எல்லாம் மனித பிறவியிலே பிறந்த பெண்களுக்கு இருக்கலாம். பங்கைய முகமென் கொங்கை பதுமினி குழலோ என்ன? தாமரைப்பூவிலே பிறந்த அந்த மகாலட்சுமியினுடைய கூந்தலுக்கும் இதுதானோ என்று சுவாமி கேட்க, அங்கு அதுவும் அனைத்தும் என்றான். ஆமாம், மகாலட்சுமிக்கும் இதே தான். தேவஸ்திரியா இருந்தால் மட்டும் என்ன, அவளும் பெண்தானே, அவள் கூந்தலுக்கும் இதே தோஷம்தான் என்றான். ஆலவாய் உடையான் தெய்வமங்கையர் குழலோ என்ன? ஏனைய தெய்வஸ்திரீகள், இந்திராணி முதலிய தெய்வஸ்திரீகள் தெய்வயோனியிலே பிறந்தவர்களாயிற்றே, அவர்களுக்கும் இந்த தோஷம் உண்டா என்ன? மந்தாரத்தின் கொங்கலர் அலைந்து நாரும் கொள்கையால் செய்கைத்து என்றான். தேவஸ்திரீகளாக இருந்தால் மட்டும் என்ன, இங்கே இருக்கிறவங்க இங்கே தோட்டத்திலே பூக்கக்கூடிய மல்லி முல்லை முதலியவற்றை சூடி வாசம் சேர்த்து கொள்கிறார்கள். அங்கே ஒருவேளை கற்பக விருட்சம் உண்டு, அந்த கற்பக மலர்களை வாங்கி சூடிக்கொள்வதாலே தேவஸ்திரீகளினுடைய கூந்தலுக்கும் வாசம் வரலாமே தவிர இயற்கையாக மனம் இல்லைன்னு சொல்லி மானிட பிறவி என்ன, தேவ பிறவி என்ன, யாருக்கும் இயல்பிலே மனம் இல்லைன்னா சுவாமிக்கு கோபம் அதிகரித்து கொண்டே போச்சு. நிறைவாக இன்னும் ஒரு தளத்தில் கேட்கிறார். பரவினி வழிபட்டேத்தும் பரம் சுடர் திருக்காலத்தி அரவநீர் சடையார் பாகத்து அமர்ந்த ஞான பூங்கோதை இரவிநீர் குழலும் அன்றோ என. மீது எல்லாத்தையும் விட்டுடும், தேவஸ்திரிகளை விட்டுடும், மனிதர்கள் எல்லாரையும் விட்டுடும். நீ நாள்தோறும் வணங்கி வரக்கூடிய உன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக விளங்கும் திருக்காலத்தி அப்பரினுடைய இடது பாகத்திலே வீற்றிருப்பவளான ஞானப்பூங்கோதையாகிற அம்பிகை. நக்கீரனுடைய ஆன்மார்த்த மூர்த்தி காலத்தி அப்பர். காலத்தீஸ்வர பெருமானைத்தான் அவர் வழிபட்டு வருகிறார். பரவினி வழிபட்டு ஏத்தும் பரம் சுடர் திருக்காலத்தி அரவநீர் சடையார். சடையிலே அறவும் நீரும் பாம்பும் கங்கையும் தரித்தவனான திருக்காலத்திலே வீற்றிருப்பவனான காலத்தீஸ்வர பெருமான் அவர் பாகத்து அமர்ந்த ஞான பூங்கோதை, அவருடைய இடது பாகத்திலே வீற்றிருப்பவளான ஞான பூங்கோதையாகிற அம்பிகை இரவி நீர் குழலும் அற்றோ என. அவளுடைய கூந்தலுக்கும் இதுதானா? அவளும் வாசனை திரவியங்கள் பூசுவதாலேயும் மலர் முடிப்பதால் தான் ஞான பூங்கோதையாகிற அம்பிகையின் குழலுக்குமான்னு கேட்க, அகுதும் அற்றே என்ன. அதுக்கும் அதே தான். என்ன சந்தேகம் இதில்? ஏன் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கீங்க? ஒரே பதில் இவ்வளவு தான். பெண்களின் கூந்தலுக்கு அவள் தேவயோனியிலே பிறந்தவளாயினும் மனித யோனியிலே பிறந்தவளாயினும் ஏன் பரமேஸ்வரியே ஆயினும் அவர்களுக்கு இயற்கையிலே நறுமணம் கிடையாது என்ன. வெறுவிலான் சலமே உற்று சாதித்தான் விளைவு நோக்கான். பிடித்த பிடிப்பிலே கற்ற கல்விங்கிற அகங்காரத்தினாலே அதை தவிர வேறு பதிலை நான் கொள்ளவே மாட்டேன்னு சொல்லி சாதித்தானாம். கற்றைவார் சடையன் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சும் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றும் நீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான். சுவாமி தடுத்து நிப்பாட்டினார். இதற்கு மேலே இதை கொள்வதற்கு இல்லை. நக்கீரனுடைய ஆணவத்தை தட்டி அமர்த்த வேண்டும்னு பார்த்தார். கற்றைவார் சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட. இது ரொம்ப முக்கியமான பதம். கொஞ்சமாக தான் பார்த்தார். அந்த நெற்றி கண்ணில் ஓரக்கண்ணாலே பார்த்தார். முழுக்க திறந்திருந்தார்னா அந்த சபையே எரிஞ்சு போயிருக்கும். அவ்வளவு கோபாவேசம். நான் வேற ஒன்றும் காரணம் இல்லை, அம்பிகையின் இடத்தே இவன் ஒரு தோஷம் சொல்லியிருக்கான். அம்பிகையை அற்பமானிட பெண்கள் போலேன்னு கொண்டு போய் நிறுத்தினது தான் தோஷம். சுவாமி அதனால் தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இவன் எங்கேயான காப்பாற்ற முடியுமான்னு கேள்வி கேட்டுக்கொண்டு வந்தாள். தேவஸ்திரீகளை சொன்னதெல்லாம் குற்றம் இல்லை, இந்திராணி மகாலட்சுமியை சொன்னதெல்லாம் குற்றம் இல்லை. சாட்சாத்தா எம்பெருமானுக்கு திருவருளாக விளங்கக்கூடியவளை அதே நிலையிலே வைத்து பார்த்தது தான் தோஷமாயிற்று. பெருமானிடத்தை தனித்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் சுவாமி கோவப்பட மாட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அது நம்ம கொடுத்து சான்றிதழ் அவருக்கு என்ன சேரப்போகுது. அம்பிகையினிடத்தே தோஷப்பட்டான். அதற்காக விளைந்தது தான் இந்த மேலே ஏற்பட்டதெல்லாம். அதற்கு மேலேயும் அவனை விட்டிருந்தால் அது மிகப்பெரிய அளவிலே தோஷமாய் போய் பல பல பிறவிகள் பிறந்து உழன்று இருக்க வேண்டும். எம்பெருமான் நியாயத்தில் பிரசாதமாக அந்த கோபத்தை வெளிப்படுத்தினான். இதற்கு கோபப்பிரசாதம் என்று பெயர். நக்கீரர் இந்த கோபப்பிரசாதத்தை கொண்டாடி பாடலே பாடியிருக்கார். 11ஆம் திருமுறையிலே அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. நன்றி தெரிவிக்கிறார் எம்பெருமானுக்கு. அம்பிகை நடத்தை அபச்சாரப்பட்டேனே, அந்த மட்டும் கொஞ்சமாக பார்த்து எரித்தீரே, அதன் பிறகு மீண்டு வரும்படியாக செய்தீரே. கற்றைவார் சடையன் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட, நெற்றிக்கண் ஒளியை கொஞ்சமாக படும்படியாக செய்தார். பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றுநீர் கண் ஆனாலும். இந்த கர்வத்தை பற்றி கொண்டு இருந்தாராம் நக்கீரர்.
நான் படித்தவன், நான் பெரிய புலவர், எவ்வளவு மொழி தெரியும், எத்தனை சாஸ்திரம் தெரியும், யாரோ ஒருத்தர் வந்தால் என்ன, பெருமானே வந்தால் என்ன, பற்றுவான் இன்னம் அஞ்சான் உம்பரார் பதி போலும், நீதான் உம்பர்களுக்கெல்லாம் அதிபதி போலும், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான மகாதேவராக நீங்களே இருந்து போங்கள், முகம் முற்றுநீர் கண்ணானாலும், நான் தினமும் வணங்கும் முக்கண்ணரே ஆனாலும், மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான். அந்த விதத்தில் என்ன வேணா நீங்கள் இருங்க, பாடலில் குற்றம் இருக்குது, நீங்களே எழுதியனானாலும் அந்த பாடலிலே குற்றம் இருக்கு என்றான். தன்பால் ஆகிய குற்றம் தேரான். சுவாமியினிடத்தே தோஷம் பார்த்து தன்னிடத்தே இருந்த ஆணவமாகிற குற்றத்தை அறியாதவனாக நக்கீரன் இத்தனை பெரிய அபச்சாரம் செய்ய எம்பெருமான் அவனை தன் கோபக்கணலாலே கோபப்பிரசாதமாக எரித்து கீழே சாம்பல் குவியலாய் போகும்படியாக செய்தார். அந்த நிலையில் செண்பக பாண்டியன் வந்து வணங்கி துதித்தான். நீரே எல்லாமுமாயிருந்து வழிநடத்தும் பாண்டிய நாட்டில் தமிழாய்ந்த புலவர் ஒருவர் உம்முடைய கோபத்திற்காளாகி மாண்டு போனார்னு ஆகக்கூடாது. மன்னனுக்கு அதுதான் கவலை. நாளை பின்ன யாராவது சோமசுந்தரரை குறை சொல்லிடக்கூடாது. தமிழ் புலவர்னு கூட பார்க்காம தண்டிச்சுட்டாரே, இவரை எப்படி தமிழறியும் பெருமான் தமிழாய்ந்து பெருமான்லாம் சொல்லுவது? தமிழ் புலவரை இப்படி தண்டிக்கலாமான்னு ஒரு பேச்சாயிடும். அதனால் அவரை மன்னித்து ஏற்க வேண்டும்னு வேண்டி கேட்டுக்கொள்ள எல்லாவற்றிற்கும் பாவனமானதாயிர் விளங்கும் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தை காட்டி கொடுத்தார் எம்பெருமான். அங்கே சென்று மூழ்கி வரும்படியாக செய்தார். நக்கீரர் இந்த சாம்பர் குவியலாக அங்கே கிடந்தவரை பொற்றாமரை குளத்திலே இட்டு மீண்டும் அதிலிருந்து கரையேறி வரும்படியாக செய்து நீர் நித்தமும் வழிபட்டு இருக்கக்கூடிய காலத்தியப்பரை கொண்டாடி நூல்கள், ஞான நூல்கள், தோத்திரங்களாக பாடி எம்பெருமானை வணங்கி வழிபட வேண்டும் என்று பெருமான் நியமிக்க அதன்படியே நக்கீரரும் கைலை பாதி காலத்தி பாதி என்று ஒரு அற்புத பிரபந்தத்தை பாடித் தருகிறார். இதுவும் திருமுறைகளிலே 11ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாதி நூல் திருக்காலத்தியை பாடும், மீதி பாதி நூல் கைலாய மலையை பாடும். கைலாயத்திலிருந்து ஒரு பாறை வந்து காலத்தியிலே விழுந்ததினாலே காலத்தியை தக்ஷிண கைலாசம் என்று சொல்லுவது உண்டு. கைலாயம் வரையில் செல்ல முடியலனாலும் திருக்காலத்தியிலிருந்து தரிசித்தால் அதுவே கைலாய காட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவத்தில் ஞானசம்பந்தர் குறிப்பாக திருக்காலத்தியிலிருந்தே தான் கைலாயத்தை தரிசித்து பாடினார் என்பதினாலே கைலை பாதி காலத்தி பாதி என்ற நூலும் மேலே திருமுருகாற்றுப்படை முதலிய பிரபந்தங்கள் எல்லாம் பாடி கொடுக்கிறார். இல்லை சங்க நூலிலும் பாதியும் மீதி திருமுறைகளிலுமாக இரண்டிலுமே இருக்கக்கூடிய சிறப்பெல்லாம் திருமுருகாற்றுப்படை ஆகிற பிரபந்தத்திற்கு உண்டு. இப்படி கீரனை கரையேற்றி அருளி அவராலே பிரபந்தங்கள் எல்லாம் கிடைக்கும்படியாக செய்து எம்பெருமான் அனுகிரகித்தான். அந்த கோபப்பிரசாதம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான நூல், ஆசிரியப்பாவாக இருக்கும். அதனால் வாசிக்க கொஞ்சம் சுலபம், நீளமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் பல அற்புதங்களையும் சேகரித்து சேர்த்து சொல்லிக்கொண்டே வருவார். ரொம்ப சுவையாகவே இருக்கும். பதபதார்த்தம் புரிந்தாலுமே அந்த அளவிலேயே நாம் ரொம்பவே ரசிக்கலாம். வாய்ப்பு இருக்கும்போது எடுத்து வாசிக்கலாம். கோபப்பிரசாதம் என்ற பெயரிலே இது சிவபெருமானுடைய தனித்துவம். சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் கோபம் கூட பிரசாதமாக வரும். அவரை எதிர்த்து யுத்தம் பண்ணின போது அவர் வெளிப்படுத்திய கோபம் மட்டும்தான் அசுரர்களை தீண்டி நல்வழிப்படுத்தியிருக்கிறது. அது திரிபுர சம்ஹாரமாகட்டும், நான்முகனுடைய தலையை கிள்ளியதாகட்டும், காமனை எரித்ததோ, காலனை சம்ஹரித்ததோ, எம்பெருமான் எங்கேயெல்லாம் கோபப்பட்டானோ அங்கே அழிவு இருக்காது. வாஸ்தவத்தில் குறை நீங்கப்பட்டு நிறைவு அதை அடைவார்கள். இதே தான் சாட்சாத்தா சிவபெருமானுடைய ஞான வடிவமாக இருக்கும் கந்தக்கடவுளும் செய்கிறார். சூரபத்மன் தொடக்கமான அசுரர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய வேலால் தீண்டப்பட்ட போது அசுரத்தன்மை நீங்கி அடியார்களாக உயர்ந்தார்கள். இது சிவபெருமானால் மட்டுமே செய்யக்கூடிய தனித்துவம். அழிக்கும் தெய்வம் இல்லை, ஆணவத்தை நீக்கித் தரும். ஆணவத்தை நீக்கி நம்மை புனிதர்களாக்கக்கூடிய பரம்பொருள் வடிவம்தான் சிவபெருமான். அந்த நிலையில் கோபப்பிரசாதம் என்றே இவர் பாடுகிறார். மேலே நக்கீரரை கொண்டு தமிழிலே வரக்கூடிய இந்த திணைகள், துறைகள் இதையெல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தார். அதற்கு தகுதியாக சுவாமியும் அம்மனும் கட்டளையிட்டபடி தமிழாய்ந்தவரான அகத்திய பெருமானை திருக்கைலாயத்திலிருந்து தெற்கு நோக்கி சென்று மதுரையம்பதியிலே வீற்றிருந்து நக்கீரருக்கும் அவர் மூலமாக ஏனைய தமிழ் புலவர்களுக்கும் அகத்தியமாகிற இலக்கண நூலின் வழி மரபார்ந்த தமிழிலக்கியத்தை விருத்தியுரையாக அவர்களுக்கெல்லாம் போதிக்கும்படியாக செய்கிறார். அகத்திய பெருமான் மதுரைக்கு வந்து தமிழ்ச்சங்கத்திலே தங்கியிருந்து எல்லா புலவர்களையும் ஒன்று கூட்டி இலக்கண மறைகளை, இலக்கண வரம்பை, முத்தமிழுக்குமான இலக்கண மரபை அவர்களுக்கு உணர்த்தி அதன் மூலமாக தமிழிலக்கண மரபு தொடர்ந்து காலந்தோறும் நடந்து வரும்படியாக செய்கிறார். அப்படி தமிழிலக்கணத்திற்கு இடம் கொடுத்து அந்த இலக்கணம் வரையறை செய்து அது காலந்தோறும் நீடித்திருக்கும்படியாக செய்த சிறப்பும் சொக்கநாத பெருமானுக்கு உண்டு. இதுதான் தர்மிங்கிற ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ண போய் அதன் மூலமாக இன்று நமக்கு தமிழிலக்கண வகைகள் கிடைக்கும் வரையிலும் செய்தார். எதற்காக சில இடத்துல இப்படி கோபப்பட்டார், எதனாலே அனுகிரகம் பண்ணினார், இரண்டும் ஒரு சேர ஏன் நடந்தது, இதற்கெல்லாம் நம்மால் கேள்வியே கேட்க முடியாது. அதனால்தான் திருவிளையாடல் என்று இதை இறைவன் விளையாட்டாகவே செய்கிறார் என்ற பொருளிலே பார்க்கிறோம்.
மேலே இதேபோல் திருக்கைலாயத்தில் சுவாமியும் அம்மனும் வீற்றிருந்து சுவாமி அம்பிகைக்கு ஆகமப் பொருள்களிலே இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லிக் கொண்டிருந்த காலம். அப்போது அங்கே ஒரு தடாகத்தில் மீன்கள் சிலது குதித்து குதித்து விளையாடி கொண்டிருப்பதை அம்பிகை பார்த்தாள். விளையாட்டாக அந்த மீன்கள் மேலே எழுந்து கீழே விழுந்துமாய் விளையாடும் கோலத்தை பார்த்து கொண்டே அம்பிகை சுவாமி சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த அர்த்தங்களிலெல்லாம் சற்று கவனமில்லாமல் இருந்த நிலையில், அத்தனை தூரத்திற்கு மீன்கள் துள்ளி விளையாடுவதை பார்ப்பதிலே ஆசை இருந்தால் அந்த மீன்களோடேயே புழங்கும் மீனவ பெண்ணாக பிறந்து சில காலம் இருந்துவான்னு சுவாமி அனுகிரகம் பண்றார். அப்போது அம்பிகை அந்த மீனவ குலத்திலே பிறக்கும்படியான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே நிலையில் நந்தியம்பெருமானும் கூட அந்த மீனவ பெண்ணோடு சேர்ந்து சுவாமி செய்ய வேண்டிய திருவிளையாடல்களுக்கு தகுதியாக ஒரு சுறாமீன் வடிவம் எடுத்து அம்பிகை எந்த மீனவச் சேரியிலே வளரவிருக்கிறாளோ அதே பகுதிகளில் கடலிலே ஒரு சுறாமீனாக இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுறார். இந்த விளையாட்டுன்னா இப்படித்தான், ஒரு காரியத்தை செய்யணும், அதற்கு தகுதியாக எல்லாம் சூழ நடக்கணும், அவரவர்களை கணித்து எம்பெருமான் இப்படி செய்வார். வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பது எல்லாம் இந்த திருவிளையாடல் என்ற அளவில்தான். அவ்வளவும் அவர் திருவிளையாடல் அன்றி மற்றொன்றாக பார்க்க முடியாது. இப்படி சேர்த்து எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா ஆளாளுக்கு ஒரு திருவிளையாடல் புராணம் நிச்சயம் வைத்திருப்போம். ஏன் இன்னாருக்கு பிறந்தோம், ஏன் இந்த தேசத்திலே பிறந்தோம், ஏன் இதை கற்றோம், எதனால் இப்படி ஒரு கல்யாணம், இல்லை எதனால் இந்த உத்தியோகம், எதனால் இன்னொரு தேசத்திற்கு போனோம், அங்கே என்ன சம்பாதித்தோம், திரும்பி எப்படி வந்தோம், இது எதற்குமே விடை கிடையாது. இதில் ஏதான ஒரு சின்ன மாற்றம் ஒரு முடிவிலே நாம் எடுத்தபோது கொஞ்சம் மாறி இருந்தாலும் வாழ்க்கை போக்கே மாறி இருக்கும். ஆனால் அப்படி போகாமல் இப்படி செய்தார். அது நன்மை விளைந்ததோ தீமை விளைந்ததோ எல்லாவற்றையும் பெருமானுடைய லீலையாக கொண்டு அவர் விட்ட வழிக்கே செல்கிறோம். அவர் அனுகிரகத்தினாலே வினை வழியே இது செல்கிறது, அவ்வளவுதான். கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் விடை இருக்காது. செல்லும் நிலையிலே பெருமான் துணையோடு செல்கிறோம் என்ற எண்ணத்தோடு சென்ற அடுத்தடுத்த நிலைக்கு உயர வேண்டியது தான் நம்மால் ஆகக்கூடியது. அந்த விதத்தில் இங்கேயும் மீனவ குலத்திலே ஒரு பெண்ணாக அம்பிகை பிறந்து திருவிளையாடல்கள் சிலது செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினான். அந்த நிலையில் மீனவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதியிலே ஒரு புன்னை மர நிழலிலே பெண் குழந்தையாக அம்பிகை தோன்றும்படியாக அனுகிரகம் பண்ணினார். அம்பிகையும் அந்த இடத்திலே ஒரு பெண் குழந்தையாக கிடந்து அழுத நிலையிலே அவள் சிரித்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதிகளிலே தலைவராக இருந்த இந்த பரதவ குலம் என்று சொல்லப்படும் குலம், சிவன் படவர்கள் என்று அவர்களை சொல்லுவார்கள். பரம சைவர்கள் அவர்கள். அந்த பெயரைத்தான் பேச்சு வழக்கில் நாம் செம்படவர்கள் என்று சொல்லுகிறோம். சிவன் படவர்கள், சைவ படவர்கள் அவர்கள். பரதவர் என்பதும் அவர்களுக்கான அந்த குலப்பெயர். அந்த குலத்திலே தோன்றிய அந்த குலத்திற்கு தலைவரான ஒருவர் அந்த புன்னை மர நிழலிலே இருந்த குழந்தையை பார்த்தார். பல நாட்களாக குழந்தை இல்லாமல் ஏங்கிய தனக்கு இறைவன் கொடுத்த பரிசுன்னு அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் மனைவியினிடம் கொடுத்து இருவரும் அன்போடு கூடி அந்த பெண்ணை வளர்த்து வந்தார்கள். திருமணப் பருவத்தை அடைந்திருந்த காலச்சூழலில்தான் நந்தியம்பெருமானை ஒரு சுறா மீனாக அங்கே இருக்கும்படியாக சொன்னார் இல்லையா, அந்த சுறா மீனாலே அந்த கடற்கரை பகுதிகளில் நிறைய அட்டகாசங்கள் நடக்கத் தொடங்கியது. வலை வீசி இருந்தால் அந்த வலையெல்லாம் இந்த சுறா மீனின் கொம்புகளாலே பறித்து அது கிழிக்கப்பட்டது. அந்த பக்கத்திலே சென்ற கப்பல் படகுகளை எல்லாம் இந்த சுறா மீன் பலம் கொண்டு கவிழ்த்த வண்ணம் இருந்தது. அதனால் பலகாலம் அந்த கடற்கரை பிரதேசத்தில் யாரும் மீன் பிடிக்க செல்ல முடியவில்லை. கொஞ்ச காலம் ஆச்சு, அந்த பக்கம் கப்பல்களே போக முடியாத அளவிற்கு ஒரு சூழல். அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்வாதாரமாகிற கடலில் சென்று வலை வீசும் நிலை இல்லாமல் போயிற்றேன் அவர்களெல்லாம் வருந்தி இருந்த காலச்சூழலில் தலைவனை வந்து பார்த்தார்கள். நீங்கள் தான் ஏதான் இதற்கு விடை சொல்லணும், என்ன செய்து இதிலிருந்து நாம் மீளுவது, கடற்கரையைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம், அதில் இவ்வளவு சங்கடம்னா எதை கொண்டு மீளுவதுன்னு கேட்டபோது எம்பெருமான் அவர்களுக்கு ஏதான ஒரு விடை தரணும். அது சுவாமியை வேண்டிக் கொண்டாராம் அந்த பரதவ தலைவர். யார் ஒரு வீரன் இந்த கடற்கரைக்கு வந்து இந்த சுறா மீனை பிடித்து நிறுத்துகிறானோ அவனுக்கே என் மகளை திருமணமாக செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி அறிவித்தார். பல தேசத்திலிருந்தெல்லாம் வீரர்கள்லாம் வந்தார்களாம். பலரும் அந்த சுறா மீனை பார்த்து பயந்தோடி சென்றார்கள். சிலர் கடலிலேயே மூழ்கினார்கள். இந்த நிலையில் அம்பிகையை நினைத்து திருமணம் செய்து கொள்கிறேன்னு வந்ததினால வந்த விளைவது. அம்பிகை தனக்கான காலம் வந்தபோது சுவாமி ஒரு பரதவ குலத்து வேடத்திலே அந்த குலத்திலே பிறந்து அதிலே நல்ல கலைகளெல்லாம் கற்றுத் தேர்ந்தவராக மீனவர் கோலத்திலே புறப்பட்டு வந்தார். வந்தவரை அங்கிருந்த மற்றைய மீனவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். மீனவர்களுக்குள்ளே மட்டும் அவர்கள் குலத்திற்கு என்று இருக்கக்கூடிய விதிகளை ரொம்பவும் கடுமையாக கடைபிடிப்பார்கள். எந்த அளவிற்குன்னா அந்த கடலிலே கூட இதிலிருந்து இதுவரை இருப்பது இந்த பகுதியில் இருக்கும் மீனவர்களுக்கு, அதுக்கு மேலே இருப்பது தான் பக்கத்திலே இருப்பவர்களுக்குன்னு கடலிலே கோடிட்டு வரையறை செய்து வைத்திருப்பார்கள். அதிலே ஓரளவுக்கு இப்படி எப்படின்னு மாறி போச்சுன்னா பெரிய சண்டையெல்லாம் வந்துடும். அந்தபடிக்கே வந்தவன் யாரென்றே தெரியாது, நம் பிரதேசத்து மீனவன் போல் இல்லை. அதனால் இவன் எங்கேயான போய் இந்த சுறா மீனை பிடித்து நிறுத்தி ஒருவேளை இவள் நம் மகளை அவளுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வந்துடுமோன்னு தடுத்து நிப்பாட்டினார்களாம்.
சுவாமி சொல்றார், சந்தனால் மறைகள் தேரா தனி ஒரு வடிவாய் தோன்றி வந்த மீன் கொலைஞன் கூற மதுரையில் வலைஞர்க்கெல்லாம் தந்தை போல் சிறந்துளான் ஒரு தனி வலை உழவன் நல்ல மைந்தன் யான். நீ யாரு? உன்னை பார்த்தா இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மீனவர் போலே தெரியவில்லை. யார் நீன்னு கேட்டபோது சுவாமி சொன்னாராம், சந்தனால் மறைகள் தேரா தனி ஒரு வடிவாய் தோன்றி. வேதங்களும் காண முடியாது, 4 வேதங்களும் குடைந்து குடைந்து போயும் காண முடியாத எம்பெருமான் மீனவர் கோலத்திலே தோன்றினான். வந்த மீன் கொலைஞன் கூறு மதுரையில் வலைஞர்க்கெல்லாம் தந்தை போல் சிறந்துளான் ஒரு தனி வலை உழவன். மீனவர் என்பதற்கு என்ன அழகா வார்த்தை சொல்றார் பாருங்க, வலை உழவன்னா. இதுவும் உழவு தான். இதிலேயும் போய் சேகரித்து கொண்டுதான் வருகிறார்கள். நெல்லை உழுவது போல இவர்கள் கடலிலே மீனை உழுகிறார்கள். அதனால் இவர்களுக்கு வலை உழவன் ஒரு அழகான பெயர் சூட்டுகிறார். மதுரையிலே யாருக்கும் தெரியாது, எல்லா வலைஞர்களுக்குமான தலைவராக ஒருத்தர் இருக்கார். அவர் பிள்ளைத்தான் நான் சொல்லிக் கொண்டார். அந்த குலத்தில் தான் நான் வந்தேன். மைந்தன் யான், படைத்து காத்து துடைக்கவும் வல்லேனாவேன். மீன் பிடிக்கிறத தவிர படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் கூட வல்லவன் நான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாராம். அதன் பிறகு நடந்தது தனியே சொல்ல வேண்டியதில்லை. சுவாமியினுடைய வீராவேசம் எல்லாம், அவருடைய பராக்கிரமங்கள் எல்லாம் தெரிய வேதங்கள் தாங்களே தான் முன் வந்து, நாங்களும் நூல்தான், எங்களை இறுகி பிடித்து ஒரு பெரிய வலை போலே பின்னி கடலில் இடும்படியாக செய்து அந்த சுறா மீனை வலை போட்டு பிடித்து பெருமான் வலை வீசிய திருவிளையாடல் என்று ஒரு திருவிளையாடலை செய்து முடிக்க, அங்கே அம்பிகை மச்சகண்ணியாக தோன்றி வளர்ந்து வந்த நிலையில் அவளை திருமணம் செய்து கொண்டு எம்பெருமான் மீண்டும் திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளினான். இன்றைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் இந்த திருவிளையாடலையும் நிகழ்த்தியே காண்பிக்கிறார்கள். கடல் வரைக்கும் போகிறதில்லை, பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் அங்கே ஒரு நாள் முழுவதும் எழுந்தருளி இருந்து மாலை வேளையிலே எம்பெருமான் வலைப்பிடியோடு கையிலே ஏந்திய நிலையில் காட்சி தந்து வலை வீசிய திருவிளையாடலை இன்றும் கூட நடித்து காண்பித்து எழுந்தருளுகிறார். இதே நிலையில் பல பல பாண்டிய மன்னர்கள் அடுத்தடுத்தடுத்துன்னு பல பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து முடித்த நிலையில் அரிமர்தன பாண்டியன் என்பான் ஒரு பாண்டிய மன்னனுடைய காலம் வந்தது. அவன் பெரிய தார்மீகன், சதா சிவசிந்தனையோடு கூடியவன், எல்லா கலைகளிலும் சிறப்பு பெற்று விளங்கினான். அவன் காலத்தில்தான் உலகம் செய்த பெருந்தவத்தின் பயனாக திருவாதவூர் என்று அழைக்கப்படும் மதுரை மாநகரத்தை அடுத்திருக்கக்கூடிய சிற்றூரிலே உயர்ந்த அமாத்திய பிராமணர்கள் என்று அழைக்கப்படும் குலத்திலே அரசர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்ந்த குலத்தில் பல்வேறு கலைகளிலும் காலம் காலமாக சிறந்து விளங்கிய மரபிலே திருவாதவூரருடைய அவதாரம் நிகழ்ந்தது. அவருடைய தந்தையார் திருநாமம் சம்பூபாத ஹிருதயர், தாயார் சிவஞானவதியார். இந்த பேரெல்லாம் அடுத்தடுத்த காலத்திலே குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ வேண்டிய திருநாமங்கள். சம்பூபாத ஹிருதயர், சதா ஹிருதயத்திலே சிவபெருமானுடைய திருவடியை நினைத்திருப்பார். ஞானசம்பந்தருடைய தந்தையாருக்கு பெயர் சிவபாத ஹிருதயர், இவர் சம்பூபாத ஹிருதயர், தாயார் சிவஞானவதி. ஆச்சரியமான திருநாமம் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் யோசித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர் சிறப்பினாலே அந்த குழந்தைக்கு ஞானம் வந்தாலும் வரும். சிவஞானவதி என்பது அந்த பெண்ணினுடைய பெயர். இப்படிப்பட்ட தம்பதிகளுக்குத்தான் திருவாதவூரரினுடைய அவதாரம். அவருக்கு என்ன இயற்பெயர் யாருக்கும் தெரியாது. பெயர் முதலியவற்றை கூட தொலைத்த நிலையில்தான் நம் ஆச்சாரியர்களுடைய சிறப்பே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் முழுக்க அதிலே கலந்து விட்டது. சுவாமி திருநாமம் தெரியும், தன் திருநாமம் மறந்தவர்கள். அதனால் அவர்கள் பெயர் நமக்கு தெரியாது. கல்வெட்டுகளே ஆகட்டும் நூல்களே ஆகட்டும் வாதவூர் அடிகள் என்று மட்டும்தான் இவர் அழைக்கப்படுகிறார். மாணிக்கவாசகன் என்ற திருநாமம் எம்பெருமான் பின்னாளில் கொடுத்தது. ஆனால் வாஸ்தவத்தில் இவர் இயற்பெயர் என்ன? வாதவூரர், அவ்வளவுதான். அந்த ஊரை சேர்ந்தவர். இப்படி வச்சுப்போமே, திருவாதவூரர்னு சொன்னால் வேற ஒருத்தர் வர முடியாது. அந்த ஊருக்கு இவர் ஒருத்தர் தான் சிறப்பு. அந்தபடிக்கு திருவாதவூரர் என்றே அழைக்கப்படுபவர். கலைகளிலெல்லாம் சிறந்து விளங்கிய இவர் பெருமை எல்லோரும் அறிந்து கொள்ள பாண்டிய மன்னன் செவிக்கும் இவருடைய சிறப்புகள் வந்து சேர்ந்தது. அடுத்தடுத்த நிலையிலே இந்த ராஜ்யம் நல்ல விதத்தில் நடக்கணும்னா கற்றறிந்த சான்றோர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த வாதவூரர் பல கலைகளிலும் சிறந்து விளங்குகிறார். அவரையும் நாம் இதிலே சேர்த்து கொள்வோம் ஆசைப்பட்டு மன்னன் அவரை வரவிடுத்தான். வந்தவருக்கு தகுதியான நிலையிலே சிறப்புகள் எல்லாம் செய்து அவர் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குவதை பார்த்து அரசர்களுக்கு அருகிலிருந்து உபதேசம் செய்ய வேண்டிய ஒரு மரபு இது. அமாத்திய பிராமணர்கள் என்று சொல்லப்படும் குலம். இவர்கள் வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம்னு அரசர்களுக்கு தேவையான போர்க்கலை, அதே போல நகரத்தை ஆட்சி செய்வது, வரி வசூல் செய்வது, அதற்கு தகுதியான பொருளாதார சிறப்பு, இந்த கலைகள். அதற்கும் மேலே நீதித்துறையிலே அரசன்தானே நீதி வழங்குபவன், அந்த துறையிலேயும் இப்படி அரசர்களுக்கு நிழல் போலே இருந்து மன்னா இப்படி செய்வதுதான் சரியாக இருக்கும்னு உபதேசம் செய்யக்கூடியவர்கள். மிகப்பாதி அரசர்கள் போலேயே. அரசர்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது அத்தனையும் தெரியும். ஆனால் ராஜ்யத்தின் பேரிலே பற்று இவர்களுக்கு இருக்காது. அதனால தான் அந்த பிராமண தன்மை, அந்த பற்று இருக்காது. அமாத்தியர்கள் என்று சொல்லப்படும் அருகிப்போன ஒரு பிராமண பிரிவு, அந்த குலத்திலே தோன்றியவர் இவர்.
அதனால் அரசன் இவரை மிகவும் நெருக்கமானவராக வைத்து கொண்டான். காலம் செல்ல செல்ல அவருக்கு பல்வேறு பொறுப்புகளும் வழங்கப்பட்டது. அந்த வரிசையில் கொடுத்த ஒரு பொறுப்பு தான் கீழக் கடற்கரை பகுதிகளிலே துறைமுகத்திற்கு மேலை நாடுகளிலிருந்து உயர்ந்த ஜாதி குதிரைகள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றன, அவற்றை போய் பெற்று வாருங்கள், நம்முடைய படைபலத்தை கூட்ட வேண்டும், அடுத்தடுத்து யுத்தங்கள் செய்து பாண்டிய தேசத்தை விரிவடைய செய்ய வேண்டும், அதற்கு தகுதியாக குதிரைகள் நம்மிடத்தை இல்லை, அதனால் போய் சேகரித்து வாருங்கள்னு சொல்லி பெரும் நிதியையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். இவர் நேரே சுவாமியை போய் தரிசனம் பண்ணார். சொக்கநாதரை பார்த்தார். இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டுமா? அவன் ஏதோ ராஜ்யபாரம் பண்ணான்னா அது வரைக்கும் இருக்கலாம், யுத்தம் எல்லாம் பண்ணினோம்னா அதில் எப்படியும் அழிவு உண்டு, அதற்கு வாயில்லாத குதிரைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து பலி கொடுப்பதோன்னு இவருக்கு எண்ணம். அதனால் போய் நின்றபோது எம்பெருமான் நல்ல விதமாக சென்றுவான் அனுகிரகம் பண்ணுறார். இவரும் புறப்பட்டு பெரிய படையாக புறப்பட்டு மன்னன் கொடுத்த காசு பணத்தை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு காவலாளிகளோடே மதுரை மாநகரத்திலிருந்து மங்களமான ஒரு திருநாளில் புறப்பட்டார். ஓரிரு நாட்கள் பிரயாணம் பண்ணி ஒரு நாள் இரவு திருப்பெருந்துறை என்று சொல்லப்படும் திருத்தலத்தை நோக்கி வந்து மாலை மங்கும் வேளை ஆனபடியால் அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கிக் கொள்ளலாம்னு தங்கிட்டார். நான் அந்த ஊரிலே தங்குவதற்கு இன்னொரு காரணம், அந்த ஊர் எல்லையை தொட்டவாறே நெருப்பில் இடு வெண்ணெய் என நெஞ்சு உருக. நெருப்பிலே விட்ட ஒரு சின்ன வெண்ணெய் உடனே எப்படி உருகுமோ, கிட்ட கொண்டு போகும்போதே கொஞ்சம் உருகிடுமே, அந்தபடிக்கு ஊரினுள்ளே நுழைந்தவுடன் நெருப்பிலிடு வெண்ணெய் என நெஞ்சு உருக என்னை உருக்கும், இதனால் எனை ஒழித்து மல ஆற்றல் கருக்கும், அவனாகி எனை ஆட்கருணை வெள்ளம் இருக்கும், இடனே இனிது என எண்ணி நகர்ப்புக்கார். மலவாசனையெல்லாம் தீர்ந்து போனார் போலே இருக்கே, நான் என்ற எண்ணம் அழிந்து போனார் போலே இருக்கே, அவன் ஆகி எனை ஆட்கருணை, தானேயாய் அவனிருந்து என்னையும் தன்னிலைக்கு ஆக்கி நான் என்ற தன்மை அழிந்து போய் அவன் திருவடியிலேயே இருக்கும்படியான உயர்ந்த பேரானந்தம் என்னை வந்து இப்போதே சேர்ந்தது போலே இருக்கேன்னு வெள்ளம் இருக்கும் இடனே இனிது என எண்ணி நகர்ப்புக்கார். திருப்பெருந்துறையாகிற திருத்தலத்தை அடைந்த போதே மாணிக்க வாசகருக்கு வாய்த்த எண்ணம் இதுதான். நான் என்ற தன்மை அழிந்து போய் அதனால் ஆனவாதி மலவாசம் எல்லாம் நீங்கி போய் ஞானத்தினாலே சிவபெருமானுடைய திருவடிகளிலே லயித்து தானே என்னையும் தானாக்கி வைத்தானோ என்னும்படியான இருப்பு. அதனால் அங்கேயே தங்கிவிட்டார். இரவு கழிந்தது. மறுநாள் காலை பொழுதிலே எழுந்து இந்த கூடாரத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கணும். அனுஷ்டானமெல்லாம் செய்ய தகுதியாக வந்தார். பெரிய தீர்த்த தடாகம் ஒன்று இருந்ததை பார்த்தார். அதிலே குளித்து முடித்து திருநீறு தரித்து கொண்டார். அதன் கரையிலே ஒரு சின்ன கோவில். ஆத்மநாதராக எம்பெருமான் வடிவமில்லா நிலையிலே காட்சி தரக்கூடிய சிறு கோயில். அந்த கோயிலை போய் தரிசனம் செய்தார். அந்த சன்னதியை வலமாக வந்து கோயில் பிரகாரத்தின் தெற்கு பகுதிக்கு வந்தபோது குருந்த மரம் ஒன்று, அந்த மரத்தின் அடியிலே சிவஞான முனிவராக எம்பெருமான் வீற்றிருந்தார். உடையும் கோவனம் உண்டியும் கைப்பலி உறவு என்று அடையும் கேளிரும் அரண் அடியார் கண்டி கலன் கண்படையும் பாரிடம் ஆயினும் பகலிரா முதல் ஈரிடை இன்று ஆமிடத்துறங்குவது இஃது அவர் வாழ்க்கை. பார்த்தார். அந்த சிவஞான தேசிகராக வீற்றிருந்த எம்பெருமான் அவருடைய காட்சியை பார்த்தார். உடையும் கோவனம், பெரிய அளவில் பட்டாடையெல்லாம் உடுத்தி கொள்ளவில்லை, கௌபீனம் தரித்திருந்தார். உண்டியும் கைப்பலி, கையிலே என்ன சேருகிறதோ அதை வாங்கி உண்பதுதான் அவருக்கு வழக்கம். பெரிய அளவில் மடப்பள்ளி கட்டி சமைத்து போட்டு சாப்பிடுவதெல்லாம் அங்கே இல்லை. தான் பிச்சை ஏற்று உண்டு வரக்கூடிய ஒருவர். உறவு என்று அடையும் கேளிரும் அரண் அடியார், உறவாவது ஏதாவது உண்டான்னா சிவனடியார்கள் யாரோ அவர்களெல்லாம் இவருக்கு உறவு, வேறு யாரும் தனித்து உறவு கிடையாது. கண்டி கலன் கண்படையும் யார் பாரிடம் ஆயினும் பகலிரா முதல் ஈறு இடை இன்று ஆமிடத்து உறங்குவது இஃது அவர் வாழ்க்கை. கண்டிகை, கழுத்திலே ஒரு ருத்ராட்ச கண்டிகை, காதிலே ருத்ராட்ச மணி அணிந்திருக்கிறார். மற்றபடிக்கு ஆபரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ உடையோ உணவோ ஆபரணமோ உறவோ எதுவும் இல்லை. இருப்பிடம் எங்கன்னா இந்த கோயில் பிரகாரம், பகலோ இரவோ இங்கே வந்தால் எப்பயுமே இங்கே தான் உட்காந்துருப்பார். இவ்வளவுதான். இப்படி இருந்தாராம் சிவஞான தேசிகராய் ஒரு திருவுருவம். அந்த திருமேனியை பார்த்த மாத்திரத்தில் அதன் பால் ஈர்க்கப்பட்டார். பக்கத்திலே மூலப்பண்டாரமாகிற திருநீற்று பெட்டகம், பக்கத்திலே ஒரு திருநீற்று பை பெட்டகமாக வைத்திருக்கிறார். இந்த பக்கத்திலே வேத நூல்கள், அந்த பக்கத்திலே ஆகம நூல்கள், கையிலே சிவஞான போத சுவடி. சிவஞான போதம் என்பது பெருமான் அனுகிரகம் பண்ணின ஆகமங்களில் ரௌராகமம் என்ற ஒரு ஆகமம் உண்டு. அந்த ரௌராகமத்தின் ஞானபாதத்திலே, ஞானத்தை விளக்கக்கூடிய பகுதிகளில் 12 சூத்திரங்களால் சைவ சித்தாந்த பெரும் ஞானத்தை முழுக்க சுருக்கி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். 12 ஸ்லோகம்தான், ரொம்ப சங்கிரகமாக இருக்கும். ஆனால் அதற்கு பொருள் உரைகள்லாம் பின்னாளில் வந்த ஆச்சாரியர்கள் தமிழிலே எல்லாம் நிறைய செய்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 7 வருஷம் செலவு பண்ணி தான் அதை படிக்க முடியும். ஒரு வாரத்துக்கு 4 நாளானும் போய் 2-3 மணி நேரம் உட்காந்து கேட்டாலும்
குறைந்தபட்சம் 5-7 வருஷம் ஆகும் அந்த ஞானசாத்திரத்தை முழுவதுமாக ஓதி கற்பதற்கு. அப்படிப்பட்ட நூல். அந்த சிவஞான போதத்தை திருக்கையிலே எழுந்தருளக் கொண்டு சுவாமி எழுந்தருளி இருக்கார். இந்த திருக்கோலத்தோடு தான் மாணிக்கவாசகர் பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவரால் ஈர்க்கப்பட்டார். திருக்கண் நோக்கம், அந்த ஆச்சாரியருடைய திருக்கண் நோக்கம் மாணிக்கவாசகரை சிரசாதி பாதம் முழுக்க பார்த்து அப்படியே அனுகிரகம் பண்ணித்து. கிட்டே கூப்பிட்டார். திருக்கைகளாலே அவர் தலையில் வைத்து அழுத்தி திருநீற்று பிரசாதம் கொடுத்தார். மாணிக்கவாசகர் காந்தத்தை கண்ட இரும்பு துகள் போலே ஈர்க்கப்பட்டவர். அவர் திருவடியே கதின்னு அங்கே போய் குறுகி அவர் திருவடி அருகில் உட்கார்ந்து கொண்டார். எம்பெருமான் நான்முகனும் திருமாலும் கண்டறியா திருவடிகள் இரண்டையும் கொண்டு போய் மணிவாசக பெருமானுடைய திருத்தலையிலே வைத்து அழுத்தி சிவஞான பேரானந்த கடல் இதுதான்னு காண்பித்து கொடுத்தார். ஹரஹர். இப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு உயர்ந்த நிலையிலே திருக்கண் நோக்கத்தால் நயன தீட்சையும், கைகளால் ஸ்பரிசித்து ஸ்பர்ச தீட்சையும், திருவடியை தலைக்கு அணியாக்கி திருவடி தீட்சையும்னு 3 நிலைகளிலே தீட்சை செய்வித்து அவரை தடுத்தாட்கொண்ட நிலையில் நமசிவாய மந்திரத்தை உபதேசம் செய்து வைத்தார். கேட்ட மாத்திரத்தில் மாணிக்கவாசகர் இந்த திருநாமம் வாழணும், இது வாழ்ந்தால் எல்லாம் வாழலாம்ங்கிற எண்ணம் தோன்ற அந்த ஞானம் தலையெடுக்க நமசிவாய வாழ்க என்று தொடங்கினார். மேலே வாழ்க வெல்க போற்றின்னு திருவடிகளை மட்டுமே பல பல வரிகளால் கொண்டாடினார். நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் நரேகன், இப்படி ஆரம்பித்து ஒவ்வொன்றா தாழும் திருவடியும் வாழ்க வெல்க போற்றின்னு சொல்லி போற்றி நிறைவு செய்தார். அதை பார்த்தோம்னா அது முடிகிற மட்டும் திருவடியை மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார். ஈசன் அடிபோற்றி, எந்தை அடிபோற்றி, தேசன் அடிபோற்றின்னு திருவடியை துதித்தே அந்த பாடல் முழுவதுமாக இருக்கும். இப்படி சிவபுராணத்தை வளவளவளன்னு அப்படியே வந்துட்டு எதுவும் உபதேசம் எல்லாம் பண்ணி வச்சாரா, பாடமெல்லாம் சொன்னாரா, எத்தனை நாள் பாடத்திட்டம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருவடியையே சென்னி கனியாக்கி அழுத்தின நிலையில் அப்படியே புறப்பட்டு வந்தது முழுவதுமாக பாடி கொடுத்தார். இந்த நிலையில் முழுக்க இவர் பல பல பிரபந்தங்கள் பாடி பெருமானால் ஈர்க்கப்பட்டு தான் யார் என்பதை மறந்துவிட்டார். தான் வாத ஊரர், பாண்டிய மன்னனுக்கு அமைச்சர், அவர் நம்மளை ஒரு வேலை நிமித்தமாக அனுப்பியிருக்கார், இங்கே வந்தால் நாம் செய்ய வேண்டிய வேலை வேறேங்கிறதெல்லாம் மறந்து போட்டு நான் பார்த்த நிலையில் ஆச்சாரியர்கிட்டேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டவருக்கு பாத காணிக்கே ஏதாவது சமர்ப்பிக்கணுமே. ஆச்சாரியராக கேட்க மாட்டார், ஏதான கொடுக்கணுமே. சுவாமி என்ன வேணும்னு கேட்டபோது சிறந்த பூசைக்கும் திருவிழா சிறப்புக்கும் செல்வம் நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் நிரப்பி அறந்த வாதப்பேர் அன்பர்க்கும் செலுத்தி அத்தலத்து உறைந்த தவாவர இன்னமும் ஒழுகு நாள் கழிப்பார். சுவாமி சொன்னார், ஒன்றும் கவலை இல்லை, சிவாலய திருப்பணிக்கு கொடு, சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வதற்கு கொடு, நித்திய சிவபூசணைக்கு பூக்களும் இன்னும் தூபம் இதெல்லாம் தேவை, கந்தம் சந்தனம் இதெல்லாம் தேவை, அதையெல்லாம் பெற்றுக்கொடு. அவ்வப்போது நடக்க வேண்டிய திருவிழாவுக்கு செலவு செய். நித்திய பூஜைகள் தினமும் நடப்பது, நைமித்திகம் என்பது அவ்வப்போது செய்யக்கூடிய திருவிழாக்கள், நித்தியம் நைமித்திகம் ரெண்டையும் செய்து கொடு. ஆலயங்கள் பழுதாய் போயிருந்தால் செப்பனிட்டு திருப்பணி செய்வதற்கு கொடு. அடியார்களுக்கு அன்னமிடுவதற்கு கொடு. இந்த செல்வம் தான் பாத காணிக்கை, நமக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த அளவிலே செலவு செய்யினார். இருந்த செல்வத்தை பூராவும் இப்படி செலவு செஞ்சு முடிச்சுட்டார். அங்கே வந்து அடியார்களுக்கு அன்னமிடுவதும் கோயில் திருப்பணிக்கும் நித்திய நைமித்திக உற்சவத்திற்குமாக எல்லாம் செலவு செய்து முடித்து சௌக்கியமாக ஆச்சாரியரோடு சம்பந்தப்பட்டு இருந்தார். தான் யார் என்பதை மறந்த நிலையில் இவர் தனியாக வரலையே, கூட ஒரு பெரிய கூட்டம் போச்சு, பார்த்து கொண்டே இருந்தார்கள். வந்த வேலை என்ன, இவர் இங்கேயே தங்கிட்டார், இன்னும் கடற்கரைக்கு போகலை, துறைமுகத்துக்கு போகலை, குதிரை வாங்கலை. இவர் எப்படி பார்த்தாலும் அமைச்சர், இவர் தப்பிச்சுப்பார், கீழே இருக்கிற நாம தான் அடி வாங்கணும், நாம் நேராக போய் இதை ராஜா கிட்ட சொல்லிடுவோம். இங்கே இருந்து ஒரு கூட்டம் போய் புறப்பட்டு மாணிக்கவாசகர் இப்படி செய்து விட்டார்னு சொல்லி மன்னன் பார்த்தான், என்ன இருந்தாலும் திருவாத ஊரர் இப்படி செஞ்சிருக்க மாட்டார், அதனால் ஒன்று பண்ணுவோம், எப்போது குதிரை வரும்னு கேட்டுவான்னு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பினான். நேரடியாக இவர்கள் உங்கள் பேரில் பிராது கொடுத்துருக்காங்களேன்னு கேட்க முடியாத நிலையிலே ஒரு உயர்ந்த பதவியிலே இவர் இருக்கார். பார்த்த மன்னன் சமயோசிதமாக எப்போது குதிரைகள் வரும்னு கேட்டு வாருங்கள்னு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பினார். என்னா இறைஞ்சி எழுந்து ஏத்தி இறந்தார் எதிரே பெருந்துறையின் மின்னார் சடைமேல் பிழை முடித்தோன் விசும்பின் நிறைத்த திருவாக்கான் மன்னா அவர்க்கு பரியெல்லாம் வரும் என்று ஓலை விடுதி. ஓடி வந்தார், சுவாமி திருவடியில் விழுந்தார். இப்போதான் நினைவு வருது, ஐயா நான் திருவாத ஊரிலே பிறந்தேன், அரிமர்தன பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்தேன், வந்த வேலை என்னமோ போய் குதிரை வாங்கிறதுக்காக இங்கே தடுத்தாட்கொண்டு இத்தனை காலமும் என்ன நடந்ததுனே தெரியல, நான் பாட்டு நீங்கள் பாடிக்கொண்டு இங்கே எழுந்துள்ளிருக்கும்படியாக செய்து விட்டீர். இப்போ அரசன் அங்கிருந்து கேட்டிருக்கான், என்ன ஆக போகுதுன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்கான், எப்போது வரும்னு கேட்டிருக்கான். நான் என்ன பதில் சொல்வது? கொடுத்த காசு ராஜா கஜானாலேருந்து எடுத்து கொடுத்த காசு, நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்டபோது மன்னா அவருக்கு பரியெல்லாம் வரும் என்று ஓலை விடுதி என, குதிரையெல்லாம் வந்து சேர்ந்துடும்னு நீ பதில் ஓலை கொடுத்துருன்னுட்டார். எப்போ வரும் தானே கேட்டான், வரும் சொல்லி அனுப்பு, வந்துடும் சொல்லி அனுப்பிடுன்னு சொன்னான். அது கேட்டு அகத்து உவகை தழும்பி வருந்தி சுருள் விடுத்தார். நாம இருந்தால் என்ன கேட்டிருப்போம், அது எப்படி வரும், நீங்களே வெறும் கௌபீனம், இதில் எங்கேருந்து காசெல்லாம் செலவு பண்ணி முடிச்சாச்சு, கொடுத்த காசுக்கு இப்போ குதிரை வேணும்,
அதுக்கு அத்தனை லட்சம் தொங்க காசுக்கு நான் எங்கே போக முடியும்? எங்கேருந்து இந்த காசெல்லாம் வரப்போகிறது? எப்படி ஏற்பாடு செய்வீர்? உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எத்தனை நாளில் வரும்? இத்தனை கேள்வி நமக்கு இருக்கும். மாணிக்க வாசகர் வரும் என்று ஓலை விடுதி அப்படின்னு சொன்ன உடனே சொன்னான். அது கேட்டு அகத்து உவகை துளும்பி வரிந்து சுருள் விடுத்தார், சந்தோஷப்பட்டார். ஏன்? சுவாமி சொல்லிட்டார், அப்போ நடக்கும். என் ஆச்சாரியர் சொல்லிட்டார், அப்போ நிச்சயமாக நடக்கும். உடனே சந்தோஷமாக குதிரை வரும், பரி வருதின்னு எழுதி அனுப்பிட்டார். எப்போன்னு கேட்டார் சுவாமி கிட்ட. எப்போ வரும்படியாக இருக்கிறதுன்னார். ஆடி முடிந்து வரும்னு சொல்லுன்னுட்டார். காரணம், மதுரையிலே மாசி மாதத்தில் மீனாட்சி அம்பிகை பட்டமேற்றுக் கொள்வாள். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி பரியந்தம் 6 மாதங்கள் அம்பிகையினுடைய ஆட்சி. என்ன இருந்தாலும் சுவாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே தான் எடுத்து செலவு பண்ண முடியும். அதனால் ஆடி முடிய இருக்கட்டும், ஆடி முடிந்ததுக்கப்புறம் வரும்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆவணியிலிருந்து சொக்கநாத பெருமான் ஆவணி மூலத்தன்றைக்கு அவர் பட்டம் கட்டி கொண்டு அடுத்த 6 மாத காலங்கள் அவர் ஆட்சியாக இருந்தது. இது மாசியிலே திருவிழா நடந்த வரையிலும். அது பிறகு சில காரணத்தினாலே சித்திரையிலே மீனாட்சி கோயில் உற்சவம்னு மாற்றி அமைத்த போது அம்பிகை சித்திரையிலே பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் இந்த வைபவம் மாற்றப்பட்டது. அதனால் சுவாமிக்கு இன்னும் 2 மாதம் கூடவே ஆட்சி. 8 மாத ஆட்சி சோமசுந்தரராக எம்பெருமானுக்கும், 4 மாதங்கள் மீனாட்சி அம்பிகையினுடைய ஆட்சியுமாக இப்போது இருக்கிறது. அதனால் பார்த்தார், தன் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, ஆடி முடிந்ததுக்கப்புறம் வரும்னு சொல்லுன்னுட்டார். ஆவணியிலே குதிரைகள்லாம் வந்து சேரும்னு சொல்லிட்டார். இவர் பார்த்து சந்தோஷப்பட்டு இவரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு நேரே அங்கே சென்றார். அங்கே சென்றவருக்கு பாண்டிய மன்னனிடத்தே சொன்னார், வந்துடும், ஆடி முடிய வந்துடும்னார். பாண்டிய மன்னன் கொஞ்ச காலம் இருந்து பார்த்தான். இவர் அங்கே போகவே இல்லைன்னு ஒருவேளை சொன்னதெல்லாம் உண்மைதானோ, அதனால் தான் வரவில்லையோ, இத்தனை குழப்பங்கள், எதற்கும் மாணிக்க வாசகரை பிடித்து சிறை வைத்து வைப்போம். ஏன்னா இவர் பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு அந்த பக்கமாக வேற ஏதான ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னா நாமெல்லாம் அசிங்கப்பட்டோம்னு ஆகும். இப்படி ஒரு அமைச்சரை வைத்திருந்தீர், காசையெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வந்து உண்மையும் ஏமாற்றி சென்றார், உங்களுக்கு ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு யோக்கியதை இருக்கா? நீங்களா எங்களை காப்பாற்ற போறீங்கன்னு மக்கள் கேட்கும் அளவிற்கு ஆயிடும். அதனால் என்ன பண்ணுவோம், முன்னெச்சரிக்கையாக மாணிக்க வாசகர் சும்மா தானே இருக்கார், சிறையிலே பிடித்து போட்டு வைன்னுட்டான். சிறையில் அடைக்கப்பட்டார் மணிவாசகர். அந்த இடத்துல அவருக்கு வேற எதுவும் சங்கோச்சம் எல்லாம் இல்லை. ஒருவேளை அவர் வராமல் போயிட்டார்னா நம்ம தான் மாட்டிக்கிட்டோமோன்ற வருத்தம் எல்லாம் இல்லை. இருந்த இடத்தில் எந்த திருநாமத்தை ஆச்சாரியர் காட்டி கொடுத்தாரோ அந்த சிவாய நமங்கிற நாமத்தை ஓதியபடி இருந்தார். பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டே இருந்தார். சிறையிலெல்லாம் இருக்கும் எண்ணம் அவருக்கு எந்த வித்தியாசமும் தரலை. பகலோ இரவோ, மாளிகையோ சிறையோ, சிவாய நமங்கிற பஞ்சாட்சரம் இருக்கும்போது எல்லாம் நம் வசப்பட்டதுங்கிற எண்ணத்தோடு இருக்க பழகியவர்கள் எப்படி அப்பர் சுவாமிகளுக்கு நீற்றரையும் மூசுவண்டரை பொய்கை போன்று ஒரு குளிர்ச்சியை கொடுத்ததோ அதுபோல இவருக்கும் சிறைவாசம் எல்லாம் ஒன்றும் சிரமப்படுத்தலை. பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டு அங்கேயே காத்திருந்தார். சொன்னபடிக்கே ஆவணி மாதம் பிறந்த வேளையில் திடீரென்று ஒரு ஒற்றன் வந்தான். மதுரைக்கு தென்மேற்கு திசையிலிருந்து பெரிய புழுதி கிளம்பி வருவது போல இருக்கு. மேகமெல்லாம் மண்ணும் புழுதியுமாக காட்சி தருகிறது. என்னன்னு தெரியலன்னு சொல்லி பயந்தான். ஒருவேளை இவர் சொன்னது போலே ஆயிரமாக குதிரைகள் தான் புறப்பட்டு வருகிறதோன்னா சுவாமி சங்கல்பம் செய்தார். நந்தியம்பெருமானை கூப்பிட்டு இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலே இருக்கும் நரிகள் எல்லாவற்றையும் பிடி, ஒரு நாள் பொழுதில் அதையெல்லாம் குதிரைகளாக மாற்று, நானே குதிரை சேவகனாக உட்கார்ந்து கொள்வேன். பூதகணங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு குதிரையின் மேலே உட்கார்ந்து கொண்டு வீரர்களாகி நாமெல்லாம் மதுரை நோக்கி செல்கிறோம்னு சுவாமி சொன்னார். நந்தியம்பெருமான் கேட்டிருக்கணும், போகிறதுக்கு மதுரை வாசல்லேருந்து போனால் போறாதா, தூரத்திலேருந்து புறப்பட்டு போகணுமான்னா சுவாமி எப்படி சமர்த்தர்னா நினைத்து பாருங்கள். இந்த குதிரையை கூட்டிக்கிட்டு 4 நாள் 5 நாள் எங்கேயோ கடற்கரையிலேருந்து அவன் ஓட்டிக்கிட்டு வரான். வர்றவன் உடம்பெல்லாம் எவ்வளவு புழுதி பூத்து இருக்கணும். அப்படி போனா தானே ராஜா நினைப்பாத, ஆமாம் இவர் தான் குதிரை வீரர் நினைப்பா. வந்தவன் செலவு செய்து போட்டார் போலே பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு போய் குதிரையிலேருந்து இறங்கினா உண்மையை சொல்லி இந்த குதிரையை எங்கே பிடித்த, நீ யாருங்கிற கேள்வியெல்லாம் வந்துடும். மாணிக்க வாசகர் பேரில் சந்தேகம் வந்துடும். அதெல்லாம் வரக்கூடாது. அதனால் நாம் அதேபடியே போவோம்னு பெருமான் புறப்பட்டு புழுதியடைந்த திருமேனியோடு எழுந்தருளினாராம். இந்த வந்த பூதகணங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். எப்பேற்பட்டவர் நீர், என்ன நிலையில் இருந்தீர், உங்களை சுற்றி நாங்கள்லாம் இருந்தோம், உங்களுக்கு யாரோ ஒரு அடியவருக்காக நீங்கள் என்னமோ ராத்திரியும் பகலும் குதிரை மேலே ஏறிக்கொண்டு அது கூட்டிகிட்டு போகிற புழுதி பக்கமெல்லாம் நடந்து போய் உங்கள் திருமேனி முழுவதும் புழுதியாய் போகும்படியாய் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வரும்படியாக என்ன நிலை இதுன்னு நினைத்து கொண்டனவாம் பூதங்கள். இந்த காட்சியோடு பாண்டியன் சபைக்குள்ளே பெருமான் பிரவேசித்தார். பாண்டிய மன்னன் மேலே சிம்மாசனத்திலே 4 படி ஒசரத்தில் உட்கார்ந்துருக்கான். எதிரே எம்பெருமான் இருக்கார். குதிரையை கயிறு மாற்றி கொடுக்கணும். இந்த குதிரை வாங்கி விற்கும் அந்த முயற்சியிலே கயிறு மாற்றி கொடுக்கறது தான் அந்த கடைசியாக நடக்க வேண்டிய முக்கிய நிகழ்ச்சி. இந்த வண்டியெல்லாம் வாங்கினோம்னா முகூர்த்தம் பார்த்து சாவி கொடுப்பாங்க இல்லையா, அந்தபடிக்கு நல்ல முகூர்த்தத்திலே குதிரையினுடைய அந்த கயிறை பிடித்து புதிதாக வந்தவருக்கு கொடுக்கணும். அதற்காக சுவாமி இறங்கி நிற்கிறார். மேலே பாண்டிய மன்னன் உட்கார்ந்துருக்கான். அவன் பார்த்து இருந்தவர்கள் எல்லாம் அனுப்பி இந்த குதிரையெல்லாம் சுழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னா, இந்த சுழியோடு ஒரு குதிரையை இதுகாரும் நாம் பார்த்ததில்லை.
எந்த தேசத்திலிருந்து எப்படி பிடித்தார்களோ தெரியாது. மன்னா பயப்படாதே, நம்மை போலே குதிரைப்படை உலகத்திலே இனி யாருக்கும் இருக்க போகிறதில்லை. நாம் கொடுத்த காசுக்கா இது, அதுக்கு மேலேயே வந்திருக்கேன் இந்த குதிரையெல்லாம். வாஸ்தவத்தில் மாணிக்க வாசகர் நல்ல சமர்த்தர், நல்ல விதமாக பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கார். எப்படி பார்த்தாலும் லாபம் நமக்கு தான் நாங்களாம். மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தவர்கள்லாம் இவ்வளோ பெரிய குதிரைப்படை பாண்டிய நாட்டில் இருக்குன்னு புகழ போகிறாங்க. பார்த்தான், அந்த ஒரு வெண்பட்டு ஒன்று அன்னைக்கு வாங்கி வச்சோமே அதை எடுத்துகிட்டு வான்னா. உயர்ந்த வெண்பட்டு, நல்ல மெலிதான வெண்பட்டு வஸ்திரம் வந்ததாம். அதை கொண்டு வந்து பார்த்தான். எதிர்க்க நிற்கிறார் அந்த குதிரை சேவகனாக வந்த எம்பெருமான். ரொம்ப நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்கேன், காசு குறைவாக தான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, உன் மனநிறைவுக்கு இந்த வெண்பட்டை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னு கையில் கொடுக்கல, உட்கார்ந்த இடத்துலேருந்து அப்படி வீசினானா. சுவாமி முன் வந்து அதை வாங்கி கொண்டாராம். வாசி வாணிகருக்கு தென்னன் வெண்துகில் வரிசையாக வீசினான். இருந்த இடத்துல இருந்து வரிசைனா பரிசு கொடுப்பதாக அந்த வெண்பட்டை வீசினான். குனிந்து வாங்கி கொண்டார். நேற்று பார்த்தோம் இல்லையா, பாரபத்திரருக்கு நான் அடிமைன்னு சொல்லிக்கொண்ட எம்பெருமான் மாணிக்க வாசகருக்காக அந்த வெண்பட்டை தானும் குனிந்து பெற்றுக்கொண்டான். ஒரு ராஜா கையால். என்ன பிரமாதம் இது! அவனுக்கு முன்னாடி இருந்த 200 தலைமுறையும் பார்த்தவர் சோமசுந்தர பெருமான் மாணிக்க வாசகருக்காக வேண்டி இவன் கொடுத்ததை ஒரு க்ஷணப்பொழுது பெருமான் கோவப்பட்டு, நீ மாச்சு உன் வெண்துகில் மாச்சுன்னு தூக்கி விசிறி இருந்திருந்தாருன்னா அப்போ மாணிக்க வாசகர் வேற ஏதோ பண்ணிட்டாரு போல இருக்கே, இது வேற ஏதோ போல இருக்கேன்னு அவனுக்கு கோவம் வந்துடும். வந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கணும், மணிவாசகருக்கு ஒன்றும் குறைவு இருக்கக்கூடாது. அதனால் பார்த்த எம்பெருமான் எவ்வளவு எளிமை செய்தால் என்ன, என் குழந்தைக்காகத்தானே நான் படுகிறேன் என்ற எண்ணத்தோடு குனிந்து பெற்றுக்கொண்டானாம். வெண்துகில் வரிசையாக வீசினான். பாணர்க்கு ஏவல் செய்தவர் வெல்குவாரோ? வெக்கமா படப்போறார் இவர். பாணபத்திரருக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்தார், சிஷ்யன்னு கூட சொல்லலையே. இந்த பாணபத்திரருக்கு நான் அடிமைன்னு சொன்னார் இல்லையா, அதனால வெட்கப்படுவதெல்லாம் சுவாமி கிட்ட இல்லை. மாணிக்க வாசகருக்காக அந்த வெட்கத்தை எல்லாம் பார்க்கல. வெல்குவாரோ? கூசிலா நேர் காப்பான் குதிரையின் இழிந்து ஏற்றம் தூசினை 2ஆம் கங்கை என முடிசூடி நின்றார். இந்த குதிரையிலேருந்து இறங்கி போய் உடம்பெல்லாம் தூசியாக இருந்துதான். அதோடு நடந்து போய் அவன் வீசி எறிந்த அந்த வெண்பட்டை வாங்கி தலையிலே ஜடாபாரத்தின் மேலே சுற்றி கொண்டு நின்றாராம். பார்ப்பதற்கு ஒரு கங்கை இல்லை, 2ஆவதா இன்னொரு கங்கை பூத்தார் போல இருந்ததாம். தூசினை 2ஆம் கங்கை என முடிசூடி நின்றார். இந்த காலத்திலே காட்சி கொடுத்தாராம். கயிறு மாற்றி கொடுக்க வந்து மாணிக்க வாசகருக்காக அவன் வீசி எறிந்த வெண்பட்டை வாங்கி தலையிலே கட்டி கொண்டு நின்றார். நமக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கே, பூதகங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். இணைய தூசு இவன் பால் ஊர்தி இழிந்து நின்று ஏற்று சென்னி புனைவது என், இவர் கையோடும் புனைந்ததுக்கு உடையும் சென்னி புனைவது என். பூதகணங்கள் கேட்கிறது, இணைய தூசு இவன் பால் ஊர்தி இழிந்து, போயும் இவன் ஏதோ ஒரு வெண்பட்டை கொடுத்தானா. யார் இவன் என்றோ மாண்டு விழப்போகிற ஒரு மன்னன், ஒரு சின்ன பாண்டிய தேசம், அதில் ஒரு மதுரை நகரம், அதுக்கு ஒரு ராஜா. இவன் கொடுப்பதை ஊர்தி இழிந்து உட்கார்ந்திருக்கிற வாகனத்திலேருந்து கீழே இறங்கி வந்து நின்று ஏற்று கையை நீட்டி அவன் வீசியதை பிடித்து கொண்டு சென்னி புனைவது என், தலையில் வச்சு கட்டிக்கிறது. என்னது இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாம் கூட வந்தோம். என்ன இப்படியெல்லாம் நடக்கிறார் இவர், யார் இவர்னு என்ன தெரிய வேண்டாமா? இவர் நிலைமை இவருக்கு. வாகனத்திலேருந்து இறங்கினதே தப்பு, அவன் முன்னாடி சென்றது தப்பு, அவன் கொடுத்ததை கை நீட்டி வீசி அவன் எரிந்ததை பிடித்து கொண்டது தப்பு, அதையும் தூக்கி தலைக்கு மேலே கட்டி கொண்டாரே. சென்னி புனைவது என், இவர் கையோடும் புனைந்த திக்கு உடையும் பூண்டு கனல் அரா பூணு மன்னன் கவருமோ என்று தம்மின் வினவினார். வெகுண்டு சொன்னார் கணத்தனி வீரர் எல்லாம். சிவகண கூட்டத்து வீரர்கள் எல்லாம் சொன்னார்களாம், நீட்டிய திசையில் கை காட்டிய திசை திக்கெல்லாம் இவருக்கு அம்பரம். திகம்பரர் தானே சுவாமிக்கு பேர். 8 திக்கையும் வஸ்திரமாக மேலே தரித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு அற்ப பட்டு துணிக்காக தான் நடந்து போய் கை நீட்டி வாங்கி தலையிலே வைத்து புனைந்தாரே, இது என்ன கோலம்னு சொல்லி பூதகண கூட்டம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இப்படி எல்லாமா செய்யணும்னு சொல்லி நினைத்ததாம். ஏனை மந்திரரும் தம் தம் இல்புக புரவி பார்த்து மாநகராகும் தம் தம் மனை புக பரியின் பாகர் ஆனவர் தாமும் கோயில் அடைந்து. மன்னா கேட்டபடி எல்லாம் வந்துடுத்து, அத்தனை குதிரையும் கணக்கு பண்ணி உள்ள கொட்டடையில் போய் சேர்த்து வச்சுக்கோ, எல்லாவற்றையும் கொடுத்தேன் ஒப்படைத்தேன்னு சொல்லி முடிச்சுட்டார். அந்தந்த பூரகணங்கள் அங்கங்கே பிரிந்தது. குதிரைகள் எல்லாம் எந்தெந்த லாடத்துக்கு அனுப்பணுமோ அனுப்பி வைத்து விட்டான். குதிரை வீரனாக வந்த எம்பெருமான் தன் இல்லம் நோக்கி சென்றான். வேற எங்கேயும் இல்லை, கோயிலுக்குள்ளே சென்றார். தத்தம் மனை புக பரியின் பாகர் ஆனவர் தாமும் கோயில் அடைந்து. மதுரை கோயிலுக்குள்ளே அடைந்து தம் விளையாட்டெல்லாம் மீன்னெடும் கண்ணினாட்கு விளம்பினார் இருந்தார் அன்றே. அன்று பள்ளியறை பூஜையாகி அர்த்தஜாமெல்லாம் ஆச்சு, கதவை அடைச்சிட்டு எல்லாரும் கிளம்பினாங்க. பக்கத்தில் மீனாட்சி அம்பிகை வீற்றிருக்கிறாள். அந்த பள்ளியறையிலே ஏகாந்தமாக எழுந்தருளி இருந்த காலத்தில் இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு ஆரம்பிச்சாராம்.
இந்த வாதவூர் இருக்காரே அவருக்காகன்னு இந்த கதை எல்லாத்தையும் மீனாட்சி அம்பிக்கு சொன்னாராம். இந்த காட்சியை நினைத்து பார்க்கும்போது இரவு வேளையிலே அர்த்தஜாமமாகி கதவை பூட்டிட்டு நம்ம புறப்பட்டு வந்த உடனே 2 பேரும் தன்னிடத்தே வந்த அடியார்கள் எல்லாம் பற்றி மாறி மாறி பேசிக்கொண்டு காலம் கழிப்பார்கள் போலும். சுவாமி சொல்லியிருக்கார், இந்த அளவிலே அன்று நடந்த நிகழ்ச்சி எல்லாம் மீன் நடும் கன்னிகைக்கு விளம்பினார் இருந்தார் அன்றே அடைந்து தம் விளையாட்டெல்லாம். இன்னைக்கு படின திருவிளையாடல் இது, நித்தம் வினோதன், நித்தம் திருவிளையாடல் செய்யக்கூடிய பெருமான். அதனால் இன்று நடந்த திருவிளையாடல்னு தலைப்பு போட்டு மாணிக்கவாசகருக்கு செய்த சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த இரவு பொழுதை பரமனும் பரமேஸ்வரியுமாக கழித்தார்களாம். இரவு பாண்டியனுக்கு நல்ல உறக்கம். உயர்ந்த ரக குதிரையெல்லாம் வந்துடுத்து, செலவும் அவ்வளவு ஆகலை, வந்தவனும் நல்லபடியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான்னு நிரம்பி தூங்கினானாம். 2 ஜாமம் தாண்டலை, 3வது ஜாமம் ஓலம் எழ பயந்து எழுந்தானாம். இதுவரையில் கேளாத ஒரு ஓலம், ரொம்ப கொடூரமாக ஒரு சப்தம் கேட்க தொடங்கியதாம். இது என்னாச்சுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பயந்து போகும் அளவிற்கு சப்தம் காதுக்கு நெருங்கி வர மனிதர்கள் சப்தம் எழுப்புகிறார்கள், அங்கே பறவைகள் சப்தம் எழுப்புகின்றன, குழந்தைகள் ஒலியும் கேட்கிறது, குதிரைகளும் யானைகளும் கூட ஒலி எழுப்புகின்றன. எதுவுமே மங்கள ஓசையாக இல்லை. ஏதோ பெரிய ஆபத்துன்னு சொல்லி புறப்பட்டு வெளியே வந்தவனை பார்த்து காவலாளிகள் ஓடி வந்து விழுந்து வணங்கி, மன்னா, ஊருக்குள்ளே கூட்டம் கூட்டமாய் நரிகள் பூந்து விட்டன. காவல் கொண்ட மதுரையிலே நரிகள் எங்கிருந்து வரும்னு கேட்டா வேற ஒன்றும் இல்லை, காலையில் ஒருவன் வந்து அத்தனை குதிரையை கொடுத்துட்டு போனானே, அந்த குதிரை கட்டியல் ஆடமெல்லாம் அவன் கொடுத்த குதிரைகள் மட்டும் எல்லாம் நரியாய் போய் காட்சி தருகிறது. அந்த நரிகளும் கட்டுக்கடங்காமல் ஊருக்குள்ளே போய் ஹதம் செய்து வருகின்றன. அதை பார்த்த உயிர்களெல்லாம் நொந்து சாகும்படியாக அவை ஆபத்து ஏற்படுத்தி எல்லோரையும் கொன்ற வழியே வருகிறது. குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் யாரும் மிச்சமில்லை, எல்லோரும் அபயம்னு அலறிக்கொண்டு வந்திருக்கிறார்கள்னு சொன்னபோது இவனுக்கு எந்த பக்கத்தில் கோபத்தை திருப்புவதுன்னு தெரியல. மாணிக்கவாசகர் அப்படின்னு சொன்னானாம். நிறைய பிடிக்கணும்னு சொல்லியிருந்தா சுவாமி கூட வந்து காப்பாற்றி கொடுத்துருப்பார். நேராக மாணிக்கவாசகர் பிடி. இந்த ரகசியம் தெரிந்தவர் அவர் தான். இது என்னமோ நடந்துகிட்டே இருக்கு, எதுவும் சரியா படலை, இவர் என்னமோ கொடுத்த காசு கொண்டு போய் கோயில் கட்டிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் எங்கிருந்தோ குதிரைகளை கூட்டிகிட்டு வந்தார். நல்ல குதிரையா இருக்கே, கொடுத்த காசுக்கு மேலே இருக்கே இந்த குதிரைகள்னு பார்த்தா குதிரைகள் எல்லாம் நரியாய் போனது. ஏதோ சரியில்லை, நீ அவரை பிடித்து என்னன்னு கேள்வி கேளுன்னு சொன்னான். விடிந்தவாறே அவரை பிடித்து சிறையில் அடைத்து கால்கள் நிறைய பெரிய பெரிய கற்களை கட்டி, பாறைகளை கட்டி நேரே கொண்டு போய் வைகை ஆத்து மணலிலே கிடத்தி மேலே பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்து இங்கேயே கிட, உடம்பு நொந்து போய் நீயா வந்து பதில் சொல்கிற வரைக்கும் இங்கே இருன்னு நிறுத்தி விட்டு சென்றார்கள். மாணிக்கவாசகருக்கு என்ன விடை தெரியும்? பாவம், இதுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் போனார், கோயில் கட்டி முடிச்சார், ஞானோபதேசம் ஆச்சு, பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார். வந்தவன் யாருன்னு தெரியாது, குதிரைகள் எங்கேன்னு தெரியாது, குதிரைகள் ஏன் நரியாச்சு எதுவும் தெரியாது. அங்கே மன வருத்தமும் இல்லை. உன்னை நம்பி வந்தேனே, இந்த கதிக்கு ஆளாயிட்டேனேன்னு நாம சொல்வதை ஒரு காலத்திலும் நினையாதவர்கள் இவர்கள். விழுந்து கிடந்த இடத்திலேயும் பெருமான் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார். க்ஷணப்பொழுதும் பெருமான் பொறுக்கவில்லை. கங்கையை வைகையாய் மீண்டும் பாயும்படியாக சொல்ல வைகையிலே கங்கை நீர் சம்பந்தப்பட்டு வெள்ளமாக புறப்பட்டு வந்தது. வறண்டிருந்த அந்த கங்கை மணல், வைகையின் மணல் வெப்பம் சுவாமிகளை எதுவும் ஹிம்சிக்காது. அது குளிரும்படியாக செய்து பெருவெள்ளம் புறப்பட்டு வந்தது. பார்த்தார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது அளவு அதிகரித்து கொண்டே போச்சு. வறண்ட மண்ணுன்னு சொல்லி படுக்க போட்டோம், இப்போ பார்த்தா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் வருதே, இவர் அடித்து கொண்டு போய் விட போகிறார், கொண்டு போய் கரையில் உட்காத்தி வச்சு விடலான்னு உட்காத்தி வைத்தார்கள். கரையை கடந்து வெள்ளம் வர தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதிகரித்து கொண்டு போய் வேகமும் கூட்டிக் கொண்டு நுங்கும் நுரையுமாக வைகை வெள்ளம் அடித்து கொண்டே வந்து நிறைவிலே ஊருக்குள்ளே புகுந்து கரைகளெல்லாம் உடையும்படியாய் செய்ய மன்னன் மீண்டும் பயம் கொண்டான். ஒரு 4 நாளாக ஏதோ நிலைமையே சரியில்லை போல இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக ஏதான பிரச்சனை வருதேன்னு பயந்து கொண்டவன் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தா வரும் வெள்ளத்தின் அளவை அடைப்பதற்கு போதுமான ஆட்களே இல்லை. போதுமான ஆட்கள் அரசு பணியிலே இல்லை. உடனே நாம என்ன பண்ணுறோம்? இந்த வெள்ளம்லாம் நாமும் தானே சந்திச்சிருக்கோம். வெறும் அரசாங்கத்தை மட்டும் நம்பினா போதாது, அங்கே ஆட்கள் இல்லைன்னா என்ன? நாமே இறங்கி தோணியெல்லாம் செலுத்துகிறோம், படகு ஓட்டுறோம், சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். வீட்டிற்கு ஒரு ஆள் வரட்டும்னு ஒரு கட்டளை இட்டார்கள். கரையை முழுவதுமாக அளந்து இந்தந்த பகுதி இந்தந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்து அடைக்கணும். இப்படி பிரித்து கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தர் வரணும், அவரவர்கள் மண்ணை வெட்டி அதிலே இட்டு நிரப்பி கரை எழுப்பணும்னு சொல்லி அங்கே ஒரு திட்டம் இட்டான். வெறித்தடக்கை மதயானை மந்திரிகள் வேறு வேறு பல குடிகளும் குறித்தெடுத்து எழுதி எல்லையிட்டு ஊரில் போய் ஜனத்தொகையை கணக்கெடுத்தாங்க. எந்தெந்த ஊர், எந்தெந்த பகுதியிலே என்னென்ன குடி, யார் யார், பேர் என்ன, குடும்பத்தில் எத்தனை பேர், இத்தனை பேர் இருக்கீங்களா, இதுதானே வீட்டு எண்ணிக்கை, இதுதானே இலக்கம், இதுதானே இந்த எண்ணிலேருந்து ஒருத்தர் வரணும், இந்த கதவெண்லேருந்து ஒருத்தர் நீவான்னு ஒருத்தரையாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டிற்கு ஒருவர் வந்து அடைக்கப்பட வேண்டிய வேலை.
அங்கே வந்து கரையை அடைக்கணும். இட்டு அளவு கோல் கிடத்தி, இதிலேருந்து இது வரைக்கும் நீ அடைக்க வேண்டியது. அளவிட்டு பிரித்து கொடுத்தார்களாம். வரை கீரிய எல்லையை மண்ணிலே வெட்டி காண்பித்தார்கள். அந்த வெட்டியிருக்கோம் பார், அங்கேருந்து இது வரைக்கும் உங்கள் வீட்டுது, நீ தான் அடைக்கணும். அறுத்து விட்டு நகரெங்கனும் பறை அரைந்து அழைத்து விடும் எல்லாம் செறிந்து விட்டு அவர் கலந்தபடி செய்மின் என்று வருவித்தனர். ஊரெல்லாம் போய் தண்டோரா போட்டு ஆள் ஒருத்தர் வரணும். இந்த வீட்டு இலக்கத்திற்கு இதிலேருந்து இது வரைக்கும், உங்கள் வீட்டிற்கு எந்த எண்ணோ என்ன இலக்கமோ அது வரைக்குமான எல்லையை நீங்கள் அடைக்கணும்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். அவரவர்கள் வீட்டிலிருந்து தகுதியானவர்கள் வந்து, உடல்ல வலிமை இருக்கணுமே, மண்ணை வெட்டி சுமந்து கொண்டு போயெல்லாம் போட்டு அதற்கு தகுதியானவர்கள் வந்து அடைத்து கொண்டு இருந்தார்கள். இதற்கெல்லாம் நடுவே இதே மதுரையில் சோமசுந்தரனான எம்பெருமானை மட்டுமே நம்பி வேறு யாரும் இல்லாமல் தளர்ந்த வயோதிக நிலையிலே வந்தி என்ற பேரிலே ஒரு பாட்டி இருந்தாள். அவளுக்கு வேறு யாரும் இல்லை, சுவாமியை மட்டும்தான் நம்பி இருந்தாள். தினமும் காலையிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தர பெருமானை வணங்கி வழிபட்டு புட்டு வேக வைத்து அந்த புட்டு செய்து கொண்டு கூடையிலே சுமத்தி கடைக்கு கொண்டு போய் தெருவில் வைத்து புட்டு வாங்கும்படியாக கூவி அழைத்து வியாபாரம் செய்வாள். இந்த புட்டமுது வித்து வந்த பணத்திலே தனக்கானவற்றை பார்த்து கொள்வாள். பரம ஏழை, யாரும் ஆள் இல்லை. இந்த நிலையில் அவள் வீட்டு எண்ணுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லி பறை அறிவித்தாகிவிட்டது. இது ராஜாயிட்டு இருக்கும் கட்டளை, நேராக அரசர்கிட்டே வந்திருக்கு. யாரை கொண்டு எப்படி செய்வது? இது ஆடக்கூடிய நிலையா? இது இந்நிலை ஊரில் உள்ளார் யாவருக்கும் கூலியாளர் துன்னி முன் அனைத்து எல்லை தொழில் முறை 3 செய்வார். இந்த நிலையிலே ஊரில் இருந்தவர்களுக்காகவெல்லாம் ஆட்கள் வந்து அந்த எல்லையை அடைத்தடைத்து வேலை செய்தார்கள். அந்நிலை நகரின் தென்கீழ் திசை உளாள் அளவில் ஆண்டு மன்னிய நரை மூதாட்டி. மதுரைக்கு தென்கிழக்கு திசையிலே ஒருத்தி இருந்தாள். வயதிலே தலை முழுக்க நரைத்து போன மூதாட்டி ஒருத்தி, பேர் வந்தி என்பாள். வந்தி என்ற பேரிலே அவள். நேராக என்ன பண்ணுறது, சுவாமி கிட்ட போயிட்டான். சொக்கநாதரை பார்த்தால் பல பல பாடல்களால் துதித்தார். தேவர்க்கும் அரியானாகும் தேவனே, அன்பராவார் யாவர்க்கும் எளியனாகும் ஈசனே, வேந்தன் ஆனை காவல் செங்கோலர் சீற்றம் கடுகுமுன் கூலியாளா ஏவல் செய்வாரை காணேன், ஏழையேன் இனி என் செய்வேன். தேவர்களுக்கெல்லாம் நீ தேவர், அந்த விதத்தில் ரொம்ப உயர்ந்தவர். அடியார்கள் அத்தனை பேருக்கும் நீ ரொம்பவும் எளிமையானவன். அவர்களிடத்தே உன்னுடைய மகத்துவத்தை காண்பிப்பாய், எங்களிடத்தே உன் எளிமைத்தன்மையை காண்பிப்பார். எம்பெருமானே, கூலியாளர் ஒருவர் வேண்டும். எதற்கு முன்பாகன்னா, வேந்தன் ஆனை காவல் செங்கோலர் சீற்றம் கடுகுமுன். இன்னும் நீ மட்டும் அடைக்கலையான்னு அந்த வேலை பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, ராஜாவாலே நியமிக்கப்பட்டவர்கள், மேற்பார்வையாளர்கள், அவர்கள் கோபம் கொள்வதற்கு முன்பாக சீற்றம் கடுகு முன் கூலியாளா ஏவல் செய்வாரை காணேன். அதற்குள்ளே ஒரு கூலியாள் வேணும். யாரும் தகுதியாக தெரியல, அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டாள். எப்போதும் போல பெருமான் புறப்பட்டான். அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அறைக்கு அசைத்து. என்ன வேலையோ அதற்கு தகுதியாகத்தான் உடை உடுத்துவார். குதிரை சேவகனாக வரணும்னா அதற்கு தகுதியாக வருவார். கூலி ஆளுக்கு என்ன லட்சணம்? அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கசைத்து, இடுப்பை சுற்றி அழுக்கேறி போன பழைய துணி ஒன்று, அதை இழுத்து கட்டி கொண்டார். விழுத்தொண்டர் குழு கடந்து இண்டை நிகர் சுமை அடைமேல் கூடை கவிழ்த்து. தலையில் எப்போதும் இண்டை மாலை சாத்திக் கொள்வார் எம்பெருமான். சிவலிங்க திருமேனியிலே மேலே வைக்கிறதுக்குன்னு வட்ட வட்டமாக மாலை கட்டுவார்கள். அதற்கு இண்டை மாலைன்னு பேர். இந்த தலை சுமந்த ஒரே கணம் அந்த இண்டை மாலை தான். கொஞ்சம் வித்தியாசமாக இண்டை இருந்த இடத்திலே இப்போது ஒரு மண் கூடை இருந்தது. மேல் கூடை கவிழ்த்து எழக்கடாந்து திசை கடந்திட்டு இணை கடந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கிய வாய் மண்தொடு தின்படை ஏந்தி. எல்லா திசையையும் சுமக்கக்கூடிய பலம் கொண்ட தோள்கள். அதன் பக்கத்திலே எப்போதும் மானும் மழுவும் ஏந்தி இருப்பார். இப்போ கொஞ்சம் மாறுதலா ஒரு மண்வெட்டியை அந்த தோளிலே சுமந்து கொண்டு புறப்பட்டாராம். சாமர்த்தியம் சாமர்த்தியம்னு சொல்வது இதுதான். ஆனால் இந்த அழகுக்கு தான் அத்தனை பேரும் மறுபடியும் விழுவாங்க. கல்யாண சுந்தரராக இருந்தாலும் சரி, பிக்ஷாடனராக இருந்தாலும் சரி, கூலியாளாக வந்தாலும் இவர் அழகிற்கு யாரும் ஈடாக முடியாது. அந்த அழகிலே தோன்றினாராம். அங்கே வந்து வண்டிப்பாட்டியினிடத்தே கூலியாளாக நான் வரேன்னு சொல்ல, கூலியாளாக நீ வந்துடுவே, கொடுக்க கூலியும் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணட்டும்னு கேட்டால், புட்டு நீ வேக வைத்து வைத்திருக்கிறாயே, இந்த புட்டமது கொடு, போதுமான அளவிற்கு சாப்பிட்டுட்டு நான் வேலை செய்கிறேன், பசிக்கும் போது மறுபடியும் வரேன், மறுபடியும் கொடு, சாப்பிட்டுட்டு போய் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னபோது இவள் எடுத்து கொடுத்தாளாம். தெள்ளி அடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதி நீக்கி. இந்த புட்டை இப்படி வேக வச்சு கொடுத்தா, புட்டு வேக வைத்து கொடுத்தாலும் அதில் அங்கேயும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை அப்படியே சாப்பிட முடியாது, அதை உதுத்து சாப்பிடணும். சுவாமி அதையும் உதுத்து சாப்பிட்டாராம். பொதி நீக்கி அள்ளி எடுத்து அருந்தப்பா என்று இட்டாள். அந்த மூட்டையிலிருந்து பிரித்து எவ்வளோ வேணுமோ சாப்பிடுன்னு கொடுத்தாளாம். அரைக்கசித்த புள்ளி உடை துகில் நீத்தார் புறத்தானை விரித்து. இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருந்தார் இல்லையா, அதை விரிச்சிட்டு அதன் மேலே உட்கார்ந்தாராம். எப்போதும் புலித்தோல் அங்கே கட்டி பழக்கம். இப்போ மாற்றத்துக்கு ஒரு அழுக்கு துணியை துண்டாக கட்டியிருக்கார். அதை விரித்து கீழே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து அதை உண்டாராம். ஏது சிம்ஹாசனம், என்ன ரத்ன சிம்ஹாசனம், எவ்வளோ ஸ்வர்ண சிம்ஹாசனம், எதுவுமே பேரே கிடையாதுங்க.
அடியார் இல்லத்திற்கு வந்தாச்சு, அங்கே என்ன வசதியோ அதுதான். இது இல்லைன்னா என்ன, அடியாருக்கு இவ்வளோதானே இருக்குது, அது எனக்கும் போரும்னு நினைக்கக்கூடியது தான் பரம்பொருளுக்கு தன்மை. வந்தால் இது தான் கேட்பதெல்லாம் தெய்வமே ஆகாது. என்ன இருக்கோ அதை முழுக்க சமர்ப்பிக்கும் போது பூர்ணமாக அதை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுவது தான் தெய்வமாகும். அந்த விதத்தில் இவரை விடவும் தெய்வம் ஒன்று எங்குத்தேனினும் கிடைக்காது. அப்படி அரைக்கசிந்த அந்த அழுக்கு துணியை விரித்து மேலே உட்கார்ந்து கொண்டு ஒள்ளியது என்று அவன் அன்பும் உடன் கூட்டி அமுது செய்வார். அவள் அன்பையும் சேர்த்து கொடுத்தாளாம் அந்த பிட்டமுதிலே. அதை வாங்கி தின்று வேலை செய்கிறேன்னு போனாராம். இதுலேயும் ரொம்ப சாமர்த்தியமாக வேலை செய்யக்கூடியவர், ரொம்ப சரியாக வேலை செய்யக்கூடியவர். போனவர் அவருக்குன்னு வரையறை செய்யப்பட்டிருந்த இடத்துல 4 மண் துகள் அப்படி எடுத்து ஒரு கூடையில் போட்டாராம். சுமந்து பார்த்து என்னப்பா இவ்வளவு கனமாக இருக்குன்னு அதில் கொஞ்சத்தை அங்கேயே கொட்டிட்டாராம். கொற்ற வேகத்தில் முழு கூடையும் கவிழ்ந்துருத்தான். மறுபடியும் வெட்டினார் போலே பாவனை செய்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மண்ணை சேர்த்து கொண்டாராம். மறுபடியும் சுமக்கலான்னு பார்த்தா இது ரொம்ப சிரமமாக இருக்குது, பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னு போனாராம். இப்படி போவதும் வருவதுமாக இருந்தார். மற்றவர்கள்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். களைப்பு தீர வேலை செய்யணும்னா ஆடிப்பாடி வேலை செய்யணும்ப்பா, தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடாது, நான் பாடுறேன் நீங்கள் ஆடுங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாராம். இவரும் ஆட அவர்களும் ஆடன்னு நேரம் போய்கொண்டே இருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கே வந்தார்கள் பாண்டிய மன்னனின் தலைமையிலே மேற்பார்வையாளர்கள். அவர்கள் வருவதை பார்த்தார் சுவாமி. இவங்க ஆடிக்கிட்டு இருக்கட்டும்னு அங்கேருந்து பேசாமல் அங்கேருந்து நகர்ந்து போய் மரத்தடியிலே படுத்து கொண்டார். அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். வந்த அரசன் வந்த வேகத்தில் அத்தனை பேரையும் சாடி தள்ளினானா. வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே நாசமாகிட்டு இருக்கு, அடைக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்து அடைங்கடான்னா பாடிக்கொண்டிருக்கிறீர்களான்னா. அப்பத்தான் அவர்கள் பார்த்தார்கள், ஏய் ஒழுங்கா நாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், வந்து இவ்வளவு கலகத்தையும் பண்ணவனே இப்போ ஆளை காணமே என்ன, அந்த மரத்தடியில் தூங்குறான் பாருங்க, அவன் தான் எங்களெல்லாம் ஆடிப்பாட சொன்னான்னு காட்டி கொடுத்தார்கள். மன்னனுக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. இவர்களான ஆடிப்பாடினார்கள். அங்கே ஒருத்தன் தூங்கி கொண்டிருக்கிறானேன்னு நேராக போனா, யார் வீட்டிற்கு வந்த கூலி ஆள் இவன்னு கேட்டார். யார் வீட்டிற்கு வந்த கூலி ஆள்? இந்த வந்தின்னு ஒரு பாட்டி இருக்காளே, அவள் வீட்டிற்கு வந்த கூலி ஆள் இவள். அவளை முதல்ல கூட்டிகிட்டு வா. இப்படி உறங்கக்கூடியவனையா கூலி ஆளாக கூட்டிகிட்டு வருது? அவளை கூட்டிகிட்டு வா முதல்ல, அப்புறம் இந்த பஞ்சாயத்தை பார்க்கலாம்னாரா. அங்கே எங்கேன்னு போய் தேடி போய் பார்த்தா வந்தி பாட்டியை வீட்டில் காணவில்லை. எங்கேன்னு பார்த்தா மங்கள நாதம் கேட்டதா. மேலே நிமிர்ந்து பார்த்தான். ஆகாசத்திலே திருக்கைலாயத்தை நோக்கி விமானத்திலே சிவபூத கணங்கள் புடைசூழ பெருமானுக்கு புட்டமது கொடுத்த சிறப்பினாலே வந்திக்கிழவி திருக்கைலாய யாத்திரையிலே பெருமானுடைய திருவடி நிழலை அடைய புறப்பட்டு சென்று கொண்டிருந்தாராம். மன்னன் தலையை பித்து கொண்டான். என்ன நடக்குதுங்க? யாரோ ஒரு பாட்டி அவளுக்கு திடீர்னு கைலாய பிராப்தம், இங்கே யாரோ கூலியாள் வந்தான், படுத்து தூங்குகிறான். தட்டி எழுப்பவனைனா கையில் இருந்த பொற்பிரம்பினாலே பெருமானை ஒரு தீண்டு தீண்டினானாம். அத்தனை பேர் உடம்பிலும் அந்த அடி பட்டது. தீண்டினான் தான் சொல்றார், ஓங்கி கூட அடிக்கல. அதுக்கே முதல்ல அலறினது அரசன் தானா. இது என்னது இது, அவரை தொட்டவனே நமக்கு வலிக்கிறதேன்னு. அந்த வேகத்தில் அத்தனை உயிர்களும் அலறினவாம். பிரம்மாக்கு 4 தலையிலையும் ஒரு சேர குட்டு விழுந்ததாம். வலி பொறுக்காமல் அப்படியே கதறினானாம். கலைமகள் கதறினாலாம். மீட்டும் வீணைக்கு ஸ்ருதி சேர்க்கிறாளோன்னு நினைத்தார்களாம் பக்கத்தில் இருக்கவங்க. அப்படி அத்தனை லோகங்களுக்கும் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் அடிபட்டதாம். எல்லோரையும் தன் அம்பரமாக சாத்தி கொண்டிருக்கும் எம்பெருமான் பேரிலே பட்ட அடி எல்லார் பேரிலும் பட்டு தானே சர்வவியாபின்னு காட்டி கொடுத்தார். மாணிக்கவாசகர் சொல்றார், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனின்னு பாடுறார். யார் இதையெல்லாம் செய்தவர்? பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். எப்போதும் அருள்வடிவமான அம்பிகையை இடது பாகத்திலே சூடியிருக்கக்கூடியவன் பெண் சுமந்த பாகத்தன். பெம்மான் பெருந்துரையான், திருப்பெருந்துரையாகிற திருத்தலத்திலே இருந்து நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கக்கூடிய பெருமான். விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன். ஆகாசம் என்ன, பூமி என்ன, இது இரண்டிற்கும் இடைப்பட்டு எல்லாமுமாக வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருள் வியன்மண்டலத்து ஈசன். கண் சுமந்த நெற்றி, நெற்றியிலே எல்லாவற்றையும் அறியும் தன்மையுடைய 3வது கண்ணுடைய பரம்பொருள் என்ன செய்தார் என்றால், கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்தும் உண்டு பொன் சுமந்த பொன்மேனின்னு பாடுறார். முதல் 3 வரிகளாலே எல்லா உலகத்திற்கும் தலைவர் இவர் தான். என்ன பண்ணினார்னா, இந்த மாணிக்கவாசகனாகிற அடியேன் ஒருவனுக்காக வந்து மதுரையிலே மண்ணை சுமந்து அதற்காக கூலியாளாக வந்த கோலம் என்ன, மண் சுமந்த சிறப்பென்ன, அக்கோவால் மொத்தும் உண்டு உடம்பிலே புன் சுமந்தான்கிறார். மண் மட்டும் சுமக்கல எங்கள் சுவாமி, புண்ணும் சுமந்தாராம் மாணிக்கவாசகருக்காக. புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்று பாடுகிறார். இந்த நிலையிலே அத்தனை பேர் முதுகிலும் அடிவிழ பாண்டிய மன்னன் நடப்பதறியாது தவித்தானாம். இவரே மேல ஒரு பாடலில் சொல்றார், நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான். பெரிய தென்னன்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்துங்கிறார். பிச்சுன்னா பைத்தியம்.
நரியை குதிரை பரியாக்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆள் வரல, திடீர்னு குதிரைகள் 10,000 குதிரைகள், அது ஒரு ராத்திரி பொழுதிலே எல்லாம் நரியாகி போயிட்டது. இவரை கூப்பிட்டு வந்து சிறைவாசப்படுத்தலான்னு பார்த்தா வைகையிலே வெள்ளம் வருது. வந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வருகிறது. இவரை ஓரமாக நிக்காட்டி வச்சுட்டு எல்லாரும் போய் அடையுங்கோள்னு சொன்னால் யாரோ ஒரு கூலியாள் வந்தான். வந்திப்பாட்டி ஏதோ பிட்டமுது கொடுத்தாளாம், அவளுக்கு கைலாய பிராப்தம். வந்தவன் வேலை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை ஓங்கி அடித்தால் எல்லார் முதுகிலும் அடி விழுகிறது. என்ன நடக்கிறது இங்கேன்னு பாண்டிய மன்னனுக்கு தெரியல. பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான் அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பெருஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. மாணிக்கவாசகர் சொல்றார், அரிய பொருளேங்கிறார். புரிந்து கொள்ள முடியுமா உன்னுடைய லீலைகளைன்னு கொண்டாடுகிறார். அப்படி மாணிக்கவாசகருக்காக நரியை குதிரை பரியாக்கியும் குதிரைகளை மீண்டும் நரியாக்கியும் மண் சுமந்தும் புன் சுமந்துமாக செய்த அற்புதங்கள் நிறைவாக ஞானசம்பந்த பெருமான் விஷயத்தில் ஞானசம்பந்தர் மதுரையம்பதிக்கு எழுந்தருளிய காலத்தில் அங்கே முழுவதுமாய் சமணர்கள் ஆட்சி, அவனர்களுடைய ஆதிக்கம் வலுத்திருந்த ஒரு காலச்சூழல். சமணர்கள் அங்கே நடந்து வந்த கோயில் பூஜைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்த காலம். அந்த காலத்திலே அங்கே பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி என்ற திருநாமத்திற்கு பொருத்தமான திருநாமத்தோடு ஒரு அம்மையார், அவள்தான் அரசியாக இருந்தாள். பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தானேனாலும் அந்த சமணர்கள் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். நாள்பட தமிழும் சைவமும் மங்கி வந்த ஒரு காலச்சூழல். சிவாலயங்களிலே பூஜை நடக்கக்கூடாது, தமிழ் பாடங்கள் சொல்லக்கூடாதுன்னுட்டெல்லாம் விதிகள் விதிக்கப்பட்டிருந்த காலச்சூழல். இது இப்படியே விட்டால் பாண்டிய நாடு சமணர் கையில் போய் இருள் சூழ்ந்து விடும்னு அஞ்சி பாண்டிமாதேவி ஆகிற மங்கையர் செல்வி அந்த அம்மையார் மங்கையர் கரசியார் உடனிருந்த அமைச்சர் குலச்சிறையாரோடு சேர்ந்து ஞானசம்பந்தரை அழைத்து வருவோம்னு வேண்டி கேட்டுக்கொண்டாள். தமிழ்ஞான சம்பந்தர் முலைப்பால் அருந்திய அந்த குழந்தை அவர் எழுந்தருளினார்னா இந்த நிலை மாறும்னு அங்கேருந்து அழைத்து வந்தார். அப்போது சுவாமிகள் வேதாரண்யத்திலே எழுந்தருளி இருந்தார். இங்கிருந்து குலச்சிறையார் போய் அவரை வேண்டி அவரை அழைத்து வந்தார். வந்தவர் மதுரை எம்பதிக்குள்ளே நுழைந்த போதே பெரிய திருக்கூட்டத்தோடு வந்தார். சமணர்கள் எல்லாம் பயம் கொண்டார்கள். அன்று இரவு சுவாமிகள் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தார்கள் சமணர்கள். முதல்ல யாகம் பண்ணி அதிலிருந்து தீ போகும்படியாக செய்தார்கள். அங்கே திருநீற்று சம்பந்தம் பஞ்சாட்சர ஜபம் செய்கிறவங்க இருந்த மடம், அங்கே இதெல்லாம் ஒன்றும் பலிக்கலை. சரி, அந்த தீ மூளலே, கையாலேயே தீ மூட்டுவோம்னு போய் மூட்டினார்கள். அதை அறிந்து கொண்ட ஞானசம்பந்த பெருமான் பற்றப்பட்ட தீயும் அதன் வெப்பமும் மெதுமெதுவாய் போய் பாண்டியனையே சேரட்டும். இப்படி கொலைபாதகர்களை ஆட்சியின் கீழே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மன்னன் தான் முதல்ல தண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த வெப்பமும் அதனால் பட்ட துயரமும் பாண்டிய மன்னனை போய் சேரட்டும்னு சொல்லி சொக்கநாத பெருமானை கேட்டுக்கொள்ளுகிறார். பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன்னு வேண்டிக் கொண்டார். பொய்யராம் அமனர் கொழும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னு பாடுறார். பொய்யர்களான அமனர்கள் ஏற்படுத்திய இந்த வெப்பம் பாண்டியனுக்கு போகட்டும்னு பாண்டியன் உடம்பை போய் இந்த வெப்பமானது கொஞ்சம் கொஞ்சமாய் பற்றி கொண்டது. கூன் விழுந்த நிலையில் பாண்டிய மன்னன் ஜுரம் கண்டு வெப்ப நோய் கண்டு துடித்த நிலையில் அவன் உடம்பிலே திருநீற்று பிரசாதம் கொண்டு ஞானசம்பந்த பெருமான் பூசி மந்திரமாவது நீர் முதலிய பதிகங்கள் எல்லாம் அந்த இடத்திலே தான் ஓதுகிறார். ஓதி அவன் உற்ற வெப்ப நோய் தீரும்படியாக செய்து அவனை மறுபடியும் உயிர் பெறும் அளவிற்கே உயர்த்துகிறார். இதை பார்த்த சமணர்கள், இது ஏதோ மாந்திரிகத்தால் நடந்தது, இதனாலெல்லாம் இவர் செய்கிறது சரியாகாது, எங்களோடு அவர் வாதத்திற்கு வரணும்னு கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி சம்பந்தரும் அப்படியே ஆகட்டும்னு ஒத்துக்கொண்டார். கூப்பிட்டது சமணர்கள் தான். முதல்ல அனல்வாதம்னு புறப்பட்டார்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம், உங்கள் சித்தாந்தத்தை ஒரு சுவடியிலே எழுதி நெருப்பில் இடுங்கள், எங்கள் சித்தாந்தத்தை எழுதி நெருப்பில் இடுகிறோம், எது பிழைக்கிறதோ அது உண்மை சித்தாந்தம்னு வைத்துக்கொள்வோம்னு சொல்லி சமணர்கள் சில ஓலையை இட அது நெருப்பில் இட்டபடியே மறைந்து போனது, கருகி போய் மறைந்து போனது. சம்பந்த பெருமான் அவருடைய பாடல்கள் கட்டிலிருந்து ஒரு சுவடியை எடுத்தார். பெருமானை வேண்டிக் கொண்டு ஒரு சுவடியை எடுத்தார். அது திருநள்ளாற்று பதிகம். திருநள்ளாற்று எம்பெருமானை போற்றி பாடிய பதிகம், போகமார்த்த பூன்முலையாள்னு தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தை நெருப்பிலே இட அந்த பதிகம் முழுவதும் பச்சை பதிகமாக, நெருப்பு பிடிக்காத, சருகில் தான் நெருப்பு பிடிக்கும், பச்சை இலை நெருப்பு பிடிக்காது, பச்சை பதிகமாக அது அப்படியே இருக்கும்படியாக செய்து அனல்வாதத்திலே வெற்றி பெற்றார். அடுத்து புனல்வாதம்னு சொல்லி இதே மாதிரி அவரவர்களுடைய ஓலையை ஓடிச் செல்லும் வைகை ஆற்று வெள்ளத்திலே விடணும். சமணர்கள் விட்டார்கள், அது அங்கேயே மூழ்கி அடித்து கொண்டு போய்விட்டது. ஞானசம்பந்தர் எங்கும் மங்களம் பெருகட்டும் என்ற எண்ணத்திலே வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவேன்னு மங்களம் நிறையட்டும்னு வேண்டி எழுதிய பாடல். அந்த சுவடியை ஆற்றிலே விட்டார். அது வைகை ஆற்றின் வேகத்திற்கு எதிரே அடித்து கொண்டு போய் வைகையின் வடகரையிலே இருந்த திரு ஏடகம் என்ற தலத்திலே ஒதுங்கியது. ஏடு கைக்கு வந்த இடம், அதனால் ஏடகம் என்று திருநாமம். ஏடகநாதராக இன்றைக்கும் அங்கே எம்பெருமான் வீற்றிருக்கிறார். பாடல் பெற்ற தலம். அந்த தலத்திலே போய் இந்த ஏடு ஒதுங்கியது. சொன்ன பிழைக்காக வேண்டி சமணர்கள் எல்லாம்
தாங்களாக முன்வந்து கழுவேறி மாண்டு போனார்கள். இப்படி பாண்டியன் சுரம் தீர்த்ததும் சமணர்களை கழுவேற்றி அந்த சமணருடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து மதுரை மாநகரம் பிழைக்கும்படியாக செய்தார். அதுதான் எப்போதும் சொல்லுவது, இன்னிக்கும் சாதாரணமாக நாம் காலையில் குளிச்சு முடித்து நெத்திக்கு திருநீர் இட்டுக்கிறோம்னா அதற்கு காரணம் ஞானசம்பந்த பெருமான். 7ஆம் நூற்றாண்டிலே இந்த ஞான குழந்தை பிறந்து இப்படி சைவ சமயத்தை ஸ்தாபித்து கொடுத்ததோ பிழைத்தோம். இல்லைன்னா சமண பௌத்த சமயத்தின் தாக்கத்தாலே கோயில்கள் இல்லாமல் போயிருக்கும், வேத வழிபாடுகள் அழிந்து போயிருக்கும். இதிலிருந்து மீட்டெடுக்கும் அளவிற்கு வேறு யாருமே அதன் பிறகு தோன்றியது இல்லை. பாண்டிய நாட்டிலே பிடித்த இந்த இருள் எல்லா தேசத்திற்கும் பரவியிருக்கும். இன்றைக்கும் வேத நெறியும் சைவத்துறையும் திருநீற்று செல்வமும் திருக்கோயில்களும் இதெல்லாம் இருக்கு. ஒரு வைதீக மரபிலே சனாதன தர்மம் நிலைத்திருப்பதற்கு ஒரே காரணம் ஞானசம்பந்த பிள்ளையார் தான். நித்தமும் நாம் அத்தனை பேரும் நமக்குள்ளே இருக்கும் பிரிவுகளை தாண்டி நமஸ்காரம் பண்ணணும்னா ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். அவராலே தான் பாண்டிய நாடு காப்பாற்றப்பட்டது. அதனால் தான் இன்றைய வரையிலும் வைதீக தர்மம் தழைத்திருக்கிறது. நிறைவாக 64வது நிறைவு திருவிளையாடல் சுருக்க சொல்லி நிறைவு செய்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் சார்ந்தது தான் இந்த திருவிளையாடலும். சுவாமிகள் சோழ நாட்டிலே யாத்திரை செய்து கொண்டு திருப்புரம்பியம் என்ற தலத்திற்கு வந்தார். இது கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய திருத்தலம், காவேரி வடகரை திருத்தலம். புரம்பியத்திலே எம்பெருமான் சாட்சிநாதராக காட்சி தருகிறார். அந்த தலத்திற்கு ஞானசம்பந்தர் எழுந்தருளினார். அங்கே ஒரு அவலக்கோலம். ஒரு வணிகன் இளைஞன் ஒருவன் விஷம் கண்டு பாம்பு விஷம் ஏறி அங்கே இறந்து கிடக்கிறான். பக்கத்திலே ஒரு பெண் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். வந்த விஷயத்தை ஞானசம்பந்தர் கோவில் தரிசனத்துக்கு வந்திருக்கும் போது இப்படி ஒருத்தர் அழலாமா, அதனால் அது என்னன்னு கேட்போம்னு கேட்க அந்த பெண் சொல்லுகிறார், இவர் என்னுடைய அப்பாவோடு உடன் பிறந்த சகோதரி மகன், எனக்கு முறை மாமன். இவன் மதுரையிலே இருக்கிறார். நாங்களோ இங்கே வணிகர்கள், நாங்கள் குலத்தால் வணிகர்கள், இங்கே ஒரு கடற்கரை பட்டணத்தில் வசித்து வந்தோம். என் தாய் தந்தையர் இறந்து போன செய்தியை கேட்டு இவர் வந்து என்னை மதுரைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்தார். நான் இவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் வந்த இடத்தில் இன்று இரவு இங்கே தங்குவோம்னு தங்கிய போது விஷம் தீண்டி இவர் இறந்து போனார். இவரை தொட்டு அழ முடியாத நிலையில் நான் தவித்து கொண்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவள் அழுதபோது ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றுச் சிறப்பினாலே இறந்து கிடந்தவன் உறங்கி எழுவது போலே எழும்படியாக செய்தார். இங்கேயே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு சம்பந்தர் வாக்கு. கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அனுகிரகம் பண்ணினார். யாரை சாட்சியாக வைத்து எப்படி திருக்கல்யாணம்னு கேட்டா, தோ இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் இந்த வன்னி மரம் இருக்கு, அதன் அடியிலேயே ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கு, பக்கத்திலே ஒரு கிணறும் இருக்கு. இந்த வன்னியும் சிவலிங்கமும் கிணறும் சாட்சியாக கொண்டு திருக்கல்யாணம் செய்து கொள்ளுங்கள்னார். எத்தனை பெரிய பாக்கியம் அந்த தம்பதிகளுக்கு இருக்கணும். ஞானசம்பந்தர் கண்ணுற அந்த திருக்கல்யாணம் நடந்தது. கல்யாணமாகி இவர்கள் மதுரைக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். சென்ற பிறகுதான் தெரிந்தது அவனுக்கு ஏற்கனவே எங்கள் கல்யாணமாகி ஒரு மூத்தவள் இருக்கிறாள். இதையெல்லாம் சொன்னால் ஒருவேளை தன் மாமனுடைய மகளை இழக்க நேரிடுமோ, அவளுக்கு ஏதான ஒரு சிரமம் ஏற்பட்டுடுமோ, அவளை யாரும் ஆதரிக்க ஆள் இல்லாமல் போய்விடுமோன்னு சொல்லி இவன் திருக்கல்யாணம் செய்து கொண்டான். அந்த நிலையில் இருவருக்குமாய் சண்டை வர சாட்சி எங்கே, எப்படி கல்யாணமாச்சு, யாரு சாட்சின்னு கேட்டபோது நடந்த விருத்தாந்தத்தை எல்லாம் சொல்லி யாரும் நம்பாத போது வழக்காடு மன்றத்திலே இந்த பெண் தனி உறுத்தியாக சொக்கநாதரை வேண்டி கேட்டுக்கொள்ள ஞானசம்பந்தர் இதுதான் சாட்சின்னு சொன்னார். இப்போ எனக்கு யார் சாட்சின்னு கேட்குறாங்க, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்ள மதுரையம்பதியிலே திருப்புரம்பியத்தில் இருந்த வன்னி மரமும் சிவலிங்கமும் கிணறும் காட்சி தர அந்த வழக்காடு மன்றத்தில் இவைகளே போதுமான சாட்சின்னு எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருவருமாய் சேர்ந்து அவரோடு சேர்ந்து தம்பதிகளாக இருந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுத்தர பெருமான் சாட்சி சொல்லவும் வந்தெழுந்தருளியிருந்துன்னு 64வது திருவிளையாடலாக பூர்த்தி செய்கிறோம். இந்த நிலையில் நித்தமும் எம்பெருமான் ஆடிக்கழித்த திருவிளையாடல்களை நினைத்து நினைத்து பார்ப்பது நமக்கு நியமம் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இவ்வளவு திருவிளையாடல்களையும் ஞானசம்பந்தர் தலைமையிலே மதுரையிலே நடத்தி முடிச்சாச்சு. அனல்வாதம், புனல்வாதம், கழுவேற்றம் எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. மதுரையிலேருந்து புறப்படணும். சம்பந்தர் போய் சுவாமியை பார்க்கிறார். கைகளை தலைக்கு மேலே குவித்து கண்ணீர் பெருக்கெடுக்க நன்றி சொல்லும் போது ஒரு பதிகம் பாடினார். வீடலால வாயிலா என்று தொடங்கக்கூடிய பதிகம் நித்திய மங்கள பதிகம். என்ன ஆகுதுன்னு தெரியல, வாழ்க்கையில் எந்த பக்கம் அடி எடுத்து வச்சாலும் வழுக்குது சறுக்குதுன்னு நினைப்பவர்களுக்கு விடையாக அமைந்த பதிகம். அற்புத பதிகம், அற்புதங்களை நிகழ்த்தும் பதிகம். வீடலாலவாய் பதிகத்திலே ஒரு வரி சொல்றார், பொந்தயங்கிலங்குழி நலங்குளிர்ந்த புஞ்சடை பின்தயங்க ஆடுவாய் பிஞ்சகா பிறப்பிலி கொன்றைய முடியினாய் கூடல் ஆலவாயிலாய் நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்று சொல்லுகிறார். நீ ஆடக்கூடிய இந்த திருவிளையாடல்களை நித்தமும் நினைப்பதுதான் நியமம் என்று சொல்லுகிறார். அந்த அளவில் 64 திருவிளையாடல்கள் என்ன, 64,000 கோடி திருவிளையாடல்களை எம்பெருமான் நிகழ்த்தியிருக்கிறார். நமக்கு நிகழ்த்திய திருவிளையாடல்களையும் சேர்த்து நித்தமும் சிந்தித்து எம்பெருமானே நீ ஆட்டிவித்தபடி ஆடுகிறேன், இந்த ஆட்டத்திற்கெல்லாம் உனக்கு நன்றி கூறுகிறேன்னு கைகூப்பி வணங்கி திருநீறு தரித்து அன்பர்கள் சிவச்செல்வத்தோடு கூடி நீடித்து வாழ வேண்டும். அவரவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். பொங்கும் மங்களம் எங்கும் சூழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். மூர்த்தியெல்லாம் வாழி உங்கள்
எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலரில்லை வேறெனக்கு திக்காரும் இல்லை சிவனே பழிக்கஞ்சி சொக்கே நின் தாளே துணை எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே ஆரூரா தியாகேசா நன்றி வணக்கம்